ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீமனுடைய பிரதர் ஃபேன்ஸ் ரிவெஞ்ச் அனிமே ஃபைனல் பார்ட்டா. ஓகேவா? லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எப்படி இன்க்ளூட் பண்ணாக்க நம்ம டே வந்துட்டு அந்த 2 பேபிஸை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. ஆனால் அந்த 2 பேபிஸுமே விட எங்களை விட்டுன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க டேவை. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ டே கேட்குறாங்க, உங்களுக்கு டாடா வேணாவா? நான் வேணாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எங்களுக்கு வேண்டாப்போ, நீ மம்மா வாழ வைக்கிற நீ எட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புஷ் பண்ணுறாங்க. இப்போ மின்மின் பார்க்குறான், ஜின்னும் சொல்கிறாங்க. ஜின் பார்க்குறேன், என்னப்பா சொல்கிறாங்க, இவன் தான் மம்மா வாழ வச்சானா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எனக்கு மின்மின் தான் கேட்டுப்பான், அப்பா எங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு ஜெமின் கேட்க மாட்டான், அவனுக்கு வந்து ஜிமின் மட்டுமே போதும். நம்ம மின்மின் மட்டும் தான் கேட்டே இருப்பான். ஆனால் இப்போ அந்த மாதிரி அவங்க அம்மா வாழ வைக்கிறாங்கன்னு தெரியும். இந்த பையன் வேணான்னு சொல்கிறான். நீ எனக்கு வேண்டாம், நான் உன்னை பார்க்கணும்லாம் நினச்சேன், ஆனால் எனக்கு இப்போ நீ வேண்டாம், நீ இப்போ மம்மா நீ ஹர்ட் பண்ணுற, அழ வைக்கிறேன்னு எட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேபி தான் 2 பேருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. 2 டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பேஸ்டா என்ன வேணான்னு சொல்லாதீங்க சொல்லிட்டு இதை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணும் தெரியுமா, நான் அவங்க வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கணும் தெரியுமா உங்களுக்கு, எங்களாம் தேர்ந்து தெரியுமா, அவங்க 2 பேரையும் உங்கள் அம்மாவை சேர்த்து 3 பேரும் எங்களாம் தேர்ந்து தெரியுமா உங்களுக்கு, நான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 2 பேருமே நீ வேண்டாம் மம்மா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமிந்தா மம்மா தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டு இருக்கான். இவங்ககிட்ட அவர் 2 ஹேண்டாலி 2 பேபிஸ் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. விடவே மாட்டேங்கிறாரு. நீட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஹைட்டுக்கு கரெக்டாக பேபிஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ நம்ம மின்மின் பார்க்குறக்கே பேட் பாய் விடுங்க அப்படி சொல்லிட்டாங்க. பேட் பாய் இல்லை டாடா சொல்கிறாங்க. நீ எனக்கு டாடா இல்லை, எங்களுக்கு மம்மா மட்டும்தான் இருக்காங்க, மம்மா மட்டும் போதும் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இந்த பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ்டாக புரிஞ்சுக்கோங்கடா, டாடாவும் பாவம் தானே, டாடா மம்மா ரொம்ப லவ் பண்ணுற சரியா, மம்மா இல்லாமல் டாடா ரொம்ப ஹார்ட் ஆயிருக்குண்டா, தங்கெல்லாம் புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் பேபிஸ் கேட்குறவே நீ எட்டப்போ சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜின்னு வராங்க, ஜெமின் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேயோட ஹேண்ட் எடுத்து தூக்கிடுறாங்க. தூக்கிட்டு அஜ்மின்ட்டு விடுறாங்க. 2 பேரும் ஜெமின்ட்ட போகிறாங்க. அம்மா நீ அழாத, அவங்க வேண்டாம் சரி பேட் பாயை நம்ம அடித்து அனுப்பிடலாம் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்மின் பார்க்குறான். ஜோன் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவனை அடிங்க, அடித்து போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம அஞ்சுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. அடித்து போக சொல்லுங்கள், எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அம்மா மட்டும் போதும், அம்மா மட்டும் எனக்கு வேணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. ஜெமின் அப்படி சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன்னு சொல்லிட்டு அதே சொல்கிறாங்க. பாரு ஜெமின், நீ தான் எடுக்க முடியும் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெமின் பார்க்குறாங்க. நான் என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீ அவனுக்கு சொல்கிறாங்க. எனக்கு அவன் வேண்டாம், ஏன் என் லைஃப்பில் அவன் இல்லவே இல்லை, எனக்கு இந்த 2 குழந்தைங்க மட்டும் போதும் ஓகேவா, எப்பவும் நான் அந்த முடிவு பண்ணிட்டேன், நான் 4 இயர்ஸ் பிஃபோர் எடுத்து முடிவு பண்ணது நீங்கள் வந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப அழகு வருது. எல்லாம் முடிவு போட்டு தாங்க வந்தியா சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் ஜிமின் சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா எந்த புரியாமல் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. நீ யார் ஃபஸ்ட் என் லைஃப்பில் ஜிமின் கேட்குறாங்க. டே பார்க்குறது இது வரைக்கும் நம்ம ஜிமின் டேட் ஒரு வாரத்துக்கு பேசணுங்களா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம், அதான் அதே ஒரே வீட்டில் இருந்து 9 மந்த் ஒரு ரூமில் ஒன்றாந்து கூட அவங்க பேசிக்க மாட்டாங்க. ஜிமின் டேட்டு பேச எப்படினாக்கா ட்ரை கூட பண்ணிக்க மாட்டார். நம்ம டேவை ட்ரை பண்ணியிருக்கோங்க டைம், ஆனால் நம்ம ஜிமின் அது கூட இல்லை. இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு எப்படி வெறுப்பா சொல்கிறாங்க. வெறுப்பில்ட்டை அந்த உலகத்தையே நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற பாஸ் நீ தான், உன்னை பேசுகிற அதையும் பார்க்கவே கூடாது, நான் வந்துட்டு பேசக்கூட எனக்கு விரும்பல, எனக்கு விருப்பமே இல்லை, அங்கே கிட்ஸை விட்டு போயிடுறியா சத்தியமாக கேட்குறாங்க. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறேன், என்னோட கிட்ஸை விட்டு போயிடு சரி, என் குழந்தைங்க நீ நிம்மதியாக அப்படி இருக்க விடு, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணா, நான் என்ன தப்பு பண்ணேன் லைஃப் லவ் பண்ண தவிர அப்படி சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அப்போ நான் என்ன தப்பு பண்ணா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறேன். ஏன் பண்ணி தப்பே பண்ணலையா ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. யாங்க சார் நீ தப்பே பண்ணலையா சொல்கிறாங்க. எந்த ஒரு தப்பும் பண்ணாத பையனை எப்படி ஹர்ட் பண்ணுவேன், எப்படி ரிவெஞ்ச் எடுப்பா அப்படி கேட்குறாங்க. ரிவெஞ்ச் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் ரைட்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் அவன் சொல்லிட்டு மட்டும் சொல்லிட்டாங்க பாரு, அவங்க எல்லாத்தையுமே எங்களை சொன்னான் ஓகேவா, 2 சைடு பாயிண்ட் ஆஃப் வியூவும் அவன் சொன்னான், அவன் மட்டும் அவன் சொல்லவே இல்லை சரியா, நாங்களும் அதை கேட்டோம். சொல்லு, ஒரு பர்சனை லவ் பண்ணுறது சொல்லிட்டு ஹர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. இப்போ கண்டே அமைதியாக இருக்காங்க. சொல்லு யார் ரைட்ஸ் கொடுத்தா சொல்கிறாங்க. உனக்கு ஒரு வச்சிருக்கனாக்கா ஜிம்மன் அப்பா முடிஞ்சிருக்கலாம், இல்லை ஜிம்மன் அண்ணனே முடிஞ்சிருக்கலாம், டேரெக்டாக போய் உங்க ஷாட்டை பிடிச்சி கேட்டுருக்காங்க. நீ எப்படி பண்ணீங்க, ஏன் ஹர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியை இன்சல்ட் பண்ணீங்க, எங்கள் ஃபேமிலி வந்து சஃபர் ஆகிருக்க ரீசன் நீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கலாமே, தப்பே இல்லையே, நீ எந்த தப்பும் பண்ணாமல் எதுலேயுமே இன்னும் அழகாத ஜிம்மில் போயிட்டு நீ வரவஞ்சிருக்குன்னு நினச்சா, அதுவும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கு மட்டும் அவமானப்படுத்திருக்க. பொதுவாக எல்லாம் சொல்லுவாங்க, லவ் பண்ணுற பசங்க ஃபேமிலி விட்டு கொடுத்து வருவாங்களாமா, எல்லாம் நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நீ முதல் தடவை கேள்விப்படுறேன், ஒரு ஃபேமிலிக்காக ஒரு பையனை லவ் பண்ணுற பையனையே இத்தனை பேர் கூட அவமானப்படுத்தி இப்படி அந்த மாதிரி கஷ்டப்படுற ஒரு பர்சனை இப்போ தானே பார்க்குற அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. டேவில் எதுக்க முடியல ஹேங் சொல்கிறாங்க. நீ பண்ணிருக்க அதுதானே பண்ண, அத்தனை பேருக்கு முன்னாடி நீ லவ் பண்ண பையன் உங்க கூட 2 இயர்ஸ் ஒரு லைஃப் வாழ்ந்துருக்காங்க, அதுவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் வாழ்ந்தீங்க அப்படி சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி கட்டி பார்த்துருக்காங்க. சொல்கிறாங்க. இப்போ காய் அப்படியே அமைதியாக பார்த்துருக்காங்க. அப்படி ஒரு லைஃப்பை நீ வாழ்ந்துட்டு அவங்க கூட ஒய்ஃப் மாதிரி இருந்த ஹஸ்பண்டாக இருந்த நீ அவன் உனக்கு ஒய்ஃபாக இருந்திருக்கான், 2 பேர் லிவிங் டுகெதரில் ஒன்று அவ்வளோ ஹாப்பியாக நீ அவங்க கூட இருந்திருக்கலாம். அப்போ ஒரு டைம் உனக்கு உடம்பு இல்லையா, இவன் சொன்னார் இவ்வளோ என்னென்ன இப்போ பார்க்குற எங்களுக்கு தெரியுது,
ஜிம்மி இவ்வளோ இன்னசென்ட் சொல்லிட்டு குழந்தைங்க பாரு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கான். அப்போ இன்னும் மெச்சூரிட்டி இல்லாமல் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருப்பாள். அப்போ உன் தோணவே இல்லையா இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கா, இவன் என்ன தப்பு பண்ணா, நம்ம இவங்க ஹார்ட் பண்ணு நினைக்கிறோம் அப்படி சொல்லி அது லவ்ன்ற பேரை சொல்லி உனக்கு தோணவே இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு டைம் அவட்ட போய் சொல்லி அவங்க கூட உணர்ந்துருக்கல, அப்போ உனக்கு ஒரு கில்ட்டியாகவே இல்லையா டே கேட்குறாங்க. ஜின்னு கேட்குறாங்க டேக்கிட்டா டேக்கு ஒரு மாதிரி எப்படி இருக்கு பார்த்துட்டே இருக்காரு. ஹியாங் சொல்கிறாங்க சொல்லி உனக்கு கில்ட்டியாக ஒரு செகண்ட் கூட கில்ட்டி ஆகலையா சொல்லிட்டாங்க. எனக்கு நான் எந்த ஒரு பாசம் கூட கில்ட்டியாக இருக்கும்ல, ஒரு பாஸ் இன்னசென்ட்டாக இருக்கும்போது உங்களை ஹார்ட் பண்ணுறப்போ அப்போ இன்சைட் கில்ட்டியாக இருக்குங்களா, நம்ம சொல்கிறதெல்லாம் போய் நம்ம ஃபேக்காக இருக்கும் அப்படின்றப்போ ஒரு கில்ட்டினஸ் வருமே உனக்கு வரவே இல்லையா சொல்லிட்டு ஜின்னு கேட்குறாங்க. அமைதி இருக்காங்க. பர்ஃபெக்டாக பிளான் பண்ணியிருக்கல சொல்கிறாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணியிருக்க, நல்ல ஒரு ஆக்டர் ஆகிப்போ போல, நீ ஆக்டராக இருந்தால் நல்ல ஒரு பெஸ்ட் ஆக்டர் வந்திருப்பேன் அப்படி சொல்லிட்டு நீ சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சுக்கு பதிலாக நீ ஒரு ஆக்டராக இருக்க வேண்டியதுன்னு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் எப்படி அழுதுருக்காங்க. ஹியாங் போது நிறுத்துங்க, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் சொல்லிட்டாங்க. உங்களை பற்றி நல்லா தெரியும் ஹியாங் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒரு ரிசர்ச் சென்டர் வச்சிருக்க, ஆனால் நீ ப்ரொஃபஸர்னு சொல்லிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்க. செகண்ட் உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்க, உனக்கு தங்கச்சி மட்டும் தான், கிராண்ட் பேரண்ட்ஸ் தான், நீ ஒரு மிடில் கிளாஸ் சொல்லிட்டு என்னெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஒரு லவ் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க. அவன் அந்த லவ் வந்து ட்ரூ நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். இந்த பசங்களோட தப்பு இதுதான், ஒருத்தவங்க லவ்னு சொல்கிறப்ப மட்டும் மற்ற எல்லாத்தையும் சந்தேகப்பட முடியும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல இது லவ்னு சந்தேகமே பட முடியாதுல்ல, அப்படிதான் நீ அப்படிதானே பர்ஃபெக்டாக நடந்திருக்க அவங்ககிட்ட அப்படி சொல்கிறாங்க. எதாவது சந்தேகம் வராமல் ப்ளே பண்ணியிருக்க, பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணி அவனை அத்தனை பேரும் அவமானப்படுத்தி வச்சிருக்கல சொல்கிறாங்க. எல்லாம் நமக்கு தப்பாக பேசுகிறப்போ உனக்கு வலிக்கவே இல்லை மனசு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் அவனுக்கே வலிக்க போகுது, எனக்கு அவனுக்கு அதான ஹாப்பினஸ், அதுக்காக தான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். 2 இயர்ஸ் பாவம் ரொம்ப சஃபர் ஆகிருக்கார் சார், அது இருக்காக அவனை அந்த மாதிரி அவமானப்படுத்தணும் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹியாங் பாருங்க நான் சொல்கிறது கேட்குறது ஹியாங் சொல்கிறேன், நீ சொல்கிறது கேட்குறது என்ன இருக்குது அப்படி நம்பிட்டு கேட்குறாங்க. அவன் எவ்வளோ சஃபர் ஆகுதுன்னு தெரியுமா, எவ்வளோ சின்ன பையன் அவ்வளோ சஃபர் ஆகிருக்கு 10 பேருக்கு முன்னாடி யாரெல்லாம் கேட்குறாங்க. உனக்கும் ஜெவுக்கும் மேரேஜ் ஆரம்பிச்சது பற்றி அவனுக்கு எதுவுமே தெரியாது. செகண்ட் அவங்க ஃபேமிலி உள்ளவங்க எதுவுமே அவன்கிட்ட சொல்லவே இல்லை, அவனுக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருக்குது உனக்கு, உன் கூட அவன் வந்து நான் அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இது எல்லாமே. அவன் வந்து எவ்வளோ உங்களுக்கு கேரிங்காக இருக்கா, பாசமாக இருக்கா, நீ எந்த ஒரு எவ்வளோ நம்ம ஸ்டேட்டஸோட ஹைட் பண்ணியிருக்கா, அப்படின்னு கூட லவ் பண்ணியிருக்கா. அவன் எந்த இடத்துலையுமே இருக்கு அவன் ஹார்ட் பண்ணதே கிடையாது. நீ எப்படி அவன் ஹார்ட் பண்ண நினச்சேன், நீ கேட்கறதுலாம் ஓகே சரிக்கா, நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்துருக்கான், எந்த இடத்துலையும் அவன் கேட்கவே இல்லை சரியா, ட்ரூவாக இருந்திருக்கா. அப்படி இருக்குமா அவன் மாதிரி எப்படி புரிஞ்சிருக்குன்னு தோணுச்சு அப்படி சொல்லிட்டு நம்பி கேட்குறாங்க. தேவையில்ல ஆன்சர் பண்ண முடியல. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க பாருங்கள், நீங்கள் ஜிம்மோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பார்க்காதீங்க, தேவோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுங்க சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மு கேட்குறாங்க. அப்படி இல்லை அவனும் சொல்கிறாங்க, அவன் கஷ்டப்பட்டுருக்கான் சரி ஓகே என்ன கஷ்டப்பட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்களா ஏன் அவன் ட்ரூவாக பண்ணியிருக்கான், ஆனால் அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க, அவங்க ஃபேமிலி தப்புறாங்க, அவங்க ஃபேமிலியில் கேட்டுருக்காங்க, அதுக்கு என்ன பண்ணான் என்கிட்ட வந்தாமா சொல்கிறாங்க. அதே மாதிரி அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு வந்து வேறு இடத்துல வேறு ஏதாவது பர்ஸ் இருந்தால் அந்த பிளேஸில் இருந்தானாக்கா அந்த பர்சன்டேஜ் நடந்துப்பானா அப்படியே நடந்துப்பானா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மு கேட்குறாங்க. அப்படியே காய்க்கிற மாதிரி காய் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு பொண்ணு பையன் அந்த பிளேஸில் படுத்து ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வீட்டில் ஃபேமிலியில் ஒரு பர்சன் இருக்காங்கனாக்கா அவங்ககிட்ட லவ்ன்ற பேரை சொல்லி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், இதுக்கு தான் ரிவெஞ்ச் ஆசைட்டாங்க. அப்போ ஜிம்மோட அப்பாவுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை ஜிம்மோட அப்பாவுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறங்க பாருங்க என்ன சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேளுங்க ஓகேவா. நான் ரிவெஞ்ச் எடுக்கிறவங்களா உண்மை இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் நான் ரிவெஞ்ச் எடுக்கிறது நான் ஃபுல்லாக ரிவெஞ்ச் எடுக்க வரல ஓகேவா. நான் சொல்கிறாங்க சார் என்ன சொல்ல போகிறேன் கேட்குறாங்க. நான் லவ் பண்ணி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேன் எதுக்கு அங்கே அப்போ தான் ஆக்டிங் பண்ணி முடிச்சுட்டே சரி, அதான் நீ போட்ட பிளான சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, அது முடிஞ்சு 4 years ஆகுது ஓகே. இப்போ நீ ஆக்டிங் பண்ணிட்டுருக்கா சொல்கிறாங்க. நான் ஆக்டிங் பண்ணல, நான் உண்மையை சொல்கிறேன் ஓகேவா. நான் வந்துட்டு உண்மைதான் சரியா, நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் நான் ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணதை மட்டும் தான் நான் வந்தால் சொல்கிறாங்க. யார் நீ லவ் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஹம்சரை லவ் பண்ணேன், எனக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். இப்போ இல்லை எனக்கு ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப புரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. நன்றின்னு பார்க்குறேங்க இது என்ன புது கதையா அப்படி கேட்குறாங்க. இது புது கதைலாம் இதுதான் உண்மையான கதை அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அவனோட பாயிண்ட் ஆஃப் சொல்லட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஜின்னு அமைதியாக உட்காந்துருக்காங்க சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு உட்காந்து கால் மேலே கால் போட்டு உட்காராரு. பக்கத்தில் நம்பிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்பிட்டு அந்த பக்கம் ஜின்னு சன்ஷில் ஜிம்மி இந்த பேபிஸ் நின்றுருக்காங்க ஜிம்மி பக்கத்தில். இப்போ ஜிம்மி அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம பேபிஸ் தான் அம்மா அழாத சொல்லிட்டு பேபிஸ் தான் டேஸில் வெயிட் பண்ணுறாங்க ஜிம்மினுக்கு. இப்போ நம்ம டேஸில் அனுப்பிட்டாங்க. நான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததே சொல்கிறாங்க. இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு வீடியோ காலில் தான் சொல்கிறாங்க. வீடியோ காலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னு நம்பிட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் புரியல சொல்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ காலில் தான் இவங்க பார்த்தேன், அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க பார்க்குறாங்க ஜேகே சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே ஜிம்மியோட ப்ரொஃபஸர், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் கேரளாவில் இருந்தான். நான் ஒன் டைம் அவன்கிட்ட வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வீட்டை டோர் பிடிக்கிறா அப்படிங்க அனுப்பிச்சு அவன் சொன்னான் இருடா நான் வந்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீடியோ கால் அப்படியே இப்படினாக்கா அந்த டேப்பை வந்து டர்ன் பண்ணி வச்சுட்டு போயிட்டான். இப்படி அவன் டோரை பார்க்குற மாதிரி ஃப்ரெண்டில் வச்சுட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணான். அங்கே ஒரு பர்சன் நின்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு எம் சார் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. பாருங்க நீங்கள் கேட்ட திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஓகேவான்னு பாருங்க சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறாங்க ஓகே எல்லாமே இருக்குது ரஹ்மான் எடுத்துலாம் சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் இல்லை இரு நான் வந்து அங்கே சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் அங்கே இருக்காங்க, உள்ளே வா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல உள்ள வாடா சொல்கிறாங்க. சரி சார் உள்ள வராரு உட்கார வந்துடுறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவர் போய்ட்டு சோஃபாவில் உட்காராரு. இப்போ இந்த பர்சன் ஜெக்கி போயிட்டா என்ன பண்ணுறாக்கா திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு மணி எடுத்துட்டு இருக்காங்க. சரி என்ன குடிக்கிறா சொல்கிறாங்க. ஏதோ வேண்டாம் சொல்கிறாங்க. அட எதுனா குடி என்ன வேணும் சொல்கிறாங்க.
ஜூஸும் சொல்கிறாங்க. ஓகே உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கும்ல? ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெமின்டா டிவி ஓடிட்டு இருக்கோம். அந்த டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சாங் நல்லா இருக்குமே சொல்லிட்டு ஒரு கொரியன் சாங் வச்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சாங் ஒரு சிங்கர் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அழகாக சிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ கலந்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இது வரைக்கும் அவருக்கு யார் மேலேயும் வராத ஒரு ஃபீலிங்ஸ் அட்ராக்ஷன். ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் அவருக்கு மேரேஜ் அரேஞ்சாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ சென்ட் பண்ணுவான்னு கேட்டிருப்பாங்க. வேண்டாம் நீங்கள் பார்த்ததே போதும், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் போதும்னு சொல்லியிருப்பாரு. எனக்கு அவர் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பார். சரி ஓகே ஃபேமிலிக்கு பிடிச்சா பண்ணிக்கலாம், ஏன் நம்மளுக்கு யார் மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக ஓகே சொல்லியிருப்பாரு. அவர் ஓகே சொல்லி 1 வீக்கில் தான் இப்போ பார்க்குறாங்க. பார்த்தாக்க அந்த பையன் அப்படியே கியூட்டாக அழகாக பாடிட்டு இருக்கான். அந்த பையனோட அப்படியே அந்த பையனை பார்த்துட்டு இருக்காங்க. வீடியோ காலில் இந்த ஐஸ் பிங்க்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே க்யூட்டாக அந்த ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த பர்சனோட ஃபேஸாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்காங்க பார்க்குறவங்க கண்ணுக்கு. அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க பார்க்கறதுக்கு. இப்போ அந்த பர்சன் ஃபைனலாக ஜூஸ் எடுத்துட்டாங்க. எனக்கு ஜெயிக்கடா ஓகேவா இந்த ஆசை கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. தேங்க்யூலாம் வரப்படி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் இப்போனாக்கா ஜேக்கு வீடியோ கால் இருக்கிறதே மறந்துடுறாரு. எனக்கு அவர் வந்து ஜிமின் வந்ததுனால அவர் ஃபோனை வச்சுட்டு போனவர் தான் அப்படியே அந்த டேப் வந்து ஓரமாக வச்சு போயிருப்பாரு. அப்படியே விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு அந்த வீடியோ கால் விடுறதுன்னு பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகே ஜிமிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அசைன்மெண்ட்லாம் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. பண்ணிட்டே இருக்கா. எனக்கு ஒரு டைம் வந்து டைம் தர முடியுமா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் போகணும், கொஞ்சம் ஃபுல் டே ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் இன்னைக்கு சண்டேல சொல்கிறாங்க. ஆமாம் அதனால இது ஃபுல் டைம் ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அதுதான் நாங்களே திங்ஸ்லாம் மாறி வாங்கிட்டு வச்சுட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரப்போம் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க. நீங்கள் எங்கே வெளில போகல சொல்கிறாங்க. நான் எங்கே வெளில போகிறேன், வீட்டு தான் இருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நைட் எங்கே ஜாயின் பண்ணிக்கிறீங்களா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. 7 o'clock மேலே அங்கே வந்து கிளப்புக்கு போக வரீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறது இல்லை வேணாண்டா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலா ஜிம் ஜூஸ் கூட முடிச்சிடறாங்க. அப்புறம் போயிட்டு வருவா. தேங்க்யூ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. தேங்க்யூ போயிட்டு ஆஃப் சொல்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் தான் அப்படி ஓடி வந்துட்டாங்க. நம்ம ஜெக்கி வந்து மணி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஜிம் ஓடி வந்துடுறாரு. இப்போ தான் நம்ம ஜெக்கி வந்துட்டு டிவியில் வந்துட்டு வால்யூம் இருக்குது, என்ன வந்து சேனல் சேஞ்ச் பண்ண போகிறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி திருப்பாங்க. டே நீ இந்த மாதிரி இருக்கா, நீ ஃபோனை கட் பண்ணல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி டே பார்க்குறாங்க. டே நான் கட் பண்ணவே இல்லை. ஆமாம் அது யார் கேட்குறாங்க. யாரா சொல்கிறாங்க. அதான் எவ்வளோ பேசுறது சொல்கிறாங்க. ஓ அதுவா சொல்கிறாங்க. டே இங்கே பாரு என் தங்கச்சிக்கு தெரியாமல் அதை சொல்கிறாங்க. டே என்ன பேசிட்டு இருக்க, அவன் ஸ்டூடெண்ட்ரா சொல்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டா ஆமாடா ஸ்டூடெண்ட்ரா ஸ்டூடெண்ட்டா ஆமாண்டா அப்படின்றமா அவன் நம்ம கொரியன் பையன் நான் சரியா சொல்கிறாங்க. கொரியன் ஆமாம் அவங்கள்ட்ட நிறைய பேர் இருக்காங்க சரியா, அவங்க ஒரு 2-3 பசங்க இருக்காங்க. அவங்க எல்லாரும் இதே அப்பார்ட்மெண்ட்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் பக்கத்தில் இருக்க நிறைய திங்ஸ் வேணாக்கா போக வேண்டாம் வாங்கிட்டு சொல்லுவான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே கேட்குறாங்க. பேர் என்ன கேட்குறாங்க. பார்ச்சின்னு சொல்கிறாங்க. பார்ச்சின்னு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெல் பண்ணுறேன், நீ என்ன ஸ்மெல் பண்ணுறா சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. சரி சொல்லு எனக்கு அங்கிள் ஆண்டி ஏதோ வந்துட்டு ஒரு பையனை பார்த்துருக்காங்க ஒயின்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு இருந்தா, நீ ஃபோட்டோ பார்த்தியா பிடிச்சிருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே டே பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே பார்க்குறாங்க. பிடிச்சிருக்கா அவனுக்கு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜெக்கே டே சொல்லுறது ஜிம்மில் வைக்க ஜிம்மில் பார்த்து தான் பிடிச்சிருக்கு அவருக்கு டக்குன்னு. எனக்கு கேட்டால் சொல்கிறாங்க. அதான் ஃபோட்டோ ஃபேன்ஸை பார்த்தியா பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. ஒயின் ப்ரூம் பிடிச்சிருக்குன்னு சொன்னா, ஒயின் பிடிச்சிருக்கு அங்கிள் ஆண்டி பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஜெக்கி கேட்குறாங்க. அப்போ டே ராடிக்கிறாங்க. அது நான் என்ன பார்க்கலடா சொல்லிட்டு பார்க்கலையா அப்போ பிடிச்சிருக்குன்னு சொன்னா சொல்கிறாங்க. அதுவா அது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு இதே மாதிரி டே வந்துட்டு நார்மல் பேசுகிறாங்க. அவன் ஸ்டூடெண்ட்டா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அதை கேட்க வராது. நம்ம ஜெயிக்க வந்துட்டு கொஞ்சம் ஒரு கால் வருது பேசிட்டு வந்து கூப்பிட்றேன் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ரிட்டன் கூப்பிடவே இல்லை. டேக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனை பார்த்து அப்படி ஃபீலிங்ஸு அந்த மாதிரி ஒரு தாட்லாம் வந்து யாருனாக்கா நம்ம ஜிம்மில் பார்த்தா வந்துருக்கும். இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம ஒய்ஃபாக தான் அப்படி இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்டாக தான் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்துருக்கும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பார் பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷனாக ரொம்ப பிடிச்சிருக்கும். அவர் பேசினது ரொம்ப க்யூட்டாக இருந்திருக்கும். சிங்கிங் பண்ணது வாய்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி ஓகே இப்போ என்ன பண்ண முடியும், அவர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் சின்ன பையன், நம்மளுக்கு அப்பா அம்மா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, வேறு ஆப்ஷனே இல்லை. சம்டைம்ஸ் நம்ம போயிட்டு எப்படின்னாக்கா நம்ம பிடிச்ச ஒரு பர்சனை கொஞ்சம் லேட்டாக மீட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நம்ம காலேஜ் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த டைமில் இப்படி யோசிக்க தப்பு இல்லை ஓகே அப்படி சொல்லிட்டு லைக் ஒரு க்ரஷ் மாதிரி எப்போல்லாம் டேவ் அடிக்கடி வீடியோ கால் பண்ணுவார். அப்போலாம் சம்டைம்ஸ் எப்பயாவது ஜிம்மில் ஒரு யாராவது பார்ப்பாரு வீடியோ கால். எனக்கு ஜெக்கி வந்து வீடியோ கால் டக்கு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பேச மாட்டார், பால்கனிக்கு வருவார், வெளில நின்று பேசிட்டு இருப்பாரு. அப்போலாம் ஜிம் கிளாஸ் பண்ணி போகிறது நம்ம டே பார்ப்பாங்க. டேக்கு ஒரு க்ரஷ் மாதிரி யாராவது நம்ம ஜிம் வந்துட்டு எப்படினாக்கா நம்மளால அவனை வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது, இருந்தாலும் அவருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன். அதில் முன்னாடியே வந்து நம்ம இந்த பையனை பார்த்துருக்கூடாதா, அப்பா மட்டும் மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டு முன்னாடி பையனை பார்த்துருக்க நம்ம இவன் ஓகே சொல்லிருக்கோம், நம்ம வந்து இவனை நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம் அந்த அளவுக்கு தோழி எனக்கு அவர் அந்தளவுக்கு வந்து ஹார்ட் இடம் பிடிச்சிருப்பாரு, ரொம்ப பிடிச்சிருக்கும். வித்தவுட் பேசாமல் நேரில் பார்க்காம ஜஸ்ட் ஒரு வீடியோ காலை பார்த்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். நினச்சிருப்பாரு சார் ஓகே சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டேஸ் போகுது, டேக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பக்கம் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. டே வராத அதுக்கு நோ சொல்ல முடியாது சார் ஓகே. அந்த பையன் நல்லா என்னன்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஓகே நம்ம அந்த பையன் பேசி பழகி 2 பேருக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் மூவ் பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு பிறகு அந்த ஜிம்மில் க்ரஷ் மாதிரி மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிட்டாரு. ஃபேஸ் எனக்கு ஜேவோட ஃபேஸ் அவர் பார்க்கவே இல்லை.
ஆனால் ஜிம்மோட ஃபேஸை பார்த்து ஜிம்மில் பார்த்துருக்காரு இல்லையா வீடியோ காலில், அதனால அவருக்கு வந்து நேரில் பார்த்தது அவர் எப்படி இருக்கா நல்லா தெரியும். எப்படி அவர் வந்து ரொம்ப அட்மைட் பண்ணுவார். அவருக்கு அடிக்கடி இந்த ஜிம்மோட ஃபேஸ் வந்து ரொம்ப வராட்டே இருக்கும், மைண்ட் வந்துட்டே இருக்கும். அவருக்கே டிஸ்ட்ராக்டாக ரொம்ப கஷ்டப்படுவார். இல்லை அவன் சின்ன பையன், ஓகேவா, நம்மளுக்கு செட் ஆக மாட்டான், நம்மளுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, ஃபேன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தப்பை யோசிக்கிறோம், ஜேஹோப் எப்படி தானே பரவாயில்ல, நம்ம அவனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த பையனை லவ் பண்ணணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அவர் மைண்டு ஃபுல்லாக ஜிம்மில் மட்டும்தான் இருப்பார். பார் ஜிம்மில் நேம் அவருக்கு தெரியும். செகண்ட் இந்த ஃபேஸை பண்ணாக்க அவ்வளோ அழகாக அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும். ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அடிக்கடி ட்ரீமில் கூட அவருக்கு வருவார். அவர் நினச்சிக்கிட்டே படுத்துட்டு இருக்கனால சம்டைம்ஸ் ட்ரீம் வந்து பேசுகிற மாதிரி அவருக்கு வரும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஒரு மாதிரி அவருக்குள்ளே ஒரு வில்டிவரஸ் வர வந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு ஃபியான்ஸ் இருக்காங்க, நம்ம திரும்ப இன்னொரு பர்சன் போய்ட்டு இமேஜின் பண்ணுறோமே, ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவருக்குள்ளேயே அவர் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆரம்பிச்சிருப்பாரு, இந்த ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவருக்கும் ஜேஹோக்கு மேரேஜ் ஸ்டாப் ஆயிருக்கும். மேரேஜ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஒயின் கிட்ட நம்ம கிட்ட ரொம்ப சண்டை போட்டுருப்பாங்க. இந்த பர்சன் இப்படி நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்க, லாஸ்ட் மினிட் வந்து மேரேஜ் வேணும்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது தான் நம்ம ஒயின் சொல்லியிருப்பான், இல்லை அவங்க ஸ்டார்டிங் ஓகே தான் சொன்னாங்க, அவங்க பிடிச்சிருக்காங்க சொன்னாங்க சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருப்பான். அவன் ஃபேமிலி மொத்த டீட்டெயில் எடுக்கும்போது தான் நம்ம எப்படின்னாக்கா பார்க் கொடுத்துட்டு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் வந்து பார்க் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அவருக்கு ஒரு பையன் ஜேஹோக்குன்னு தெரியும், மற்றபடி அவங்க ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஒரு தம்பி இருக்கான், தம்பி படிக்கிறான்னு சொல்லும்போது தான் கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து கேதர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் நம்ம ஜிம்மின் ஃபோட்டோவில் வந்துருக்கு. டேக் ஃபர்ஸ்ட் வந்து ஜிம்மின் பார்க் ஃபேமிலிஸ் அந்த பையன் சொல்லிட்டு கோவம் தான் வருது. உண்மை சொல்ல அவருக்கு கோவம் தான். அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது, அவங்க அப்பா மாதிரி அவனும் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த தாட் தான் வருது. அப்போ ஒரு கோவம் அவங்களுக்கு ஏற்படுத்தின அதே அவங்களுக்கு ஏற்படுத்தின அந்த அவமானத்தை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எப்படின்னு யோசிக்கும் போது தான் அவருக்கு ஜேஹோப் சிப்ளிங்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதான் நம்ம ஜிம்மின். அதுவும் அது ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ பார்த்துக்க மாட்டாரு, ஜிம்மின் நேம் மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில் எடுக்கும்போது அவன் கேனடாவில் படிக்கிறான், அந்த பையன் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கேட்பாங்க பர்சன் கிட்ட. அந்த பர்சன் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த டீட்டெயில் பார்க்கும்போது ஃபோட்டோ இருக்குது, நம்ம ஜிம்மோட ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் டேக் ஒரு பக்கம் கோவமும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு எப்படின்னாக்கா முடிவு பண்ணுறேன், சரி ஓகே நான் லவ் பண்ணுறேன், ஓகே நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் இந்த மனசு வந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நான் முடிவு பண்ணுறேன், ஓகே என் ஃபேட்டு நீ தான், ஓகே அதனால தான் அண்ணனுக்கு எனக்கு நடந்த மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அரேஞ்சான மேரேஜ். ஆனால் நான் வந்துட்டு ஒன்று விட்டு தர மாட்டேன், ஓகே ஒன்று நான் மேரேஜ் பண்ணிப்போ சேம் டைம் எனக்குள்ள இருக்க அந்த ரிவெஞ்ச் அந்த வெஞ்சன்ஸாக தீர்த்துப்பேன், சரியா? அது யாராலுமே சரி நான் எடுத்து சரி பண்ண முடியாது. நான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எங்கள் அப்பா அந்த சுச்சுவேஷனுக்கு ரீசன் உன் ஃபேமிலி மட்டும்தான். உன் ஃபேமிலி பண்ண தப்புக்கான தண்டனையை நான் திருப்பி கொடுத்தே தீருவேன். ஆனால் என்ன அதுக்காக அவங்க யூஸ் பண்ண போகிற, ஓகேவா மன்னிச்சுக்கோ, என்னால் முடியல, என்னால் வந்துட்டு அவர் வந்து ட்ரை பண்ணிப்பார், அவர் மனசை வந்து சேஞ்ச் பண்ணி சொன்னாலும் முடியவே. எனக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ப்ரீஷியஸ். அவருக்கு அப்புறம் உங்கள் ஃபேமிலிக்கு அப்புறம் ஒரு பர்சனை பிடிச்சிருந்தாக்கா அது நம்ம ஜிம்மில் தான் பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம முடிவு பண்ணுறாங்க, நான் லவ் பண்ணுவேன், ஓகே டூ லவ் கொடுப்பேன், ஆனால் ரிவெஞ்ச் எடுப்பேன். ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் நான் எதுக்காக வந்து சொல்லவும் மாட்டேன். ஃபுல்லாக ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு என் அப்பா அம்மாவுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் உன்னோட அப்பாவுக்கும் உன்னோட ஃபேமிலிக்கும் இருக்கணும், சரி அதே அவமானத்தை அவங்க ஃபேஸ் பண்ணணும். அப்போ தான் ஒருத்தவங்களுக்கு வழியிலன்னு தெரியும், ஓகேவா? எனக்கு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட 1 வீக் டைம் கொடுத்தேன். அவன் எனக்கு ஒரு 1 வீக் டைம் எடுத்துருப்பாரு, ஒயின் சரிப்பா ஜேஹோப் கிரிமினல்னு சொல்லிட்டு. அப்படி நல்லவங்க அந்த மேரேஜ் கூட பண்ணிட்டு போயிருக்கட்டும், ஆனால் அதுக்கான ரீசன் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு கால் கூட வந்திருக்காது, ஒரு கால் டெக்ஸ்ட் ஒரு சாரி எதுவுமே வந்திருக்காது. அவங்கள்ட்ட ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்திருக்காது. அதுதான் டேக்கு இன்னும் கோவத்தை ஏற்படுத்திருக்கும். அப்போ அவங்களுக்கு அதே பையனை திருப்பி கொடுக்குறேன். எனக்கு இந்த பக்கம் டேவோட அப்போ பேரலைஸ் ஆகிட்டாங்க. அது டேக்கு இன்னும் ஹார்ட் ஆகிருக்கு. ஓரளவுக்கு நார்மலாக இருந்தால் கூட கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி வேற மாதிரி வந்து ஆக்ஷன் எடுத்துருப்பாருன்னா இப்படி ஒரு அவமானம் சந்திச்சதுனால மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு இது மாதிரி ஆகிட்டாங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம டேக்கு வந்துட்டு அது கோவம் இருந்தால் கண்ட்ரோலாக ஆயிருக்காது. நான் வந்து அதே பெயின் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருப்பாரு. ஆனால் அவர் ஜிம்மில் ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பாரு. அவர் இங்கே வந்தது, ஜிம்மில் பார்த்தது, அவர் இங்கே வரும்போது அந்த பெயினை கொஞ்சம் கொஞ்சம் மறந்துருப்பாரு. எனக்கு 6 மந்த் தூங்காமல் இருப்பார். அவருக்கு அவங்க அப்பா அந்த மாதிரி ஆனதுலேருந்து தூக்கம் இல்லாமல் பிஸ்னஸ் ஒரு பக்கம், அவங்க தங்கச்சி அவங்க அம்மா அந்த மாதிரி உடஞ்சி போனதை ஏற்றுக்க முடியாமல் போயிருக்கும். அவங்க அப்பா ஒரு மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மேனாக இருப்பார், ஒரு அயன் மேன் மாதிரி இருப்பார். ஆனால் பார்த்தா இப்போ சடனாக அவர் பேரலைஸ்ட் ஆகிட்டு அது பார்க்க முடியாமல் 6 மந்த் அவர் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஆனால் டேவோட அக்கா சொல்லியிருப்பாங்க, டேவோட அம்மா சொல்லி போய் உங்களோட ஒர்க்கு பார்ப்பா நாங்கள் பார்த்துக்கலாம், நாங்கள் சரியாயிடும்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. ஆனால் டேவோட அதை எடுத்துக்க முடியாமல் அவர் கூட்டிகிட்டு போய் வேறு பிளேஸ் அவங்க நியூவாக ஸ்டே பண்ணி வச்சுட்டு அவங்க பிஸ்னஸில் அவங்க அங்கிள் கிட்ட வந்துட்டு அவங்க மேனேஜர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஹேண்ட் ஓவர் பண்ணி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க நான் வரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்லிட்டு போயிருப்பாரு. அது எதுக்காகனாக்கா இதே மாதிரி எல்லாமே நடக்கணும், என்னெல்லாம் பண்ணாங்களோ அவங்க லைஃப்பில் அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும். அந்த பெயின் அவங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிம்மை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிருப்பாரு. அது வரைக்கும் அது சொல்லியிருக்கக்கூடாது, அது வரைக்கும் சொல்லக்கூடாது அவங்க யாருன்னு சொல்லிட்டு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம பிளான் வந்துட்டு ஃபெயில் ஆகிடக்கூடாதுக்காக இவ்வளோ பண்ணியிருப்பாரு. இப்போ நம்மகிட்ட கரண்ட்ல சொல்ல முடிக்கிறாங்க, இதான் ரீசன், இதான் நடந்துச்சு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றபடி லவ் பண்ணதுமே ட்ரூ தான்.
அவனை நான் எந்த அளவுக்கு இன்ச் பை இன்ச் நான் ஒவ்வொரு செகண்ட் அவனை லவ் பண்ணேன். ஒரு செகண்ட் கூட நான் வந்து இவனுக்கா ரிவெஞ்ச் எடுக்க ஒரு பாய் ஃப்ரெண்டாக நான் ட்ரீட் பண்ணதே இல்லை. என் பாய் ஃப்ரெண்டா என்னோட ஒய்ஃபாக தான் பார்த்துக்கிட்டேன். அவனை அப்படி தான் பார்த்துக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் ட்ரூவாக தான் இருந்தேன். அது நான் ரிவெஞ்ச் மட்டும்தான் வந்துட்டு அவன்கிட்ட ஹைட் பண்ண தவிர மற்றபடி எதுவும் ஃபேக் இல்லை. எல்லாரும் ட்ரூ லவ் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டேவோட கண்ணத்தில் பள்ளியில் ஸ்லாப் கொடுத்து பார்த்தாக்க நம்ம ஜிமின் தான். அவர் சொல்லி முடிக்கப்போ ஜிமின் ஸ்லாப் பண்ணிடுறாரு. அப்போ கூட அவர் கேட்டுக்க மாட்டாரு. இப்போ நாங்கள் அவன் அப்படி இருந்துருக்காங்க அப்போ கேட்டுக்க மாட்டாரு. இப்போ இவன் அந்த வீட்டில் அவ்வளோ டேஸ் இருந்த போனா இருப்பாங்க அப்பயும் கேட்டுக்க மாட்டாரு. ஆனால் இன்னைக்கு தான் ஒரு கோவம் வருது. அவங்க ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்க நம்ம ஜின்னு காயெல்லாம் பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கு என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில் நீ வேணாலும் அவங்க கூட வச்சுக்கிறதுக்கு வேணா தூக்கி போகிறதுக்கும் மற்றவங்க அவமானப்படுத்துறது. அதுக்கப்புறம் நான் உங்க கூட கூட்டிட்டு போனா நான் வந்து நினச்சிட்டியா ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லு அத்தனை பேருக்கு நான் அவமானப்பட்டேன். எல்லாரும் சொன்னாங்க என்னை பார்த்து உன் பையன் படிக்க போல இதுக்காக தான் பணம் சொல்லிட்டு தப்பான ஒரு ஸ்லட்டு மாதிரி சொன்னாங்க எல்லாரும். அப்போ உனக்கு எப்படி இருந்திருக்கும்? யாரா லவ் பண்ணுற ஒரு பர்சன் தன்னோட ஒய்ஃப் தன்னோட பாய் ஃப்ரெண்டை இன்னொருத்தவங்க தப்பா பேச பார்த்துட்டு இருப்பாங்களா? சொல்லு நீ ஒரு பாய் ஃப்ரெண்டை எனக்கு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேக் ஒரு மாதிரி இருக்கு. நீ சொல்ற ரீசன் நான் உனக்கு நல்லா தான் இருக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கேட்கறதுக்கு டிஸ்கஸ்டிங்காக இருக்கு சார். எனக்கு கேட்கறது கன்ஃபர்டபுளாக இருக்கு. எப்படி இருக்குது நீ சொல்றதுலாம் சொல்லி ஜிம் கேட்குறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கு. பாய்சனே ஸ்லோவாக கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெடிசன் கொடுத்து க்யூர் பண்ணுற மாதிரி இருக்கு. அது எப்படி நமக்கு சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் சொல்றாங்க இந்த பக்கம் ஜின்னு பாக்குறாங்க. ஜிம்னு சொல்றாங்க இப்ப சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்க பிளேஸ்ல அந்த மாதிரி யாரும் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? ஒரு பாசனை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு உங்க ரிவெஞ்சுக்காக மட்டுமே வந்துட்டு பண்றேன்னு சொல்றாங்க. அது கரெக்டாக நினைக்கிறீங்களா சொல்லி கேட்கறாங்க. இப்போ நம்ம சின்ன பாக்குறாங்க அது சொல்றாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பாக்குறாங்க அது கரெக்டா எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம பாக்குறேன் ஹேங் சொல்றாங்க. பாருங்க சார் ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேவா? நீ ரிவெஞ்ச் இருக்கிறதா வந்ததாவே இருக்கட்டும். ஆனா அதுக்கே லவ்ன்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண நீ லவ் பண்ற ஒரு பையனே நீ ஹர்ட் பண்ண மனசு வரல அவனுக்கு எப்படி கேட்கறாங்க. அப்போ அது லவ்ல ஓகே செல்ஃபிஷ் அர்த்தம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்றாங்க. ஹேம் சொல்றாங்க நீ செல்ஃபிஷா இருக்க சரி அதனால தான் நீ உண்மை அவன் லவ் பண்ணிச்சுக்கே நீ டேரக்டா அவனுக்கு லவ் சொல்லிட்டு மேரேஜ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி அவங்க அப்பாவை ஹர்ட் பண்றேன் அவன் அண்ணன் ஹர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ ஹர்ட் பண்ணது நீ லவ் பண்ற உன் பாய் ஃப்ரெண்ட் அவனோட ஒய்ஃபா நீ நான் சொன்னால அவனும் ஹர்ட் பண்ணிருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜன் சொல்றாங்க. ஹேங் சொல்றாங்க நீ நல்லா நினைச்சு பாரு இதுல யாருக்கு அவமானம் நினைக்கிறா சொல்றாங்க. அது சொல்றாங்க எனக்கு ஜேவாப் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிட்டு ஓகேவா அவன் லைஃப்ல செட்டில் ஆயிட்டான். செகண்ட் நஜிபுல் அப்பா அவர் ஆல்ரெடி ஜேவாப்புக்கு ஒரு கிராண்டா வெட்டிங் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அந்த இடத்துல ஹார்ட் ஆனது யாரும் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப அவமானப்பட்டது யாரும் சொல்லி கேட்கறாங்க. ஜிமின் தான் நீ அதை மறந்துட்டு யாரும் கேட்கறாங்க. ஹேங் சொல்றாங்க நீ மறந்துட்டு எனக்கு ஒன்னு அவமானப்படுத்துறது அவங்க பேரண்ட்ஸா இருக்கலாம் அல்ல அவங்க ஃபேமிலியா இருக்கலாம். ஆனா அவன் எந்த தப்பும் பண்ணலையே நீ அப்படியே அவனை ஹார்ட் பண்ண முடியும் அப்படி கேட்கறாங்க. இந்த பக்கம் டேக் என்ன சொல்றது தெரியல. ஹேங் சொல்றாங்க பாரு நீ பண்ணு தப்பு டே ஓகேவா நீ பண்ணிக்க கூடாது. நீ சொல்ற ரீசன்லாம் எப்படிமா இருக்கு? நீ லவ் பண்றது சொல்ற லவ் பண்றதுன்னு சொல்ற பையனை எப்படி ஹார்ட் பண்ண முடியும்? மற்ற முடியும் அவங்க அண்ணனே தப்பானதாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலியோட எனிமி ஃபேமிலி கூட இருக்கலாம். அண்ட் லவ் பண்றப்போ உன்னோட பையனை வந்துட்டு நீ வந்து மோஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் அவங்க ஃபேமிலி பத்தி யோசிக்காம. இல்லைனாக்கா அவனை விட்டுட்டு போயிடணும். ரெண்டும் இல்லாம நீ அவன் இந்த அளவுக்கு ஒருத்தர் ஹர்ட் பண்ணியிருக்க அத்தனை பேரும் அவமானப்படுத்திருக்க. ஒருவேளை ஜிம்ல அப்பா ஏதாவது பண்ணியிருந்தா அந்த பேபி ஏதாவது ஆயிருந்தா இந்த ஜிம்ல யாராவது பண்ணியிருந்தா ஜிம்ல அவனையே அவனை ஹர்ட் பண்ணிட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும் நீ சொல்றாங்க. கேட்பாக்க நான் விட்டுருக்க மாட்டேன் ஹேங் சார். அதே போய் அத்தனை பேர் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க அவனை பத்தி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ அதை பார்த்துட்டா இருந்த உங்களை எப்படி அக்செப்ட் பண்ணி முடிஞ்சதே சொல்றாங்க. இந்த பக்கம் உங்கள்கிட்ட எப்படி அமைதிருக்காங்க சொல்றாங்க. உனக்கு ஹாப்பியாக இருக்கும் உனக்கு வந்து ஃபேமிலி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க. நம்ம அப்பா அம்மா ஏற்பட்ட அவமானத்துக்கு நம்ம வந்துட்டு ரிவெஞ்ச் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா ஒன்னு லவ் பண்ற தாண்டி வேற எந்த தப்புமே பண்ணாதான் அவன் என்ன பண்ணான் கேட்க நம்பிட்டு கேட்கறாங்க. டேக் என்ன சொல்றது எல்லாம் எங்க பண்ண தப்புதான் எனக்கு புரியுது தப்புதான். நான் அந்த டைம் யோசிக்கவே இல்லை ஹேங். அந்த ரிவெஞ்ச் என் கண்ணுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் நான் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல சொல்றாங்க. ஓ அதுக்கப்புறம் அவன் தப்பா தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க. ஹேங் சொல்றாங்க சொல்லு அதுக்கப்புறம் தப்பா தெரியுதா அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறாங்க பாரு என்ன வேணா சொல்லிட்டு எனக்கு கவலை சரியா நீ தவசம் லைஃப்ல இருக்காது சரி என்ன விட்டு போயிடு என்ன விட்டு என் குழந்தை விட்டு போயிடு சரியா நாங்க இருந்தா நிம்மதியா இருக்குன்னு நினைக்கிறோம். நீ என் கூட எனக்கு வந்து பிடிக்கல சரியா நான் வந்து அவனை பார்க்க கூட விரும்பல தர்ஷனுக்கு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 9 months எனக்கு உங்க கூட ஒரே ரொம்ப இருக்க முடியல ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்துச்சு ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் டேக் ரொம்ப கோவம் நான் பார்த்துட்டு இருக்கேன் டிஸ்கஸ்டா இருக்கலாம் கேட்டா அர்த்தம் டேக் கேட்கறாங்க. ஜிம் பாக்குறாங்க நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம் போதுமா எனக்கு கூட இருக்க பிடிக்கலன்னு அர்த்தம் போதுமா ஜிம் சொல்றாங்க. அந்த பக்கம் டேக் ரொம்ப கோவம் பாரு நான் 4 years தான் நான் அவனை ரிவெஞ்ச் எடுத்து தாண்டி நீ எனக்கு பெரிய ரிவெஞ்ச் எடுத்து இப்போ ஜிம்ல அதே சொல்றாங்க. இப்போ ஜிம் பாக்குறாங்க அவன் ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படி கேட்கறாங்க. இப்போ நம்ம டே தான் ஏன் என் குழந்தை ஃபார்ம் ஆனது இப்போ வரைக்கும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பாக்குறது உன் குழந்தையா இது ஏன் குழந்தை ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்க நினைக்கிறது உன் குழந்தைன்னு சொல்றாங்க. இப்போ பாரு உனக்கு மட்டும் குழந்தையா உன் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன் அதுக்காக நான் இல்லாம குழந்தை வந்துச்சா ஜிம் டே கேட்கறாங்க. இந்த பக்கம் ஜின்னுக்கு ஒரு மாதிரி என்னப்பா பேசுறா ஜின்னு கேட்கறாங்க. அந்த பக்கம் ஜிம் பாக்குறாங்க. இப்போ நான் எனக்கு தான் அஷேம்ல பேசுவான் ஜிம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பாக்குறாங்க பாரு அஷேம்ல பேசுற ஓகேவா நல்லா கேட்டுக்கோ பேபி சப்ஜெக்ட் நினைக்கிறா கேட்கறாங்க. அந்த பக்கம் ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேசுறா ஜிம் கேட்கறாங்க. இப்போ டே பாக்குறாங்க பாரு இந்த பேபிஸ் ஃபார்ம் ஆகுன்றது என்னுடைய சொல்றாங்க. அதோட பிளான் அப்படிதானே ஜிம் சொல்றாங்க. டே அமைதியா இருக்காங்க. ஜிம்முக்கு நினைச்சு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். ஜிம்மின்னு சொல்றாங்க ஆமா யாங் இது உங்களோட பிளான் தான் அது எனக்கு இப்போ தெரியாது
அதாவது எனக்கு அப்போ அந்த டைமில் தெரியாது. ஓகே, அவன் ஃப்ரெண்டாக இருக்கும்போது எனக்கு தெரிய வந்துச்சு. ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம டேவும் ஜெக்கும் பேசி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம் நினைக்க வீட்டில் இப்போனாக்கா பால்கனி நின்று இருப்பாரு. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்முக்கு ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிருக்கும். அப்போது அவர் என்ன பண்ணியிருப்பாருனாக்கா பால்கனியில் போய் உட்காரலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருவாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துருப்பார். வந்துட்டு உட்காந்துருப்பார். அப்புறமேட்டே ஜிம்முக்கு மேட்ச் ஆகிட்டு 1 வீக் இருக்குல்ல, ஓகேவா, 1 வீக் ஆஃப்டர் தான் அவர் வந்து பால்கனியில் ஒரு குஷன் சோஃபா இருக்கிற உட்காராரு. உட்காந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகிறாரு. சில்லுன்னு காற்று கொஞ்சம் அவருக்கு பிடிச்சிருந்துருக்கும். அப்படி உட்காரும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவருக்கு நேராக கீழே வந்துட்டு அந்த கார்டன் ஒன்று இருக்கும். அந்த கார்டனில் 2 பேர் அங்கே 2 சோஃபாவில் ஒரு குஷன் சோஃபாவில் 2 பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒன்று டே அந்த ஜெக்கிடா, ஓகேவா. இப்போ நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி ப்ரெக்னென்ட் ஆகக்கூடாதுன்னு மெடிசன்லாம் கொடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. டே பார்க்குறோம். ஆமாம் சொல்கிறாங்க. அப்படின்னு இப்போ ப்ரெக்னென்ட் ஆனா சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. 2 months பிஃபோர் சேஞ்ச் பண்ணிட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 2 months பிஃபோர் சேஞ்ச் பண்ணிட்டேன்டா சொல்கிறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டியா? புரியல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. 2 months பிஃபோர் வரைக்கும் தான் அவருக்கு வந்துட்டு பேபி வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணுற மெடிசன் கொடுத்தேன் சரியா சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் இப்போ 2 months கொடுத்த மெடிசன் எல்லாமே வேறு மெடிசன் சொல்கிறாங்க. என்ன மெடிசன் கேட்குறாங்க. அப்புறமேட்டே சொல்கிறாங்க எல்லாமே பேபி வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கிற ஒரு மெடிசன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு டேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஃபிசிக்கல் தான் இருக்கோம், இருந்தாலும் ஏன்னா அவங்க கொஞ்சம் டேஸ் மெடிசன் கொடுத்துருக்காங்க சொல்கிறாங்க. டோசேஜ்லாம் கம்மியாக தான் கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க. இல்லை நீ பேபி பிளான் எதுக்கு, இது உன் பிளானில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி கேட்குறாங்க. அப்போ தான் டே சொல்கிறாங்க. இல்லை ஆஃப்டர் இப்போ நாங்கள் மேரேஜ் வந்து கேன்சல் ஆகிறப்போ அவன் கண்டிப்பாக பிரேக் ஆக போகிறான். ஓகே, ஹார்ட் கண்டிப்பாக பிரேக் ஆகும். அந்த சுச்சுவேஷனில் என்னட்டு போயிடக்கூடாது, ரிவெஞ்ச் இருக்கிற வந்து தெரிஞ்சா என்னட்டு போயிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் என் கூட இருக்கணும், அதுக்கு எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன். ஆமாம் நான் அவனுக்கு எப்பயும் மெடிசன் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஓகேவா. அவன் கூட 2 months ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அந்த மெடிசன் நான் சேஞ்ச் பண்ண கூட அவனுக்கு தெரியாது, ஓகேவா. அவன் நினச்சிட்டு இருக்கான் ஸ்டில் அந்த மெடிசனை எப்படினாக்கா அதை பேபி பர்த் கண்ட்ரோல் மெடிசன் தான் சொல்லிட்டு அது அப்படி இல்லை, ஓகேவா. நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவனுக்கு தெரியாமல். அது எங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. டே நீ இந்த அளவுக்கு செல்ஃபிஷாக இருப்பே நான் கேட்குறாங்க. செல்ஃபிஷில் ஓகேவா, இது லவ், என்னெல்லாம் அவன் இருக்க முடியாது, ஓகேவா. நான் பண்ணி தப்பு தானே சொல்ல மாட்டேன், ஆனால் அவனால இருக்க முடியாது, ஓகேவா. அவன் என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னை விட்டு இங்கே போயிடக்கூடாது, ஓகே. அதுக்காக தான் பேபி ஒரு ரீசன் தான் மட்டும் தான் என் கூட இருக்கும் சொல்கிறாங்க. ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாரு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நீ பேசாமல் சொல்கிறாங்க. எனக்கு என் ரிவெஞ்ச் எடுத்து அவங்க சேம் டைம் நான் லவ் பண்ணுறேன் ஜிம்மை கூட இருக்கும், ஓகேவா. அவனுக்கு இப்போதைக்கு தான் புரியாது, ஓகேவா. எந்த டே வந்துட்டு அவன் கிட்ட கேட்குறானோ ஏன்ட்டு எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் சொல்லுவேன், ஓகேவா. அன்றைக்கி எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவனுக்கு இப்போதைக்கு ஃபேமிலி பார்க்குறேன்னா கண்டிப்பாக புரியும். என் அப்பா அம்மா என் ஒயன் எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக புரியல அவங்க எவ்வளோ நல்லவங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஹார்ட் பண்ண மனசு வருமா. அவங்க எந்த தப்பு பண்ணாதவங்க, அவங்களே சஃபர் ஆகணும். அப்பா எப்படி பேரலிஸ்ட் ஆகுதுக்கா ரீசன் அவன் ஃபேமிலி தானே, அவங்க புரிஞ்சுக்கணும், ஓகேவா. நான் ஏன் ரிவெஞ்ச் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஆனால் ஜிம் எனக்கு அவமானப்பட்டு நான் அப்படி பார்க்கலையா, ஒரு குழந்தைங்க நான் தான் சொல்கிறாங்க, அவங்க அப்பா இதை பண்ணி தான் சொல்கிறாங்க. அப்படியே நான் ஆகிட்டு இருக்க மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க. அப்படியே நான் ஆகிட்டு இருக்க மாட்டேன், ஓகேவா. எனக்கு தெரியும் என்ன பண்ணு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் உங்கள்கிட்ட சொல்லி போய் நான் அந்த இடத்துல அனுப்பிச்சு நான் அந்த நேரத்தே சொல்கிறாங்க. செக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவனுக்கு சொல்கிறாங்க. அவனுக்கு இப்போதைக்கு அவனுக்கு தான் தெரிய வராது, ஓகேவா. கண்டிப்பாக ஒன் டே வந்துட்டு கேட்பாங்க, கோவப்படுவான், ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் சொல்லுவேன், ஓகேவா, ஏன் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு அவன் எந்திரிக்கு பிடிக்குன்றது நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இருந்தாலும் இவ்வளோதான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணக்கூடாதா, நீ பிளான் பண்ண முடியாது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ஹார்டாக இருந்தா அவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. அவனுக்கு தெரியுமா அவங்க அப்பாவோடவும் நம்ம அவங்க அண்ணன் ஜேவோடவும் ஃபேமிலியோடவும் அதிகமாக சஃபர் ஆகிட்டு அவன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்க தெரியும், ஓகேவா. நான் கண்டிப்பாக சரி பண்ணுவேன், யார் ஏன் ஒய்ஃப் தான் நான் பார்த்துக்கிறேன்ட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஒரு பர்சன் அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ணிட்டு அகைன் அவங்க வந்து அவங்க கூட பேட்ச் பார்க்குறேன்னு நினைக்க எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ஓகேவா. நீ கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண போகிற, கஷ்டம் பண்ண போகிற டி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா. ஏன் ஜிம் எங்கே போய்ட்டு போகிறான், என் கூட தான் இருக்கான், நான் பார்த்துக்கிறேன், ஓகே. இப்போதைக்கு நான் பேசி கம்ஃபர்ட் பண்ண முடியல, எனக்கு பயமாக இருக்குது, டென்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு பேபி வேறு இருக்கா, நம்ம பார்த்து சேஃபாக வச்சுக்கணும், ரிலீஸ் போட்டு, ஓகே. அவன் புரிஞ்சுட்டு ஏன்ட்டு எப்படி பண்ண சொல்லிட்டு கண்டிப்பாக ஷர்ட்டு பிடிப்பான், கேட்பான், சண்டை போடுவோம், ஓகேவா. அந்த நாளுக்காக தான் காத்துட்ருக்கு. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஏன்டா அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லுவோம், சரியா. அவன் புரிஞ்சுப்பான், ஏன் ஜிம்மில் ஆச்சு நான் புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி, ஓகே. நீ அவங்க கூட 2 years இல்லை, உனக்கு ஜிம்மில் கரெக்டாக தெரியும் இல்லை, அப்படி இருக்கும் கூட உனக்கு தோணலையா, அவங்க பண்ண தப்புக்கு நம்ம ஏன் ஜிம்மில் வச்சுட்டு தோணவே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. எனக்கு அவங்க அவமானப்படுறது ஓன் ஜிமின், நீ ஒய்ஃப்னு சொன்னால் உன்னோட ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. புரியுது, தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா. எனக்கு வேறு வழி தெரியலையே,
என்னால் அந்த செகண்ட் வரைக்கும் இவன் அவங்க அத்தனை பேர் அவமானப்படுற வரைக்கும் என்னெல்லாம் சொல்கிறாங்க, உனக்கு மற்றவங்க தான் கணக்கு தராங்க, ஜிம் உன் கணக்கு தேவையில்லையா சொல்லிட்டு ஜெக் கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. ஜெக் இதே பற்றி பேசாத ஓகேவா, எனக்கு தெரியும்டா, நான் நினச்சி போய் நடந்துச்சு ஓகேவா, இதுக்கப்புறம் என் ஜிம்மில் கம்ஃபர்ட் பண்ணுறது மட்டும் தான் என்னோட ஒர்க் ஓகே, அது சீக்கிரம் பார்த்து ஓகே சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை ஓகேவா, நீ ரொம்ப ஃபீல் பண்ண போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எஞ்சி போயிருப்பாங்க. பேபியோட இவனை பிளான் பண்ணியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஜிம்மினுக்கு அது கேட்டு இன்னும் ஹர்ட் ஆகுது எனக்கு, பேபி கூட அன்எக்ஸ்பெக்டடாக வரலையா, அப்போ அவங்க நம்ம எடுத்த மெடிசன் சொல்லிட்டு ஜிம் தான் இப்போ அவர் லாஸ்ட்டாக சாப்பிட்ட அந்த மெடிசன் நேம் தெரியும் அவருக்கு, அந்த நேம் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது வந்து இப்போ பேபி வந்துட்டு சீக்கிரம் ஃபார்ம் ஆகுறது ஹெல்ப் பண்ணும், நம்மளுக்கு எல்லாம் வந்துட்டு இந்த ஃபோலிக் ஆசிட் மாதிரி ஓகே மெடிசன் தான் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படின்னா நீ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியா, பேபி கூட அப்படின்னா சொல்லிட்டு ஜிம்முக்கு அப்போ கூட தன்னை லவ் பண்ணுறாங்க பெரிய விஷயமா தெரியல, அவன் ட்ரோ லவ் பண்ணுறான் அது நம்ம கூட இருக்காங்கன்ற விஷயமா அவருக்கு தெரியல, அது கூட நீ பிளான் பண்ணி தான் வந்துச்சா, அது கூட அன்எக்ஸ்பெக்டாக வரவே இல்லையா, எல்லாமே நீ பிளான் பண்ணி நான் அவங்க கூட இருக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கியா, இதை பற்றி யோசிக்கவே ஃபீலிங்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லையா, நீ இப்போ நினச்சதெல்லாம் நடந்துச்சு நினைக்கிறியா சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. நீ நினைக்கிற எல்லாம் பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு ரியல் பெயின் நான் கொடுக்குற ஓகே நினைக்கிறேன்ல, நினச்சதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் நான் கூட இருப்பேன்னு நினைக்கிறேன்ல, நானும் பண்ணுறேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக எனக்கு பெயினை வந்துட்டு நான் அனுபவிச்சேன் பெயினை நீ வந்து கண்டிப்பாக அனுபவிக்க தான் பாரு ஓகேவா, நீ பாரு சரி ஜிம் அப்படியே பண்ணுறாங்க பார்த்தாங்க பாரு, நீ வேணா உங்களை அப்பா பிளான் பண்ணி வந்துருக்கலாம், ஆனால் எனக்கு நீங்கள் ஆர்ட் கிஃப்ட் தான் ஓகேவா, நீ நான் சரியா நம்ம சேஃபாக போயிடுங்க, உன் அப்பா கிட்ட கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன் சரியா, அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்து அவன் நினச்சிட்டான் ஒரு பாசிட்டிவ் ஈஸியாக ஹர்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஈஸியாக வந்துட்டு அவங்க கம்ஃபர்ட் பண்ணிடலாம் அப்படி கிடையாது ஓகேவா, அந்த பெயினை அனுபவிக்கிறது கூட தெரியாது, பெயின் எவ்வளோ எப்படி வலிக்குன்னு சொல்லிட்டு சரியா, அந்த வலியை டபுள் மடங்கு அவங்க திருப்பி விடுவோம் சரியா சொல்கிறாங்க. நான் வந்துட்டு காட்டவே மாட்டேன், நீ உனக்கும் அவன் வந்து உனக்கு பார்க்கவே கூடாது சரியா, அவன் ஃபீல் பண்ணவே கூடாது செகண்ட் வந்துட்டு நான் என்னையும் அவன் பார்க்கவே கூடாது சரி, நம்ம போயிடணும் இங்கே ரொம்ப தூரம் போயிடணும் சரியா சொல்கிறாங்க. எப்படிலாம் பண்ணியிருக்கான் ஒருவேளை அன்னைக்கு என் அப்பா என்ன பண்ணி அவனுக்கு என்ன பண்ணியிருப்பான், நான் எப்படி தாங்கிட்டு பண்ணி சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அவனுக்கு நம்ம பற்றி யோசிப்பே இருப்பாரு, அவனுக்கு பிளான் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு எவ்வளோ குருவலாக இருக்கான், நான் இவனே லவ் பண்ணேன் சொல்லிட்டு நீ இப்படி கூட இருக்கோ நீயும் நானும் இப்படி கூட இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் முடிவு பண்ணுறாங்க. நீ என்னை வந்து ஈஸியாக எடுத்துட்டு எல்லாம் பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டல, ஈஸியாக தெரியல ஒரு ரிவெஞ்ச் எனக்கு பர்ஃபெக்டாக எடுத்துட்டல, நானும் எடுக்கிறேன் உனக்கும் நானும் ஒரு பெஸ்ட் ரிவெஞ்ச் கூட எடுக்கிறேன் ஜிம்மின் அப்போ முடிவு பண்ணுறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம், எனக்கு பேபி கூட இவன் பிளான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜிம்முக்கு தெரியாது, ஜிம்மில் ஒரே ஒரு டைம் மெடிசன் எடுக்காம இருப்பாங்க, மற்றபடி ஜிம் 2 months கண்டினியூஸாக மெடிசன் எடுத்துருப்பாங்க, அதுவும் அவர் மாற்றி வச்சிருக்காரு, அது ஜிம்முக்கு தெரியாமல் இருந்திருக்கு, இதான் ஜிம் நினச்சி பார்க்குறாங்க, இதான் ஜிம்முக்கு லவாக தெரியவே இல்லை, இது எல்லாமே அப்படின்னா செல்ஃபிஷானு தெரியுது, ஒருத்தவங்க அவங்களுக்கு வேணுன்றதுக்காக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத அவர் கண்ணுக்கு அவருக்கு அப்படின்னு தெரியுது. ஜிம்முக்கு இப்போ முடிவு பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் கண்டிப்பாக நினைக்கிறது நடக்காதுடா ஜிம் முடிவு பண்ணிடுறாங்க. ஆனால் வீட்டில் அவங்க அப்பா மேலே நல்லா பார்த்துருப்பாங்க, இருந்தாலும் ஜிம்னால தான் லவ் பண்ணுற ஒரு பர்சனே தன்னை வந்து இந்த அளவுக்கு காயப்படுறது ஹர்ட் பண்ணது மற்றவங்க அவரை பற்றி தப்பாக பேசினது அதெல்லாம் ஏற்றுக்க முடியலை. இப்போ நம்ம ஜிம் ப்ரெசென்ட்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க, அந்த பேபி கூட நீ பிளான் பண்ணி வந்துச்சா சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே நம்ம பார்க்குறாங்க, உனக்கு எப்படி இந்த மெடிசன்லாம் சொல்கிறாங்க, எனக்கு நம்ம டே ஒரு சயின்டிஸ்ட் ஓகே மெடிசன் உருவாக்குறதே அவர் தான், இப்போ நம்ம மெடிக்கல் சயின்டிஸ்டில் அவரே சொல்லிட்டு காய் இப்போ சொல்லவும் இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க, பாரு மெடிக்கல் ஃபீல்டுக்கு அகேன்ஸ்டாக தெரியுமா, நீ எப்படி ஒரு ஃபேமிலிக்கு நீ ஓன மெடிசன் ரெடி பண்ணுவா கேட்குறாங்க. அது லவ் பண்ணுற பையனுக்கு சொல்கிறாங்க, இல்லை அப்படி கூட அவனுக்கு வந்து டோஸ் எதுவும் கொடுத்துருக்கூடாதுன்னு கேட்குறாங்க, ஆயிரக்கூடாதுக்காக சொல்கிறாங்க. எனக்கு புரியல, ஏன்னா நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லை எனக்கு புரியல, நீ லவ் பண்ணி இதெல்லாம் பண்ணியா இல்லை நீ ஜஸ்ட் இப்போ அவன் ரிவெஞ்சிருக்கூடா அவ்வளோ பிளான் பண்ணி பண்ணியா சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நான் லவ் பண்ணுறேன் மட்டும்தான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவனுக்கு எதாவது கண்டிப்பாக தாங்க மாட்டேன், அவன் நல்லா இருக்கும் அவன் ஹாப்பியாக இருக்கும்ன்றக்காக மட்டும் தான் அவர்கிட்ட பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ஹாப்பியாக இருந்தாலும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. ஃபுல் பெயின் தான் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. நான் பெயினை கொடுத்தேன்னு சொல்ல, அது எல்லாமே இந்த மேரேஜ் 1 day மட்டும்தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஹாப்பியாக இருந்தோம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க, அதான் நான் கேட்குறேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அவன் கூட அவ்வளோ சந்தோஷமாக லைஃப் வாழ்ந்துருக்கல, அந்த டைம் நம்ம தோணவே இல்லையா, நம்ம எதுக்கு ஜிம் நம்ம அறிவிச்சு எடுக்கணும், அவங்க ஃபேமிலி பண்ண தப்பு அவன் என்ன பண்ண சொல்லி தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எனக்கு அப்போ தெரியல என் ரிவெஞ்சுக்கு முன்னாடியே சொல்கிறாங்க, அது எப்படி உனக்கு மட்டும் ஒரு ரிவெஞ்ச் இம்பார்ட்டண்டாக இருக்கும், அவன் மட்டும் ஒரு மன்னிச்சிடணுமா சொல்லி ஜின்னு கேட்குறாங்க. அவன் அதற்கு கூட அவமானப்பட்டானே சொல்கிறாங்க. எனக்கு அதான் 4 years பெயினை கொடுத்துட்டானே, எல்லாத்துக்கு பெயின்லாம் பேர் பண்ணிக்க முடியாது, எனக்கு அவன் வேணும், எல்லா உடம்பும் இருக்க முடியல சரியா, அந்த 9 months அவன் ஒரே ரூமில் இருந்தான் சொல்கிறாங்க. இதை சின்ன பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க ஒரே ரூமில் தான் இருந்தான், ஒரே ரூமில் நாங்கள் ஒன்றா இருந்தோம், அவன்கிட்ட பேசுறது திரும்ப ஒவ்வொரு டைமும் எப்படா தூங்குவான்னு வெயிட் பண்ண, அவன் தூங்குனதுக்கப்புறம் அவரை டைட்டாக ஒரு ஹக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ சின்னக்கெலாம் ஒரு மாதிரி கேட்குறதுக்கு என்னடா அப்படி ஓப்பனாக சொல்கிறான்னு சொல்லிட்டு
ஆமாம், எனக்கு அவனை தூங்கினதுக்கப்புறம் டைட்டாக ஹக் பண்ணுவேன். என் குழந்தைகிட்ட நான் பேசுவேன். ஈவன் என் குழந்தைங்கிட்ட 2 குழந்தைங்க இருக்காங்க தெரியப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த குழந்தைங்கள ஃபீல் பண்ண முடியலையே சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் அவ்வளோ எங்கும் தெரியுமா. எனக்கு நான் கரெக்டான டைமில் வந்து என்னால் போக முடியல ஹாஸ்பிட்டலுக்கு. செகண்ட் வந்துட்டு அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். என்னால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் கூட இருக்க முடியல, கம்ஃபர்ட் பண்ண முடியாது சொல்லிட்டு அப்புறம் சொல்லிட்டு நம்ம டே சொல்லிட்டாங்க அந்த பக்கம் ஜிம் நம்மளே இருக்காங்க. சில டைம் ஜிம் முடிச்சுருந்துருப்பாங்க. அந்த டே வந்துட்டு ஜிம்மில் காலம் பிடிச்சி விடுறது, அவர் பக்கத்தில் வந்து குழந்தைங்கள்ட்ட பேசுறது, அவர் ஸ்டமக்கை ஜிம்முடைய அவர் ஹெட் வந்து ஜிம்மில் ஸ்டமக்கில் வச்சு படுத்துக்கிறது, இதெல்லாம் நிறைய விஷயம் நடந்துருக்கும். ஜிம்முக்கும் தெரியும். ஆனால் ஜிம்மு ஒரு டைம் கூட அதெல்லாம் வந்து கேர் பண்ணி இருக்க மாட்டார். இப்போ நம்ம டேஸ்ட் விட்டாங்க. இதெல்லாம் உடம்பு இருக்க முடியாது தெரியுமா. நான் எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு சொல்லிட்டு புரியல. இந்த 4 இயர்ஸ் என் குழந்தை இவங்க 3 பேர் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் தேடாத இடமே இல்லை. லிட்ரலி ஒரு பைத்தியக்காரமாக நடப்படமாக வாழ்ந்துட்டு இருக்கு தெரியுமா. தேடிட்டே இருக்கேன் எல்லா இடத்துல எங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா சொல்லிட்டு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதே கொரியாக்குள்ள தான் இருக்காரு. இதே கொரியாவில் இங்கே ஒரு ஐஸ்லாண்டில் இருக்காது தெரியுமா. எல்லாரும் கேஸ் கூட பண்ண முடியல தெரியுமா. இவன் இங்கே இருப்பான்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அப்படி தேடிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா எப்படியாவது கிராண்ட் சைடில் பார்த்துட மாட்டாங்க ஒரு டைமாக சொல்லிட்டு அவ்வளோ இறங்கி போயிருக்காங்க. அவ்வளோ தேடிட்டு இருக்காங்க. இவன் என் தங்கச்சி கூட மேரேஜ் இருக்கிறத தவிர இன்னும் அவ கூட பேசி யோசிக்காமல் இருக்கேன். எனக்கு என்னோட குழந்தைங்க வருவாங்க ஒன்டே அவங்க பார்க்கணுருக்காங்க. அவள் கூட இன்னும் ஸ்டில் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா தெரியுமா சொல்லிட்டு நம்ம மட்டும் அழறாங்க. ஆனால் இவன் எனக்கு ஈஸியாக கட் பண்ணிட்டான் ஒப்பட்டுக்கு வந்துட்டான். என் குழந்தைங்க பிரிச்சுட்டான் சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. நீ பண்ணதுக்கு பிரிக்காம என்ன பண்ணுவாங்க அப்புறம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு டே பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியாது எங்கள் பெயின், நீங்கள் எல்லாரும் ஜிம் சைடு மட்டுமே இருக்கீங்க, தப்பு இல்லை சரியா. ஆனால் என் பக்கம் யோசிக்கலாம். நானும் பாவம் தானே. நானும் வந்துட்டு ஒரு 6 ஹியூமன் தானே சொல்கிறாங்க. அவர் ஜூன்ஸ் எடுக்கும்போது தெரியல உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம மட்டும் ஆடுறாங்க. பாருடா ஒரு ஆம்புஷன் இல்லாமல் இருக்க முடியல. ஓகேவா நீ குழந்தைங்களோட இருக்கவே முடியலடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா டேஸ்ட் சொல்கிறாங்க. நமக்கு ஜிம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு கூட முடியாது. ஓகேவா உன் கூட ஒரு லைஃப் எனக்கு யோசிக்க கூட முடியல. ப்ளீஸ் வந்து போயிடா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் போயிட்டு எங்கடா போக சொல்கிறா ஜிம் டே கேட்குறாங்க. அவங்க பாட்டு ஏன்னு சொல்கிறாங்க. போனாக்க எங்கே போகணும் நீ எல்லாம் ஒரு லைஃப்பில் யோசிக்க முடியல சரியா. நீ பேபிசருக்கு வேணும்டா பனிஷ் பண்ணிக்கோங்க, திட்டிக்கோங்க, அடிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 4 இயர்ஸ் பனிஷ் பண்ணிட்டீங்கல்ல, இன்னும் கூட பனிஷ் பண்ணிக்கோங்க, அடிச்சுக்கோங்க, திட்டிக்கோங்க சரியா. அதோட எங்கே போடாதீங்க ப்ராமிஸ் நீங்களாமே இருக்க முடியாது. நான் சுற்றி அழறாங்க. நான் லவ் பண்ணுறது ஒன்று மட்டும் நல்லா சரியா. உனக்கு தாண்டி வர யாரும் யோசிக்க கூட முடியாது. என்னால் உன் அண்ணாவோட போட்டு நான் பார்த்தது கூட இல்லை. ஆனால் உன்னை நான் லவ் பண்ணேன். 2 இயர்ஸ் உங்களை அவ்வளோ ஹாப்பியாக இருக்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதனால வந்து அத்தனை பேர் கூட அவமானப்பட விட்டியா ஜிம் கேட்குறாங்க. கேட்பாங்க நீ தப்பு தான், தப்பு என்ன சொல்ல மாட்டேன், தப்பு தான் சரியா. ஆனால் ரொம்ப லவ் பண்ணுறேன் நீ நம்மளால இருக்கவே முடியாது ஜிம் இங்கே சொல்கிறாங்க. உனக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்கொண்டு தான் கணக்கு தெரியுதா. அதை தாண்டி நான் உங்களுக்கு கொடுத்த லவ் யாரும் கூட தெரியவே இல்லை சொல்லிட்டே கேட்குறாங்க. ஜிம் நம்மளே சொல்லி 2 இயர்ஸ் நான் லவ் பண்ணப்போ ஜிம் பார்த்துங்க. அப்போ நான் உனக்கு லவ் கொடுக்க முடியாட்டே. உனக்கு நீ எப்படி இருந்துட்டு நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டு லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதே மாதிரி நான் உனக்கு லவ் மட்டும் தானே கொடுத்த மாதிரி எதுவுமே நான் பண்ணல. எனக்கு உன்னை பற்றி எதுவுமே தெரியாதே. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறேன். நீ மிடில் கிளாஸ் ஆயிரு இல்லை 4 கிளாஸ் ஆயிரு என்ன வேணா நீ யாரை வேணாட்டு போ. ஆனால் உனக்கு நீ எனக்கு ஹஸ்பண்டாக இருக்கணும். நீ தான் லைஃப் நினச்சி நான் வாழ்ந்துறேன். அது ஜிம் சொல்கிறாங்க. உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை. உன் நிமிஷம் மட்டும் கணக்கு தெரியுது. ஒரு இன்னசென்ஸ் சொல்ல நம்ம லவ் பண்ணுறான். எந்த ஒரு தப்பு பண்ணாத அவனை நம்ம ஏன் பனிஷ் பண்ண நினைக்கிறோம், அவனே நம்ம ஹார்ட் பண்ண நினைக்கிறோம் சொல்லிட்டு உனக்கு தோணவே இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. நீ பார்க்க தப்பு தான் சரி மன்னிச்சு தப்பு தான். ஏன் ஜிம் தானே புரிஞ்சுப்பான், நம்ம ஃபேமிலியை புரிஞ்சுப்பான்னு சொல்லிட்டு நான் எப்போ லவ் பண்ணணும் அப்போவே நான் முடிவு பண்ணுறேன். நீ என்னோட ஒரு ஜிமின் என் ஒய்ஃபு நம்ம ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் அப்படி நினைச்சு தெரியுமா. நான் அப்பா அம்மாவோ இவங்க 3 பேரும் தான் ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் உண்மை செலவா நீ லைஃப் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க 3 பேரும் தாண்டி ஒரு அதிகமாக லவ் பண்ண தெரியுமா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதனால தான் எல்லாத்தையும் திரும்ப அவமானப்பட விட்டியா, எல்லாரையும் தப்பாக பேசுகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தியா ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. எனக்கு உங்கள் அப்பா அம்மா அவமானப்படான்னு நினச்சின்னு தவிர நான் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் அப்படி யோசிச்சு தப்பு தான் சரி மன்னிச்சிக்கும் உங்கள் பாரு சொல்கிறாங்க. நீ பண்ணுற தப்புலாம் பண்ணிவிடுவேன், மன்னிப்புன்னு கிட்ட மன்னிச்சிடணுமா ஜிம் சொல்கிறாங்க. தப்பு தான் உங்க பாரு என்ன பாரு சத்தியமா நீ இல்லாமல் இருக்க மாட்டேன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்த்தாங்க. நீ இல்லாமல் நான் இருப்பேன் ஓகேவா, நீ இல்லாமல் எல்லாம் வாழ முடியும். எப்படி இந்த நினைச்சதுக்காக நான் வந்து என்கிட்ட வந்து தெரிஞ்சதோ அப்போவே ரொம்ப இருக்க ஆரம்பிச்சிட்டு ஓகேவா. எனக்கு ரொம்ப இல்லாமல் எனக்கு குழந்தைங்க மட்டும் போதும். நீ வந்து போயிடு உன் லைஃப் நீ பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. என் லைஃபா நீ தான் ஒரு லைஃப்பை நான் வாழணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது சரியா சொல்கிறாங்க. 4 இயர்ஸ் ஆனால் தூங்கி 4 இயர்ஸ் ஆகுது தெரியுமா. நான் ப்ராப்பராக தூங்கி ப்ராப்பராக சாப்பிட்டு நான் வந்துட்டு ஹாப்பியாக சொல்லிட்டு போயிட்டு தெரியுமா. நீ குழந்தைங்களாவது ஒரு லைஃப் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஓகேவா. பாரு நான் வந்துட்டு பெக் பண்ணி கேட்குறேன் ஓகே ஜிம் அப்புறம் பெக்கிங் யோசிச்சுட்டே சொல்கிறாங்க. அந்த பக்கம் சின்ன நிமிஷம் பார்க்குறாங்க. இப்போ காய் பசங்க பாரு ஜிம்னு சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. பாருப்பா நீ சப்போர்ட்லாம் பண்ணாத ஓகே, உன் ஃப்ரெண்டாக இருக்கலாம் சப்போர்ட் பண்ணாத. எனக்கு பெயின் அனுப்பிச்சது நம்ம ஜிம்மில் தான் ஓகே, அவனுக்கும் தெரியும் அந்த சஃபர்னஸ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எங்கள் காய் வந்து எனக்கு இல்லை அவன் 4 இயர்ஸாக ரொம்ப கஷ்டப்படுறான். எங்கெங்கே தேடலாம் தெரியுமா, அவன் தேடாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க.
ஆனால் அவங்க லைஃப் ஓகே, அவங்க தான் முடிவு பண்ணணும், நம்ம யாரும் அது முடிவு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாங்க. அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம டே தான் ஜிம்மில் அலைக்கு ஒரு ஹக் பண்ணிட்டாங்க. பேசிட்டா புரிஞ்சுக்கோ, எல்லா லைஃப் நான் வாழ மாட்டேன்டா, எல்லாரும் ஃபேக்கே இல்லைடா, ஒரு செகண்ட் கூட எல்லாரும் ஃபேக்காக இருந்தது இல்லைடா, நான் ட்ரூவாக தான் நடந்திருக்கேன் உனக்கு. ஈவன் நான் என்னோட பாசிட்டிவ் எல்லாமே ட்ரூடா, எதுவுமே ஃபேக் இல்லைடா, ஓகேவா. நான் ரிவெஞ்ச் எடுக்க வந்ததா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் லவ் பண்ணது நான் உண்மையாக அந்த ஃபோட்டோ எடுத்து நீ சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ஓகேவா. வார் ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கோவம் சரின்னு சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எனக்கு அவங்கள்ட்ட மொத்தமாக பிரிக்கணும்னு கூட நினச்சி தெரியுமா. இவன் ரிவெஞ்ச் எடுத்ததுக்கப்புறம் கூட எனக்கு மட்டும் தான் சொந்தமாக இருக்கணும், யாரும் கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பெல்லாம் யோசிச்சேன். எனக்கு கூட அந்தளவுக்கு பிடிக்கும், சரி எனக்கு நீ மற்றவங்க நீ இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஒரு வாக்கு கொடுத்துருந்துச்சிக்கே அதை ஃபுல்ஃபில் பண்ணு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா. கரெக்டான டைமுக்கு போயிடணும், அவங்க வெயிட் பண்ணி கூட சொல்லிட்டு நீ எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்டாக இருப்பேன். உன் ஃபேமிலி வந்து இல்லைடா சுட்டே சொல்கிறாங்க, ஜிம் அமைதியாக இருக்காங்க, நான் லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, தப்பு பண்ணிட்டேன், லவ் பண்ணுறியா, தப்பு பண்ணதே இல்லையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம், யாரும் தப்பு பண்ண மாட்டாங்க, அதான் எனக்கு எல்லாம் தப்பு பண்ணுவோம் தான், தப்பு பண்ணாங்கன்னா புரிய செஞ்சுக்கோ, ஆனால் உன் அளவுக்கு யாருக்கும் அதிகம் பண்ண மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. ஒருத்தவங்களை ஹார்ட் லவ் பண்ணி அவங்கள வந்து அவமானப்பட வச்சு அவங்களை அழ வச்சு ஜிம்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்கிறாங்க டே கொஞ்சம் அப்படி இல்லைடா, உங்கள் பாராட்டி உங்களை அப்படியே விட்டுற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம், நீ அப்படி தானே பண்ண சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, அவனை அப்படியே விட்டுருவே இல்லைடா சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட சொல்லி எல்லாமே உனக்கு வந்து அதெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சிருந்தா உனக்கு மேரேஜ் கிராண்டாக எல்லாமே எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாலுமே கொடுத்தேன். என்ன எரிபஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க. அதான் எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு நீ லவ்னு சொல்கிறல சொல்கிறாங்க. நான் பாரு ப்ராமிஸாக நான் லவ் பண்ண மட்டும் தான் கூட அப்படி இருந்தேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு டே வந்துட்டு பெக் பண்ணுறாங்க. ஆனால் ஜிம்மில் வந்து நகரே மன்னிக்க முடியலங்க. பாரு எல்லாம் மன்னிக்க முடியல, சரி எங்கிட்ட போயிடா ஜிம்முக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. போயிடலாம், எங்கே போக சொல்கிறேன், எங்கே போக சொல்கிறேன், என்ன சொல்கிறாங்க, எங்கிட்ட போயிட்டு விட்டு எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. 4 years அப்படின்னு பண்ணியிருக்கேன்டா, இது போனால் வீடு திரும்பி வந்த மாதிரி இருக்குது தெரியுமா. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. யார் வேணா ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம், என்ன சொல்ல நம்ப மாட்டேன்டா, நான் நீங்கள் 3 பேர் எப்படி இருப்பீங்க, நீங்கள் அப்போ சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் கால்கிட்ட ப்ரேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நீ எங்கே இருக்குன்னு தெரியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, நீ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்னை பார்க்கறது அடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்கணும். அவளுக்கு உங்கள் பாரு நல்லா கேட்டுக்கோ, எந்த ஒரு இடத்துல அதிகம் இருக்கிற லவ் இருக்கோ அங்கே தானே எனக்கு கோவம் வரும், அப்படிதான் சரியா என்னோட வந்துட்டு கோவத்தோடு பண்ணு தவிர சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஒரு குழந்தைங்க வேறு அவ்வளோதான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ எல்லாமே எனக்கு குழந்தைங்க வந்துட்டாங்களா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு சொல்லிட்டாங்க. சொல்லி நீ எல்லாமே எனக்கு குழந்தைங்க வந்துட்டாங்களா அப்படின்ட்டே சொல்கிறாங்க. ஜிம் நம்பி இருக்காங்க. நீ ஃபஸ்ட்டு நீ தானே எனக்கு அப்போ தானே குழந்தைங்க டே சொல்கிறாங்க. நமக்கு சின்னக்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு. அவங்க நம்ம ஜிம் நடந்தால் சொல்லிப்பாங்க, வேறு சொல்லிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட இவர் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாரு அவர் சொல்லிக்க மாட்டார். இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க, உண்மையாக இந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிச்சுதான் சொல்கிறாங்க. அவங்க அதை பார்த்துட்டு இருக்கா டிஃப்ரெண்டாக தான் இருக்கு அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு. நீ இல்லாமல் சத்தியமாக இருக்க முடியாதுல்ல, அவனுக்கு தெரியாதா டே எப்படி லவ் பண்ணணும்னு தெரியாது டே சொல்கிறாங்க. என்னைக்காவது ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்கேன், அவன் என் கூட இருந்த வரைக்கும் என்னைக்கும் ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்கேன், அழ வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. உன்னை அப்படி தானே நான் பார்த்துக்கிட்டேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்மில் அமெரிக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே தப்பு பண்ண மன்னிக்க மாட்டியா, அப்போ நீ லவ் பண்ணது அவ்வளோ தானே, அப்போ அவன் அப்போ நீ அப்படின்னு நம்ம ஃபார்ம் மட்டும் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணல அப்படி தானே டே சொல்கிறாங்க. ஜிம் அமெரிக்காங்க சொல்கிறாங்க. நீ அப்படி தானே இந்த நீ ஃபார்ம் மட்டும் லவ் பண்ணாலும் என்ன ரிவெஞ்ச் எடுத்த நீ ஜிம்னு சொல்கிறாங்க. டே நான் ஒன்று ரிவெஞ்ச் எடுத்து எடுத்தாங்க. அங்கே பாரு நான் அடுத்தது உன் ஃபேமிலி ஓகேவா, நான் ஒன்று எதுவும் பண்ணலடா டே சொல்கிறாங்க. அப்போ சின்ன பார்க்குறேன் டாக்டர் சொல்கிறாங்க 2 பேர் திரும்பாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை டே நீ இந்த அளவுக்கு ரிவெஞ்ச் என்ன ரீசன் அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இல்லை இதுதான் ரீசன் என்ன, உங்கள் மேரேஜ் என்ன போச்சு ஏதாவது தெரிஞ்சாகும், ஏதாவது ரிவெஞ்ச் எடுத்துக்கு புரியுது இருக்கேன், உங்கள் அப்பா அம்மா அவமானப்பட்டாங்க, உன் தங்கச்சி அவமானப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி வந்து அவமானப்பட்டாங்க தான் நீ ரிவெஞ்ச் எடுத்த எனக்கு புரியுது. ஆனால் இந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகுது யார் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேட் என்ன கேட்குறேன், எனக்கு இது வரைக்கும் ஜிம் இது மட்டும் சொல்ல மற்றெல்லாம் சொன்னான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவங்க அதே சொல்கிறாங்க. சொல்லு என்ன ரீசன், ஏன் உங்கள் மேரேஜ் லாஸ்ட் மட்டும் இருந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இவங்களோட பிரதர் இல்லை சுகா சொல்கிறாங்க. யார் ஜிம்மோட பிரதர் இல்லை, ஜெயோட ஹஸ்பண்ட் சுகா, அவங்களோட அப்பா சொல்கிறாங்க. அவங்களோட அப்பா அவர் என்ன பண்ணாலும் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சுகாவோட அப்பாவும் ஜிம்மோட அப்பாவும் ஃப்ரெண்டு யாருன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட் அவன் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸு. ஜிம்மோட அப்பா டாப் நம்பரும் பிஸ்னஸ் மேன் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. சுகாவோட அப்பா ஒரு கம்பெனி மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தாரு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவனுக்கு டேலண்ட் இருந்துச்சு, ஆனால் கம்பெனி ஒர்க் பண்ணுறது எனக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண மணி இல்லை, ஆனால் ஒர்க் பண்ணுறது அப்படி ஒன் டே அனுப்பிச்சுட்டா நம்ம ஜிம்மோட அப்பாவும் சுகாவோட அப்பா மீட் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் சின்ன வயசுல சைல்ட்ஹுட்டில் அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கட்டும் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு அவர் கம்பெனியும் ஜாப் கொடுத்துருக்காரு, மேனேஜர்ட்டு பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, நீ பார்த்துக்கோ சொல்லிட்டு. அப்போ தான் அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை இருக்குது சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. அப்போ தான் அவர் ஜிம்மோட அப்பா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் ஓன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அவருமே விடாக்க மெடிக்கல் இப்போ நான் இருக்கேனே மெடிக்கல் சயின்டிஸ்ட் ஆமாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அவரும்
அவருமே ஒரு சயின்டிஸ்ட் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அவருமே ஒரு எப்படின்னாக்கா அவர் சயின்டிஸ்ட் அந்த டைம் ஒரு ஆக முடியல. ஆனால் அவருக்கு அவர்கிட்ட அந்த டேலண்ட் சொல்கிறாங்க. டேலண்ட் ஆமாம் அவர் சயின்டிஸ்ட் ஆகலாம், அவருக்கு டேலண்ட் இருந்துச்சு. நம்மளால ஆக முடியும். அட்லீஸ்ட் வந்துட்டு நம்மள மாதிரி இருக்கிற மற்றவங்களை வந்து நம்ம கூட ஹெல்ப் வச்சுக்கணும், நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சில எப்படின்னாக்கா ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டே உருவாக்குறாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சாங்க. இவன் அவங்க மெடிசனுக்கு அங்கீகாரமும் கிடைச்சி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ண பிஸ்னஸ் சொல்கிறாங்க பிடிச்ச மாதிரி அவருக்கு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க டேலண்ட் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் ஒரு கவர்மெண்ட் டெண்டர் வந்துச்சு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் டெண்டர் ஆமாம் அது கேன்சர் ட்ரக் யார் கண்டுபிடிக்கிறாங்களோ சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஆஃபர் ஆமாம் அதுக்கு அது யார் கண்டுபிடிச்சாங்களோ லைஃப் டைம் வந்துட்டு அவங்க கஷ்டப்பட தேவை இருக்காது சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அதுக்கப்புறம் அவங்க எதுக்கும் கவலைப்பட தேவை இருக்காது, எனக்கு மிகப்பெரிய ட்ரக் இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் வருஷ கணக்கு ஆகும் அது கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் அதை மட்டும் ஒன்ஸ் அவங்க கண்டுபிடிச்சாங்கனாக்க அவங்க வந்து மில்லியனராக மாறுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் அப்படி சொல்லவும் இப்போ நம்ம சின்னக்கு ஒரு மாதிரி இருக்கா. சரி ஓகே நீ சொல்கிறதுக்கும் சொல்கிறாங்க. அங்கே தான் பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னாக்கா அந்த கேன்சர் ட்ரக் கண்டுபிடிக்கனாக்கா ப்ராப்பராக உங்களுக்கு ரிசர்ச் சென்டர் வேணும் சொல்கிறாங்க. ரிசர்ச் சென்டர் ஆமாம் ப்ராப்பராக வேணும், அது அவர்கிட்ட இல்லை சொல்கிறாங்க. இல்லையா ஆமாம் அவர்கிட்ட அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அவர் தான் ஏன் பண்ணாலும் அவருக்கு வந்துட்டு அவ்வளோ பெரிய ரிசர்ச் சென்டர் வச்சுக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எதுவும் இல்லை சொல்கிறாங்க. அவர் வச்சு ஒரு குட்டி ரிசர்ச் சென்டர் தான், அதில் தான் அவங்க மெடிசனை தயாரிச்சுக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒரு கேன்சர் ட்ரக் கண்டுபிடிக்கனாக்கா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட் வேணும், செகண்ட் வந்துட்டு அது மிகப்பெரிய ரிசர்ச் சென்டர் வேணும், செகண்ட் வந்துட்டு எனக்கு அவர்கிட்ட அந்த மெடிசன் அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கலாம் அந்த ஒரு மருந்து சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அந்த மூலிகை பொருள்லாம் வேணும் இல்லை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே அவர்கிட்ட வந்துட்டு இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க இது வந்து மற்றதெல்லாம் வெளில தான் வாங்கிட்டு இருந்தாரு, ஆனால் அவருக்கு அது மொத்தமாக வேணும், ஒரே பிளேஸில் வந்து இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னாக்க ஒரு ஐஸ்லாண்டு தேவை அவருக்கு சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டு ஆமாம் ஒரு ஐஸ்லாண்டு தேவை. அப்போ தான் ஒரு ஞாபகம் இருக்குது நம்ம ஜிம்ல பார்க்கலாம் அந்த பிஸ்னஸில் அவரும் அப்படின்னாக்க இந்த மாதிரி மெடிசன் ஃபீல்டில் அவருமே இருக்காரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக ஜிம்ல அப்போ ஒரு ஐஸ்லாண்ட் வச்சிருக்காரு சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டு ஆமாம் அதில் அவர் மெடிசனுக்கு தேவையான எல்லா மூலிகை செடியும் வளர்த்துட்ருக்காரு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் எல்லாமே வளர்த்துட்ருக்காரு. ஈவன் அந்த ஃபிஷ் ஆயிலுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு அவர் அங்கே பில்ட் பண்ணியிருக்காரு எல்லாமே ஓனா அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அதோட மதிப்பு வந்து நம்ம ஜின்னே சொல்கிறாங்க. ஜின்னுக்கு அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்ன சொல்கிற டே சொல்கிறாங்க. ஆமாம் அதோட மதிப்பு வந்து அவ்வளோ கொடுக்குறோம், அது யாரும் ரீசன் கொடுக்க முடியாது, ஒரு ஃப்ரெண்டுக்காக கொடுக்க முடியாத சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ தான் நம்ம ஜெயோட அப்பா சுகாவோட அப்பா போய் கேட்டுருக்காங்க இந்த மாதிரி எனக்கு அதை கொடுக்க முடியுமா, எனக்கு நான் வந்து மெடிசன் கண்டுபிடிக்க நினைக்கிறேன், உனக்கு ரெண்டு தரேன் அது கொடுக்கல சொல்கிறாங்க. அப்போலாம் அதை யாரும் யூஸ் பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஐஸ்லாண்ட் ஓகேவா, அதுக்கு நிறைய சொல்லிட்டேம்மா எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, நான் அதை வந்து பையனுக்கு கிஃப்டாக கொடுக்குறா சொல்லிட்டாங்க. பையனுக்கு கிஃப்டாக புரியலடா சொல்கிறாங்க. இல்லை என் ஜெயோக்கு மேட்ச் பண்ணி போகிற பசங்க வந்து கிஃப்டாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக அப்படி வந்துட்டு எங்கள் ஏன்னா ஜெயோட அப்பா ஃபீல் பண்ணிப்பாங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம், இதை வந்து இப்படி யூஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் கொடுக்கணும், இப்படினாக்கா மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் தான் கொடுக்கணும், எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு இல்லையா அவ்வளோதான். ஆனால் நம்ம ஜெயோ என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா இதெல்லாம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சன் கொடுங்க, ஒரு மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து அதாவது மெடிக்கல் ஃபீல்டுக்கு மட்டும் கொடுங்க, அவங்க கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. எனக்கு நம்ம ஜெயோ படிக்கிற லைசன்ஸ் போவாங்க போயிட்டு அவங்களும் மெடிசன்ஸ் செடியெல்லாம் அவரை வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. இதெல்லாம் மற்றவங்க நல்லதுக்காக தான் இதை உருவாக்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணவர். ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அந்த மாதிரி அதை பராமரிக்கிறதெல்லாம் அது நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம ஜெயோ அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அப்போ நம்ம வந்துட்டு உனக்கு பார்க்க போகிற பையன் வந்துட்டு ஒரு டாக்டராகவோ இல்லை இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு அப்போயே முடிவு பண்ணிடுறாங்க. அப்படி முடிவு பண்ணி அவங்க சார்ஜ் பண்ண அப்புறம் டே வந்துட்டு அவங்களுக்கு வந்து இப்படியாக டேவோட அப்பா வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க, இன்ட்ரோ ஆகிறாங்க. செகண்ட் வந்து டே வந்து ஒரு சயின்டிஸ்ட்னு தெரிய வருது, அவருக்கு இது கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஜெயோட அப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் வந்துட்டு என் பையனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃபேன்ஸே சொல்கிறாங்க. ஆமாம் இது என்னோட டேக்கு தான் எனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் இது டேக்கு வந்து அவங்க மேரேஜ் கிஃப்டாக கொடுக்க போகிறேன், இது அவருக்கு யூஸ் பண்ணிக்கணும், எனக்கு அவர் ஒரு மெடிக்கல் சயின்டிஸ்ட் இல்லையா, அவர் எவ்வளோ மெடிசன் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, அவர் கொடுத்தா இது அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய வீடு சர்வ் பண்ணுவார், இது அவருக்கு தான் கிஃப்டாக கொடுக்கணும், அவர் டிசர்வான பர்சன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயோட அப்பா சொல்கிறாங்க. அப்போ வந்து டேக் சுகாட அப்பாவுக்கு அப்படி இருக்கோமா எதுக்கும் இல்லை ஏன் என்கிட்ட கொடுக்க முடியாங்கப்பா, அதுவே ஃப்ரெண்டு தான் ஓகேவா, நான் ஃப்ரெண்டு தான் அவனுக்கு நிறைய பண்ணியிருக்கேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் இது என்னோட ஜெயோட ஹஸ்பண்டுக்கு தான் இதை கொடுக்க போகிறேன் ஓகேவா, டேக்கு தான் கிஃப்டாக கொடுக்க போகிறேன், இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது அவளே எதுக்கும் இல்லை இந்த பக்கம் அவன் டெண்டர் ஒரு கைவிட்டு போகுது, அவருக்கு அப்படி ஒரு கோவம் எனக்கு ஒரு ரிசர்ச் சென்டர் இல்லாதனால அவரும் இப்படினாக்கா அவர் அந்த டெண்டர் வந்து அவருக்கு கைவிட்டு போகுது. செகண்ட் வந்துட்டு அது வந்து அவ்வளோ ஒரு இப்படினாக்கா மில்லியன் கணக்கில் ஒர்த்தான க்ரோர் கணக்கில் வந்து ஒர்த்து, அது வந்து நம்ம கையில் வச்சுக்க வேறு எதுவும் அவருக்கு தேவையில்லை, அவர் ஈஸியாக எதுவும் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம அதை யோசிச்சு பார்க்குறாங்க, யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளோ போவோம். அப்போ தான் நம்ம சுகா 1 ரொம்ப அழுதுட்டு ஜிம் பண்ணிட்டு இப்போ நம்ம சுகாரை பார்க்குற எதுவும் எழுதிட்டு இருக்கா கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து கிட்ட வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவர் ஜெயப்பு சுகாரை கையில் ஜெயப்பில் ஃபோட்டோ இருக்குது. அப்போ வந்து நம்ம ஜெயப்புக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்க்குறாங்க என்ன பண்ணுற நீ எதுக்கு அவனுக்கு ஃபோட்டோ கை வச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஜெயப்பு சுகா நம்ம வராங்க, இல்லைங்க அவனுக்கு ஜெயப்பு ரொம்ப பிடிக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க, ஜெயப்பு ரொம்ப பிடிக்கும், ஒரு விளையாண்டுட்டு நம்ம சுகாவை மேரேஜ் பண்ணிச்சுருந்தா உங்களுடைய ஆசை ஃபுல்ஃபில் ஆகிருக்கும்னு சொல்லிட்டு சுகாவோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது கேட்குறாங்க. இல்லை
நம்ம சுகா மட்டும் இப்போ ஜெயோக்கு மேரேஜ் பண்ணால் அவன் தான் சனிலாவாக இருப்பான். அப்போ அவங்களுக்கு கிஃப்ட் ஆகிருக்கும்னு சொல்லிட்டாங்க. இவன் நம்மளும் மெடிக்கல் ஃபீல்டு தான் இருக்கும், அது நீங்களும் அதானே வச்சிருக்கீங்க, ஏன் நம்ம சுகாவுக்கு உங்களுக்கு அது யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி சுகாவுமே அந்த ஒரு ஃபீல்டு தானே இருக்காரு, ஓகேவா. இப்போ ஆனால் அவன் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாரு, அவர் வேறு மாதிரி மெடிசன் தான் ரெடி பண்ணுவார். இப்போ நம்ம சுகர் அப்போ யோசிக்கிறாங்க, ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் இவனுக்கு அவனுக்கு பிடிக்கும், என்ன ஜெயவு பற்றி இவனை ஃப்ரெண்டாக பார்க்குறான், அதனால இவனை சொல்ல முடியாது போயிடுச்சு. இவனா நான் கூட சொன்னேன், அவன் பிடிச்ச போய் சொல்கிறான் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன்றான், இவன் தான் எதையும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அம்மா வச்சாங்க. இப்போ ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது, அவன் போய் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் டேஸில் மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1 வீக் தான் இருக்குது, லாஸ்ட் 1 வீக்கில் தான் இதெல்லாம் தெரிய வருது. அப்போ நம்ம ஜெயப்படா சுகர் அப்போ பார்க்குறாங்க, உனக்கு ஜெயவுக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஹெட்டை ஷேக் பண்ணுறாங்க, ஆமான்னு சொல்லிட்டு. ஏன் நீ சொல்ல சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, ஏன் நீ சொல்லிட்டாங்க, அவன் அப்படி பார்க்கல சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அவன்ட்டு அவங்களால பேசுகிறாங்க, நீ தானே சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ மட்டும் லவ் கரெக்டாக டைம் சொல்லியிருந்தாக்க இன்னைக்கு நம்மளுக்கு சனிலாவா நீங்கள் அவங்களுக்கு சனிலாவா இருப்பா, ஓகேவா. நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கும், உன்னுடைய ஆசையும் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும், சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, உன்னுடைய அதாவது உன் லவ்மே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, ஏன் இப்படி பண்ண சொல்லிட்டு சுகர் அப்போ கேட்குறாங்க. அந்த பக்கம் சுகா அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க, பாரு ஃபீல் பண்ணாது, ஓகேவா, ஜெயோ உனக்கு அப்படின்னு சொல்லி சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறாங்க, என்னங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அமைதியாக, ஓகேவா, உனக்கு ஜெயோ தான், ஓகேவா, நீ தான் அந்த வீட்டில் சனி இல்லை சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஒரு மாதிரி இருக்கப்பா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் அமைதியாக, ஓகே அப்பா கொஞ்சம் விட்டு அமைதியாக அந்த வேடிக்கை பாரு சொல்லிட்டாங்க. அப்போ புரியாமல் பார்த்துருக்காங்க. அவர் அப்போ முடிவு பண்ணுறாரு, கண்டிப்பாக வந்துட்டு என்னோட சுகாவுக்கும் உன்னோட ஜெயவுக்கும் தான் மேரேஜ் நடக்கணும், ஓகேவா. மேரேஜ் என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி உன் பையன் கூட மேரேஜ் நடக்கணும். செகண்ட் நான் விரும்புகிற மாதிரி அந்த ஐஸ்லேருந்து எனக்கு கிடைக்கணும், ஓகேவா. இது எல்லாமே என்கிட்ட வரணும். இனி ஒரு டைம் எனக்கு வந்துட்டு வரக்கா கவர்மெண்ட் டெண்டர் கூட எனக்கு வேணாம், இப்போ அந்த ஐஸ்லேண்ட் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும், மொத்தத்தை நான் பார்த்துக்கணும், மெடிக்கல் ஃபீல்டு நம்பர் ஒன்று நான் இருப்பேன், என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ண, ஓகேவா, எனக்கு எல்லாமே கிடைச்சிடும் சொல்லிட்டு நம்ம சுகர் அப்போ முடிவு பண்ணுறாங்க. எப்படி அந்த மேரேஜ் ஸ்டாப் பண்ணுறது சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு, ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. அப்போ தான் நம்ம சுகர் அப்போ வருது. ஜெயப்பட அப்பாவுக்கு ஆக்சுவலாக வந்து இல்லீகல் திங்ஸ் பண்ணுறது சுத்தம் பிடிக்காது, ஓகே, இல்லீகலாக அவர் யோசிக்கவே மாட்டார். அப்படி இருக்கவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டார். இப்படினாக்கா பிஸ்னஸாக ஈவன் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வச்சுக்க மாட்டார். அவர் அப்படி ஒரு பர்சன் தான். அப்போ முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க இருக்காங்க சொல்லிட்டாங்க. இது ஒன்று தான், இது தாண்டி வேறு எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு இப்படினாக்கா ரெப்புடேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்துட்டு ஜெனினாக இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஃபேக்காகவோ இல்லீகலாக இதை பண்ணாலும் பிடிக்காது. இது ரெண்டு தான் வந்து அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகரோட அப்பா தான் மேரேஜுக்கு பிஃபோர் எப்படினாக்கா அந்த ஒரு மார்னிங் மேரேஜ் இருக்குன்னா பிஃபோர் நைட்டே இந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்படினாக்கா ஒரு 3rd person மாதிரி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கிம் குரூப்பில் வந்துட்டு ஒரு லீகல் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபி ஆஃபீஸர்கிட்ட சொல்லிடுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இந்த மாதிரி அவங்க வச்சு எல்லாமே லீகல் திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் ஏன் சொல்லிட்டாங்க, இல்லை சார் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு வந்து ரைட் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு டாப் நம்பர் 1 பிஸ்னஸ் பண்ணாக்க டார்கெட் பண்ணவங்களா இருக்கும், எனக்கு டாப் பொசிஷன் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ஈஸியாக விட்டுறீங்க. அவங்க நிறைய லீகல் திங்ஸ் அவங்க நிறைய லீகல் திங்ஸ் வந்துட்டு ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் அப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறாங்க. ஆமாம் சார் நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனல் இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் அவங்க ரைடு போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க போகிறது முக்கியம் ஒரு பழைய ஃபேக்ட்ரிக்கு தான் போகிறாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்க ஒரு திங்ஸுமே கிடைக்கிது. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. எனக்கு இது வரைக்கும் அவங்க கரெக்டாக டேக்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும், இப்போ இப்படி ஒரு விஷயத்தை பார்க்கவும் இப்போ வந்து ஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் ரைட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது அவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலி இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க வந்துட்டு செக் பண்ணுறதுக்குள்ள ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் அவங்க இப்போ எப்படினாக்கா ஜஸ்ட் பேங்க் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயவுக்கு மேரேஜ் ரெடி ஆகிட்டுருக்காங்க அவங்க வீட்டில். இப்போ நம்ம சுகரை போடுறாங்க, ஏய் பார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க் பார்க்க வாடா போகலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் பாரு என்ன சொல்கிறாங்க, நீ அவசரப்பட்டா சொல்கிறாங்க. நான் அவசரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரு கேட்குறாங்க. இந்த பாரு கிம் இருக்கு என்ன சொல்கிறாங்க, கிம் அதான் அவங்க என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு லீகல் திங்ஸ் வந்துட்டு அவங்க ஈடுபட்டுருக்காங்க சொல்கிறாங்க. லீகல் திங்ஸ் என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. ஆமாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேக்ட்ரியாக ரைட் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. என்ன சொல்கிறோம், ஆமாண்டா அவங்க வந்துட்டு தப்பான பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஓகேவா, நீ நம்ம ஜெயப்பு லைஃப்பை ஸ்பாயில் பண்ண நினைக்கிறியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயப்பு அப்போ பார்க்குறது என்ன சொல்கிறது, ஆமாண்டா அவங்க லீகல் திங்ஸ் தப்பான திங்ஸ்லாம் பண்ணிட்டுருக்காங்க, ஓகேவா, நீ மட்டும் மேரேஜ் பண்ணி வச்சுக்கேன் கண்டிப்பாக நம்ம ஜெயப்பு லைஃப்பை ஸ்பாயில் ஆகிடும். ஈவன் அவங்க மேரேஜ் வந்துட்டு பண்ணுறதுக்கு ரீசனே வந்து அந்த ஐஸ்லாண்டுக்காக தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அந்த ஐஸ்லாண்டுக்காக மேரேஜ் பண்ணி நினச்சிருக்காங்க, ஓகே அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நீ உனக்கு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் வந்து ஓகே சொல்லிட்டேன், ஆனால் மற்றபடி அவங்க பிடிச்சிட்டு தான் பண்ணல, ஓகேவா, எல்லாமே அவங்க டார்கெட் தான் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீ வந்து ஜெயப்பு மேரேஜ் பண்ணி வச்சுக்கேன், அவங்க டாப் நம்பர் 1% வந்துடுவாங்க, எனக்கு ஒரு ஷேர்லாம் அங்கே பாதி போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகர் அப்பா ஜிம்ல அப்பாவிட்ட என்ன சொல்கிறாங்க. இல்லைடா அப்படி இல்லைடா கிங் நல்லா ஒரு 6 மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் உண்மைடா அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ காமிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்போ ஃபோன் பண்ணி ஒரு பர்சன் கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு கிம் குரூப் வந்துட்டு ரைடு நடக்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் அப்படி லீகல் திங்ஸ் பண்ணுறா சொல்லிட்டு ரைடு நடந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்குற ஜிம்ல அப்போ ஒரு மாதிரியா இருக்குது, என்ன சொல்லியிருக்கோம் மாமாட்டா அவங்க சொல்கிறாங்க. ஒரு வெயிட் பண்ணி பார்க்க நம்ம போய் பார்ப்போம் முடியல சொல்லிட்டு ஜெயப்பா அப்பா சொல்கிறாங்க. ஏய் இங்கே பாரு
இன்னும் பேசிட்டு நம்பிக்கையில இருந்து கண்மூடி நம்பர் ஓகே அப்படிலாம் இல்லை. அவங்க தப்பான பிசினஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா. ஒரு இன்னும் உண்மை இல்லாமல் ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் வருமா சொல்லிட்டு ஆமா அது உண்மையாக இருக்காது ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு சொல்றாங்க. இல்லை சொல்றாங்க பாரு நம்ப சரியா நின்றுட்டு ஜெயப்பட லைஃப் ஸ்பாயில் பண்ணுறான் பாவம் குழந்தை மாதிரி சரியா சொல்லிட்டு நம்ம ஜெயப்பட அப்பா நான் சுகோட அப்பா ஜெயப்பட அப்பா சொல்றாங்க. இல்லை லாஸ்ட் பண்ணி நீ சொல்றதுலாம் உண்மைன்னு சொல்லி நம்புற வேண்டாம் ஓகேவா. ஒரு இன்னசென்ட் குழந்தை அவனை போய் இது ஒரு ஃபேமிலி மேரேஜ் பண்ணி தர போறியா அப்படி கேட்குறாங்க. அவங்க மேரேஜ் பண்ணி நினைக்கிறேன் இந்த ஒரு ஐஸ்லாண்டுக்காக தெரிய சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியாத இந்த ஐஸ்லாண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிற அப்படிலாம் கிடையாது. எல்லா டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பெரிய பேப்பர்ல அவங்க பேர்ல எழுதிருக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட் என்ன கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நீ வந்துட்டு ஏமாந்து போற சரியா. நீ வந்து ரொம்ப இப்பதான் தப்பு பண்றடா. நம்ம பையன் லைஃப் இல்லை உன்னோட பிசினஸ் ஃபீல்டையும் சேர்த்து அழிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அப்பா சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாம் சொல்லிட்டு மாமண்டா சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபோன் பண்ணி கேள்வி சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஜெயப்பட அப்போ ஒரு பர்சன் ஃபோன் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஆமா சரி அவங்க தப்பான பிசினஸாக பண்றாங்கன்னு சொல்லிட்டு உண்மைதான் அது நீங்க வந்துட்டு மின்சார் சொல்லிட்டு நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாஸ்ட் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க. நம்ம ஜிம்ல அப்பாவை பார்க்குறாங்க. நீ உண்மையை சொல்றியா அப்போ கிம் ஃபேமிலி ரொம்ப தப்பான ஃபேமிலி தெரியுமா. நீ அந்த ஃபேமிலி மட்டும் நம்ம ஜிம்ல சுகாவை மேட்ச் பண்ணி ஜெயாவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றதுக்கு இப்போ மேரேஜ் ஸ்டாப்பானா சொல்லிட்டாங்க பாரு. ஒருவேளை அவங்க வந்துட்டு எல்லாத்தையும் பணம் கொடுத்து சரி பண்ண வாய்ப்பு இருக்கு ஓகேவா. சரி பண்ணிட்டு ரிட்டர்ன் வருவாங்க வந்து பேசுவாங்க சரியா பேசுவாங்க மேரேஜ் பண்ணி நினைப்பாங்க. நீ தான் அதுக்குள்ள உஷாரா இருக்கணும் சொல்றாங்க. எனக்கு புரியல சொல்றாங்க. நீ அதுக்கு நம்ம ஜெயவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சொல்றாங்க. நீ லாஸ்ட் நான் எங்கே போயிட்டு பையன் தேடுவேன் அதுவும் ஜெயவுக்கு அந்த பையன் பிடிச்சிருக்குடா. ஒருவேளை அவங்க தப்பு பண்ணு தெரிஞ்சா சொல்றாங்க அவங்க தப்பு பண்ணிருக்காங்க ஓகே. நீ தான் கண்டு தர மாதிரி இருக்க. இங்க பாரு நான் எப்பவும் சொல்றேன் இங்க பாரு எவ்வளவு நல்ல பசங்க இருக்காங்க சரியா. நீ தான் வந்துட்டு அவங்க நல்ல ஃபேமிலி நினைச்சிட்டு இருக்க. எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஈக்குவலா இருக்காங்களே எனக்கு நாங்களும் அவனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஈக்குவலா சொல்றாங்க. நீ என்ன சொல்ல வர சொல்லிட்டு பார்த்து கேட்குறாங்க. ஏன் என் பையன் சுகா இல்லை அவன் வந்துட்டு ஜெயாவுக்கு வந்துட்டு அவனுக்கு சின்ன விஷயம் நல்லா தெரியும். ஜெயாவுக்கு அவனுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸு அழகாக பார்த்துப்பான் கேர் பண்ணிப்பான். உனக்கு ஸ்டேட்டஸ் ஒரு விஷயமா இருக்கே சொல்லிட்டாங்க. ஏன் நம்ம ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க. இல்லை நீ அப்படி தான் பார்க்குறேன். இல்லைக்கா சுகா மாதிரி பையன் பக்கத்தில் இருக்கும்போது நீ வந்துட்டு யாரோ ஒரு பையன் போய் தேடுவியா. அதுவும் அந்த பையன் வந்து நல்ல பையனே இல்லை. அப்படி இருக்கும் உங்கள் ஃபேமிலி நல்ல பையன் இல்லை ஃப்ராட் ஃபேமிலி. நீ எனக்கு அவங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாம் ஸ்வீட்டாக பேசுவாங்க சரியா பார்க்க அப்படி தான் நடிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ விஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்பா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜெயோட அப்பா ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன சொல்லிட்டு மாமடா சொல்றாங்க. அப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் காமன் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்க சொல்லிட்டாங்க ஆமா பாருக்கு நீ வந்துட்டு ஏமாந்து போயிடா சரியா. நம்ம ஜெயோ ஃப்ரெண்டு ரொம்ப நல்ல பையன். அது மட்டும் நம்ம சுகா யாரு சின்ன வயசு நீ பார்த்து வளர்ந்த பையன் தானே. நீங்க தான் ஒரே ஃபேமிலி தானே வளர்ந்துக்கிற ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீங்க சுகாவுக்கு ஜெயோவுக்கு மேட்ச் பண்ணிக்கூடாது கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. நீ சுகாவுக்கு ஜெயாவுக்கு மேட்ச் பண்ணிக்கூடாது மேட்ச் பண்ணி வச்சுட்டு ஓகேவா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் ரெப்புடேஷன் போகாமல் இருக்கும். மேட்ச் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி இப்படி மாதிரி கன்சர்ன் வச்சுக்காது. ஜெயாவுக்கும் பெரிய வந்துட்டு இருந்தாக்கா அவமானமாக ஆகும். சரி இன்னொரு டைம் நெக்ஸ்ட் மேட்ச் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா தப்பு அவங்க பக்கம் இருந்தாலும் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல. ஏன் உங்க ஃபர்ஸ்ட் உங்க மேட்ச் அரேஞ்ச் ஆகிட்டு கேன்சல் எடுத்து கேட்பாங்க. உங்க பக்கம் தப்பு இருக்கு அவங்களுக்கு இது குறை இருக்காது நிறைய கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டம் ஓகேவா. ஒரு மேட்ச் ஸ்டாப் ஆகுது பெரிய எப்படி சொல்றது அவர் ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கும் சொல்றாங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்றாங்க. பாரு ஜெயாவுக்கு சுகாவுக்கு மேட்ச் வச்சிருக்கோம் சொல்றாங்க. ஆனால் ஜெயாவுக்கு சொல்றாங்க பாரு இப்போதைக்கு சுகாவும் ஜெயாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு பேசி புரிஞ்சுப்பாங்க ஓகேவா. அவங்க கண்டிப்பாக லைஃப் பார்ட்னர் மாறுவாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க கூட சப்போர்ட் பண்றாங்க அப்படி சொல்றீங்க. ஆமா சுகா ஜெயப் யாரு உங்களுக்கு சுகா யாரு உங்களுக்கு தெரிஞ்சு வளர்ந்த பையன் தானே ரொம்ப நல்ல பையன் தெரியாத சுகா பற்றி சொல்றாங்க. இப்போ ஜெயப் அப்பா திரும்பி பாக்குறாங்க. சுகா ரொம்ப நல்ல பையன் தான் சொல்றாங்க. அது மட்டும் யாருமே உங்க ஃப்ரெண்டு தானே சொல்றாங்க. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனும் பிஸ்னஸ் பண்ணுறான்னு சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா அப்பா பார்க்குறாங்க. அது கூட நீ இன்வெஸ்ட் பண்ணது தானே நானாக உருவாக்கினேன் எல்லாம் நீ கொடுத்தது தானே சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாக பேசுறாங்க. அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட இப்போ ஐஸ்லாண்ட் கூட நீ அந்த பையனுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க எல்லாம் திரும்ப ப்ராப்பர்ட்டிக்கு ஆசைப்பட்டு மேட்ச் பண்ணுறாங்க. நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற சேர்த்து நம்ம ஜெயாவுக்கு சேர்த்து கஷ்டப்பட வைக்க போகிற அப்படி மேட்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக அவங்க இதுமாதிரி இருக்க மாட்டாங்க ஸ்வீட்டாக பேச மாட்டாங்க எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தப்பு சொல்லிடுறாங்க. அப்போ ஜிம்ல பார்க்க பயம் வந்து நம்ம ஜெயாவுக்கு ரொம்ப இன்னசென்ட் நம்ம சொல்லிக்கலாம் சரி சரின்னு கேட்பான். அப்படி இருந்து அவன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுகாவை சின்ன விஷயம் தெரியும் ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெயப் அக்கா வராங்க. ஏன் ஜெயப்பனுக்கு சுகா மேட்ச்சுக்கு ஓகேவா சொல்றாங்க. அப்புறம் ஜெயப் சொல்றாங்க அப்பா சொல்றாங்க சொல்றாங்க நீ இது பண்ண நீங்க என்ன பண்ணு கரெக்டாக இருக்குப்பா நீங்க சொல்றாங்க கேட்பாங்க. ஜெயப் சொல்றாங்க அப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெயப்பட அப்பா தங்கம்பி நான் உங்களுக்கு ஹார்ட் பண்ணுறேன் என்ன பண்ணுறது சொல்றாங்க. இல்லை அவங்க இவங்க சொல்லிட்டு தப்பான ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியலப்பா சொல்றாங்க. அது மட்டும் இல்லை பாரு இப்போ அவங்க பேங்க் ஆகிடும் வச்சுக்கேன் ஆஃப்டர் மேட்ச்சுக்கு அப்புறம் ஒருவேளை நீ கொடுக்குற ப்ராப்பர்ட்டி வச்சு அவங்க அகைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செகண்ட் வந்துட்டு எப்படின்னாக்கா ஒன்றை வச்சு அவங்க அகைன் எப்படி சொல்றது அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுவாங்க. ஈவன் உங்களோட ப்ராப்பர்ட்டி மொத்தமாக கூட எடுத்துப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பிரெயின் வாஷ் பண்ணிடுறாங்க பயமுறுத்திடுறாங்க. அவங்க ப்ராப்பர்ட்டிலாம் ஆசைப்படுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜோர் அப்பா பார்க்குறேன் எனக்கு வந்து ப்ராப்பர்ட்டிலாம் விஷயம் அது போனால் கூட ஏன் பண்ணிடுவேன் ஆனால் என் பையன் லைஃப் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம அப்படின்னாக்கா உன் பையனை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல முடிவு தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சுகாவை ஜெயாவுக்கு மேட்ச் பண்ணி பிளான் பண்ணுறாங்க. சுகா அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அப்பா போய் கேட்குறாங்க
இப்போ சுகா உனக்கு ஜெயவுக்கு மேட்ச் பண்ணி ஓகேவா கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க சொல்லி அவங்க ஓகேவா கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க எனக்கு ஓகே தான் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. ஏன் ஜெயவுக்கு நான் பார்த்துப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டுனாக்கா நம்ம சின்ன வயசுல பார்த்து வளர்ந்த பையன் இல்லையா. இப்போ லாஸ்ட் மினிட் மேட்ச் நிற்கிறப்ப வந்துட்டு அவன் ஓகே சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ தான் ஜெயவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் நடக்குது. இந்த பக்கம் ஜெயவுக்கு எதுவுமே சொல்லலை. அவருக்கு வந்துட்டு அவங்க அப்பா சொல்கிறது கரெக்டாக இருக்கும், அவங்க அப்பா கரெக்டாக இருக்கக்கூடாது, அவங்க ஃபேமிலி சஃபர் ஆகுன்ற ரீசனுக்காக மட்டுமே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ்மே நடந்திருக்கும். மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஜெயவோட அப்பா சொல்கிறாங்க நான் வேற போய்ட்டு அவரை பார்த்து பேசவா, மேரேஜ் வந்து நின்று ப்ராப்பராக சொல்லவா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 6 மணி நேரத்துக்கு முன்னாடி நடக்குது ஓகேவா. அவங்க வந்து ஜஸ்ட் ரைடு தான் போயிருக்காங்க, அவங்க பேங்க்ரப்ட் ஆகவே இல்லை, ஜஸ்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதை அவங்க ரைட் பண்ணுற டைமில் அங்கே மேரேஜ் முடிஞ்சிருக்கு. ஒரு ½ அன் ஹவருக்கு எல்லாமே நடந்திருக்கும். இப்போ நம்ம டேப் தான் ஸ்டில் அங்கே ஸ்டேஜ் நின்று கருக்கீழே இறங்கவே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்மோட அப்பா ஜெயவோட அப்பாவுக்கு. அப்போ தான் ஃபோன் போகுது. அப்போ அதாவது டேவோட அப்பா தான் நம்ம ஜெயவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க பாருங்க என்ன நீங்கள் இன்னும் வரல, மேரேஜ் ஸ்டார்ட் ஆக சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இல்லை இந்த மேரேஜ் நடக்க சொல்கிறாங்க. ஏன்னு கேட்குறாங்க. நடக்காது, இந்த மேரேஜுக்கு நடக்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, இதுக்கு நீங்கள் கான்டாக்ட் கிளாஸ் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அவருக்கு என்ன சொல்கிறாங்க, எங்கள் பாருமா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க, அவங்க மேரேஜ் வேணும்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அவங்களாம் ஒரு மாதிரி இந்த பக்கம் டேவோட ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க எங்கள் குடும்பக்காரன்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு டேவோட அப்பா கால் வருது. இந்த மாதிரி வந்துட்டு அதாவது உங்களுடைய கம்பெனிக்கு ரைடு நடந்துட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு தான் ரைடு நடக்கும் சொல்கிறாங்க. சடன் ரைடு நடந்துட்டு இருக்கு சார் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவோட அப்பா ஒரு மாதிரி என்ன சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அது மாதிரி பேங்க் ரைட் ஆகுது, நீங்கள் எதுவும் இல்லீகல் திங்ஸாக பண்ணிக்கலாமே சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பிளேஸ்க்கு நிறைய பேர் வராங்க. அங்கே பாருங்க அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் அசட்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஏன்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்குறாங்க. நீங்கள் இல்லீகல் திங்ஸ் பண்ணின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்துருக்கு, நாங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம், சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாமே ஆதார் போடுவோம், நாங்கள் எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஏதாவது நீங்கள் வந்து உங்கள் சைடில் இருந்து தப்பு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். செகண்ட் வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஓகேவா, நீங்கள் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு நாங்கள் தீர விசாரிச்சதுக்கப்புறம் 1 வீக் ஆஃப்டர் தான் ரிசல்ட் தெரிய வரும் அப்படி சொல்லிட்டு 1 வீக் ஆஃப்டர் தெரிய வரும். அது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஒரு சின்ன பெண்ணில் ஒரு சிங்கிள் பெண்ணி கூட விடவே இல்லை, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அங்கேருந்து. இப்போ அப்படின்னா ஃப்ரீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பக்கம் நம்ம டேவுடைய ஃபேமிலியில் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே டேவோட அப்பா பார்த்து பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னாக்கா சரி ஓகே இந்த இதெல்லாம் பேங்க் பிளான் ஆகட்டும், 1 வீக் ஆஃப்டர் நீங்கள் இதெல்லாம் எதுவுமே தப்பெல்லாம் சொல்லிட்டு ப்ரூஃப் ஆகிடும். ஆனால் எங்கள் குரூப் எங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம டேவோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி காசு அதையும் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம டேவோட அஜிப்னா அப்பா வந்து எடுக்கவே இல்லை. எங்கள் மேனேஜர் வச்சு கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே ஜாப் ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு உங்களுக்கு மேரேஜ் வர மாட்டாங்க, அங்கே மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அது அவங்க அப்புறம் ஏற்றுக்க முடியும் எப்படி சொல்லாமல் கிளம்ப சொல்லிட்டாங்க. ஓ இதை நீங்கள் பார்த்த பையனா சொல்கிறாங்க. எங்கள் பசங்க எங்கள் பொண்ணுங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பையனை இருப்பி உங்கள் ஈக்குவலாக உங்கள் டாப் லெவலில் இருக்கோம் இல்லை டாப் லெவலில் இருக்கவங்க உங்களுக்கு ஈக்குவலாக இருக்க ஒரு பசங்க தானே பார்த்தீங்க, அதான் பாருங்க மாதிரி பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் தப்பு மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் ஓகே, வேணா நாங்கள் சின்ன வயசு கூட இருக்கிறவங்க அவங்க சொந்தக்காரங்க. நீங்கள் தான் வந்துட்டு எங்கள் பசங்க எங்கள் பொண்ணுங்களாம் வேணாம்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பசங்க பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கல்ல உங்கள் மூஞ்சிலாம் கறி பூச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் அவங்க டேவோட அப்பா எதுக்கு இல்லை பேங்க் ஆனால் கூட பரவாயில்ல, ஏன்னா வந்துட்டு அவங்க கூட அழகாக நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காங்க. அவங்க எனக்கு புரியல சொல்லி வேல்யூவாக புரியல, நம்ம வந்துட்டு இவ்வளோ கேர் கொடுத்து லவ் கொடுத்துருக்கோமே அதுவும் டேவ் பிடிச்சிக்கணும்னு சொன்னாங்க சொல்லிட்டு இப்போ அதே தான் வச்சுக்கிறாங்க. மணி போனால் போயிட்டு போகுது அதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் அந்த பையன் வந்துட்டு சொன்னா நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியெல்லாம் நம்மகிட்ட விளையாச்சு பழகினாங்களே அவங்களுக்கு தெரியல நம்மளை பற்றி நம்ம தப்பு பண்ணிக்க மாட்டோம் சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே இல்லை இப்போ அவருக்கு ஜஸ்ட் பிடிச்சி உட்காருங்க பார்த்து பயங்கராரு அப்பா சொல்லிட்டே போயிட்டு அப்படி தூக்குறாங்க. அதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ தான் உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப டீப்பாக இந்த ஹார்ட் ஆகிட்டாரு. அவர் எதுக்கு மேலே இவ்வளோ திரும்ப வந்து பழகிருப்போம், நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துருக்கும், நல்ல பாண்டிங் இருக்கும், ஏன் நம்மகிட்ட கேட்கல, ஏன் நம்மளை அவங்க ட்ரெஸ் பண்ணல சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு அது ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. இதெல்லாம் நடந்திருக்கும். இப்போ நம்ம டே பிரசவம் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கே அமைதியாக உட்காந்துருக்கேன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏதோ தப்பு நடக்குன்னு சொல்லிட்டு எந்த தப்புன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் வந்து கேட்டு கூட மாட்டேன் யாருக்கிட்டையுமே. எனக்கு அவர் தான் ஜெயோ கூட ஃபேமிலியில் பேசலை, யார்கிட்ட பேசாமல் தான் இருந்திருப்பாரு, அவருக்கு தெரியாமல் போயிருக்கோம். இப்போ நம்ம அம்மியன் பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தான், அந்த ப்ராப்பர்ட்டிக்காக மட்டும் ஒரு ஆசைப்பட்டு இவ்வளோத்தையும் பண்ணாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்குறாங்க. இதே எப்போ ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 6 மந்த் ஆஃப்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. 6 மந்த் ஆஃப்டர் ஆமாம் 6 மந்த் ஆஃப்டர் வரைக்கும் எனக்கு 6 மந்த் வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. 6 மந்த் ஆஃப்டர் தான் நான் வந்துட்டு ஒரு டீமே வச்சு இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு ஆமாம் ஒரு சிபிஐ டீம் வச்சு ஒரு சிஐடி டீம் வச்சு தான் கண்டுபிடிச்சான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் காமிக்க முடியல, பார்த்தா எனக்கு மற்றதில் கூட இந்த பையன் ஈஸியாக மேரேஜ் பண்ணிட்டான், அவன் எப்படியா வந்துருக்கும் லைஃப் ஹாப்பியாக இருந்திருக்கலாம், ஒரே ஒரு டைம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்துச்சு இதான் ரீசன் சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லியிருக்கலாம், என்ன சொல்லவே இல்லை. அவங்க கேஷுவலாக அவங்க பாட்டு மேரேஜ் பண்ணாங்க, மேரேஜ் ஸ்டாப் பண்ணாங்க. இதில் சஃபர் ஆனது யார், ஏன் அப்பா, ஏன் என்னோட அம்மா, என்னோட தங்கச்சி எப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அவங்க பாட்டு ஈஸியாக கேஷுவலாக பண்ணிட்டு போயிடாங்க. இந்த பக்கம் சுகா ஜெயோ பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் எந்த தப்பு பண்ணாங்க, ஏன் ஃபேமிலியை சஃபர் ஆகணும்னு சொல்கிறாங்க. இதே அவங்களுக்கு ரூமர் சொல்லிச்சு கண்டிப்பாக அப்பா நம்பியிருக்க மாட்டாங்க
நினைச்சிருப்பாரு தெரியுமா, இவன் மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டாரு, அதனால நடந்து போயிட்டு நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு நினைச்சிருப்பாரு தெரியுமா. ஆனா ஏன் அவங்க யோசிக்கல சொல்லிட்டு கேட்கறாங்க. திரும்ப வந்து பழகிருக்காங்களே, என் அப்பா அம்மா என் தங்கச்சி 3 பேரும் ஜெவு பேர் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க அவங்க ஃபேமிலி மேலேயே. ஏன் உங்களுக்கு அந்த கேர் உங்களுக்கு தெரியவே இல்லையா? நாங்க தப்பா இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி தப்பா கூட எங்களுக்கு கேட்டுருக்காங்க, எங்க ஸ்டார்ட் பிடிச்சி அவங்க கேட்டுருக்காங்க, தப்பான பிசினஸ் பண்றீங்களா, மணிக்கா ஹாஸ்பிட்டல் எங்க ஃபேமிலிக்கு வந்து எல்லாரும் சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. எதுவுமே கேட்காம செல்லாம கிளம்ப அவங்க அந்த பையனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு எங்க ஃபேமிலி அம்மா கூட ரீசனா இருந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ரம்ஜித் பார்க்குறாங்க, ஜஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இதுக்கு தான் இவ்வளோ ப்ராப்ளமா, இவ்வளோ பெரிய விஷயத்த நல்லா பண்ணாங்களா சொல்லிட்டுங்க. ஆமாம் 2 years என் அப்பா பெட்ல இருந்தா தெரியுமா, இப்போ நக்கா நடக்க முடியாமல் பேரலைஸ்ட் ஆகிருந்தா தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா, ப்ராப்பராக பேசக்கூட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட்டி ஆடாங்க. என் ஃபேமிலி எந்த க்ளோ பண்ணுறா சொல்லுங்க, இவன் எனக்கு ஜெவ் பண்ண ஃபோட்டோ பார்க்க கூட எனக்கு லவ் கேர் எதுவுமே அவன் எனக்கு இல்லை அப்படின்னு கூட அப்படி மேரேஜுக்கு இந்த பையன் லவ் பண்ண ட்ரை பண்ணி சொல்லிட்டு நம்ம எல்லாமே ப்ராப்பராக நான் யோசிச்சுருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. அந்த பக்கம் நம்பிட்டு எல்லாம் அமைதியாகிறாங்க. எனக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தாக்க நம்ம டேவோட ஃபேமிலி பாவம் இல்லையா, அவங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவங்க வந்துட்டு ஈவன் அவங்களுக்கு இப்போ இவங்களுக்கு ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துச்சா கூட அவங்க வந்து பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கு டேவோட அப்பா அம்மா ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப கைண்ட் ஹார்ட் தான். நம்ம ஜிம்ல அப்பா எப்படினாக்கா அவர் ரொம்ப நல்லவர், ஆனால் அவர் பயப்படுவார் அவங்க பசங்களுக்கு, ஒரு ரெப்புடேஷன் நினச்சி ரொம்ப பயப்படுவார். ரெப்புடேஷன் தாண்டி அவர் மோர் தான் அவங்க பசங்களை நினச்சிட்டு பயந்துருப்பாரு, அவங்க பசங்க லைஃப் ஸ்பாயில் ஆகும்னு சொல்லிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி. ஆனால் அவங்க ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம், சொல்லியிருக்கலாம் யாரோ அவங்க ஒரு பர்சன் சொல்ல நம்பிடுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே கேட்குறாங்க, இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. ஐயோ சரி ஓகே, நீங்களும் ஒரு பக்கம் தப்பா இல்லை. செகண்ட் ஜிம்ல அப்பாவும் அவங்க பையன் நினச்சி பயந்து தப்பு இல்லை ஓகேவா, அவங்க பையன் லைஃப் ஸ்பாயில்னு சொல்லிட்டு தப்பானது என்னமோ சுகாவோட அப்பா தான். நம்ம டே பார்க்குறாங்க, இவ்வளோத்துக்கு சுகாக்கு தெரியும், என் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாமே சுகாவுக்கு தெரியும், சுகாவோட அப்பா தான் என்ன பண்ணுறது எல்லாமே தெரியும், தெரிஞ்ச அமைதியாக தான் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க, ஏன்னா அவனுக்கு ஜெவ் ஒன் சைடில் இல்லையா, சொல்லி இதெல்லாம் சொல்கிறேன் அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணேன் எல்லாமே எனக்கு வந்து அந்த சிஐடி டீம் இருக்காங்களா, ஆமாம் எனக்கு அவங்க தான் கண்டுபிடிச்சி ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாங்க. அவருக்கு ஒன் சைடில் வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணியிருக்கான். அப்போ சொல்லியிருக்கலாம்ல, அது நம்ம சொல்கிறாங்க. அவன் சொல்லவே அவனுக்கு சொல்ல தைரியம் இல்லை, எனக்கு ஃப்ரெண்டை மட்டும் பார்க்குறான், அவன் நம்ம வீட்டு சொன்ன லவ் சொன்னால் எதுவும் தப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கான், அப்படி சொல்லாமல் இருக்கான். அப்படி இருந்திருக்கான். அவங்க அப்பா வந்துட்டு அவங்க பையனுடைய லவ்வும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும், செகண்ட் அவருடைய விஷயமே ஃபுல்ஃபில் ஆகும் சொல்லிட்டு ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்மளுக்கு என்ன சொல்லவே தெரியல, ஆனால் இந்த சரி ஓகே நீ சொல்லிட்டு கரெக்டாக தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஜிம்மில் என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு வேறு ஆப்ஷன் தெரியல, என் ஜிம்மில் என்னது நான் வந்துட்டு ஜிம்மில் எனக்கு பிடிச்சிருந்துச்சி சார், ஆனால் அப்படின்னு கூட சரி ஓகே எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க ஜீப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன். செகண்ட் வந்துட்டு இதெல்லாத்தையும் என்ன எப்படி சொல்கிறது, என்னோட ஃபேமிலி வந்துட்டு என் ஃபேமிலி சஃபர் ஆனதுக்கு ரீசன் அவங்களுக்கு விளைஞ்சிருக்கு, எனக்கு வேறு வழி தெரியல ஓகேவா, என் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, அவங்க ஹார்ட்டாக இருந்து சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக தான் தெரிஞ்சு சொல்ல மாட்டேன் ஓகேவா, அவனுக்கு எந்த பெயின்ஃபுல்லாக இருக்கும், சேம் எனக்கு அதே பெயின்ஃபுல் எனக்கு தெரிஞ்சு அவன் சஃபர் ஆகும்போது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, யார் நீ எப்படி சொல்கிறாங்க, டே பார்க்குறாங்க, நீ நம்மளாம் நம்ம பாட்டியே சொல்கிறாங்க, இல்லை அதை ரசிச்சிருப்பேன் என் ஃபேமிலி சொல்கிறாங்க, அது உண்மை என்னன்னு சொல்ல மாட்டேன், உன் அப்பா அவன் அண்ணா அவன் ஃபேமிலி வந்து தர முடியலப்ப நான் ஹாப்பியாக இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா, ஆனால் உன்னை நான் அப்படி யோசிக்கவே இல்லை சரியா, நீன்றப்போ நான் அப்படி யோசிக்கவே இல்லை சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, உங்கள் பாட்டு வச்சுட்டாங்க அவங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜின்னுக்கு இப்போ யார் பக்கம் பேசவும் தெரியல, எனக்கு இவரோட பாயிண்ட் ஆஃப் லவ் ட்ரூ தான், லவ் ஃபேக் இல்லை, ஆனால் அவருக்கு ஹர்ட் பண்ண தப்பு. செகண்ட் இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பா அம்மா பண்ண தப்பு தானே சொல்லிட்டு அவங்களும் யோசிக்கிறாங்க, ஆனால் ஜிம்மில் எந்த ஒரு தப்பும் பண்ணல, இப்போ ஜிம்மில் எடுக்க முடிவு தான் சொல்லிட்டு விட்டுறாங்க. ஜிம்மிங்க பாரு நீ எந்த ஒரு தப்பும் பண்ணதான் சரி, அதனால் என்னால் வந்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணல, நீ வந்துட்டு எடுக்க முடிவு தான் என்ன முடிவு கொடுத்தா நான் அவங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிக்கை தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்பிக்கை எனக்கு அவன் வேணாம் சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது ஃபேக்காக தெரியும் சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா அவன் ஃபேக்காக லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க பாருங்க காய் சொல்கிறாங்க, ஃபேக்காக லவ் பண்ண ட்ரூ லவ் பண்ண ஓகேவா, அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணான், ஆனால் அவன் ரிவெஞ்சிட்டு ரொம்ப என்ன சொல்ல இல்லைன்னு சொல்ல சரியா, ஆனால் வந்துட்டு அவனை ஃபேக்காக லவ் பண்ணல ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க. 4 years அவன் அவ்வளோ சஃபராக இருக்கான் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் எடுத்துக்க முடியல, இந்த பக்கம் பேபிஸ் 2 பேரும் ஜிம்மில் இருந்துருக்காங்க. இப்போ கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு பாருங்க செல்வம் அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. 2 பேரும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாங்க. பாரு தங்கம் டாடா ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க 2 பேரையும் உன்னோட அம்மாவை 3 பேர் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஓகேவா, டாடாவெல்லாம் நீங்கள் எல்லாம் மறக்க முடியாது செல்லம் இல்லை, டாடா மன்னிச்சிட்டிங்களா, டாடா தப்பு பண்ணிட்டேன் ஓகேவா, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், அடிச்சுக்கோங்க திட்டிக்கோங்க ஓகேவா, ஆனால் டாடா விட்டு போயிடாதீங்க சரியா, டாடா வந்து வேணாம்னு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. நீ அம்மாவை அழ வைக்கிற அம்மாவுக்கு உனக்கு அம்மாவுக்கு நீ வேணாம்னா எங்களுக்கு வேணாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது மின்மினுங்க பாரு மின்மின் அப்படி சொல்கிறாங்க. மின்மின் பார்க்குறான். இப்போ நம்ம எனக்கு வேறு நம்ம போயிட்டு இருந்திருக்கலாம், அது கொஞ்சம் பேபிக்கு ஒரு எனக்கு வந்து பேபி கன்ஃபியூஸ் 4 years ஆக போகுது, நம்ம 1 month வந்தாக்கா ஒரு 4 years ஆகிடும், அதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்போ புரிஞ்சுக்கிறான். வந்துட்டு ஏதோ ஒரு யோசிக்கிறான். டாட்டா சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க நீ வந்து சொல்லிட்டாங்க நான் ப்ராமிஸும் அம்மா வேணும் ஹெல்ப் பண்ணலடா, நான் ஒன்று அம்மாவை ரொம்ப லவ் பண்ணுறேன் சரிவா, ஆனால்
கொஞ்சம் தப்பு பண்ணிட்டு ஓகேவா, அது மம்மா ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு மாமாவை பனிஷ் பண்ண சொல்லு சரியா, பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிறேன். ஆல்ரெடி 4 இயர்ஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க என்ன உங்களை அவனை எங்கிட்ட அவன் பிரிச்சு வச்சிருக்காங்க, அவனே எனக்கு தள்ளி போயிருக்காங்க, அதுவே பெரிய பனிஷ்மெண்ட் தான். ஆனால் டாடா ரொம்ப லவ் பண்ணுறேன், நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேன் ப்ளீஸ் தான் சொல்லிட்டே கெஞ்சிறாங்க. அப்போ மின்மினுக்கு மட்டும் டேவ் வந்து பார்க்குறப்போ ஒரு மாதிரி எல்லாரும் அடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அமைதியாக இருக்கான். இப்போ வந்து டேஸ் வைப் பண்ணுறான். நீ ஏன் அம்மா ஹர்ட் பண்ணலாம் சொல்லிட்டாங்க, தப்பு தான் மன்னிச்சிட்டு சரியா சொல்லிட்டாங்க. சரி சாரி சொல்லிட்டாங்க. இப்போ டேவ் சொல்லிட்டாங்க மன்னிச்சிருச்சு மின்டே சொல்லிட்டாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. பக்கம் மின் தான் டேவ் பார்த்தவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த எனக்கு அவன் அப்பாவும் கேட்டுருப்பாங்க டேஸும். இப்போ நம்ம டேவ் பார்க்குறப்ப அவனுக்கு தான் அவங்க டேட்டு போகணும் ஆசை. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. என் மீன் உனக்கு டேடா வேணுமா சொல்கிறாங்க. மீன் பார்க்குறான் டேடாவும் வேணும் அம்மாவும் வேணும் சொல்கிறாங்க. மீன் பார்க்குறாங்க பாரு உனக்கு உங்கள் டேடா வேணும் டேடா கூட போச்சுன்னு சொல்கிறாங்க. மீன் பார்க்கு அப்படி சொல்லாத, நீ நானும் அப்புறம் தம்பி 4 பேர் உன்னாரு உன் டேடா கூடவா சொல்லி பேபி கூப்பிடுது. நான் வரமாட்டேன் நீ போ, உன் டேடா தானே விரும்பி போ. ஜிம் தான் லைட்டாக பேபி டேபிள் புஷ் பண்ணுறாங்க. டேப்பாக என்னடா பண்ணுற, உனக்கு எவ்வளோ கோவம் என்ன திட்டா ஏன் குழந்தைய குழந்தைகிட்ட கோவத்தை கட்டுறா சொல்கிறாங்க. அவன் ஏன் பையன் ஓகேவா, எனக்கு அவன்கிட்ட கோவத்தை கட்ட உரிமை இல்லையா சிம் கேட்குறாங்க. டேப்பாக உனக்கு உரிமை இருக்கு எல்லா உரிமை இருக்குன்னு சொல்லு. ஆனால் அவங்க கேபிள் கோவத்தை காட்டு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு வேணாம் ஓகே உனக்கு போய் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் மின்மின் பார்க்குறான். அப்படி சொல்லாத, டேடா நம்ம தேடி வந்திருக்காங்கல்ல, நீ டேடா அவன்ல சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அவனுக்கு இந்த குழந்தைக்கு டேடா வேணும் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கும், கேட்டுகிட்டே இருக்கும். ஜிம் நல்லா ஃபுல்லாக கேர் கொடுத்தாலும் இந்த நிறைய பேர் யாரும் அவங்க டேடா கூட ப்ளே பண்ணுவாங்க, அதை பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். இவன் நம்பி நம்ம குழந்தைக்கு ப்ளே பண்ணுறப்போ அந்த பேபி ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கும். நம்ம ஜெமின் அப்படி ஜெமிக்கு வந்து ஜெமின் மட்டும்தான் அவன் அவரே கொஞ்சம் சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். ஆனால் இவன் அப்படி இல்லை, இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. அவங்க பார்த்து ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் எல்லாம் ஏன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அவன் டேடா அவங்க தெரியல சொல்கிறாங்க. நான் ஒன்றும் வேணும்னு சொல்லி போக சொல்லுங்க, அவங்க கூட போக சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்கணும் சரி ஓகே. அப்போ மின்மின் இல்லாமல் இருந்துட்டு வாசல் கேட்குறாங்க. அவனுக்கு அவங்க அப்பா தானே வேணும், அவனுக்கு ஏன் லவ் புரியல, அவங்க அப்பா தானே பிடிச்சிருக்கு போகட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மின்மின் பார்க்குறான். நான் அப்படி சொல்லவே இல்லை பாரு, நீ வேணும் டேடா வேணும் அப்புறம் ஜெமின் வேணும் ஓகேவா, எனக்கு 3 பேரும் வேணும் அப்படி பேபி சொல்லிட்டு இருக்கு. எனக்கு நீ வேணாடி போய் எங்க பாரு ஜெமின்னு சொல்கிறாங்க. மம்மா சொல்லிட்டு அந்த பேபி ரொம்ப கியூட். எனக்கு ஒரே 2 ட்வின் தான், ஆனால் அவன் கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருப்பான். நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு உனக்கு டேடா வேணும் போ சொல்லிட்டு ஜிம் டாலேட்டா புஷ் பண்ண போகிறாங்க. பேபி டேக்குன்னு ஜிம்மில் ஹக் பண்ணணும். நான் போக மாட்டேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் அவன் பேபி சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா சரி ஜின்னு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா எங்கள் 2 பேருக்கும் அவங்க கூட அவங்க டேடா கூட போனால் போகட்டும், நான் யாரையும் அத்தனை பிரிக்கல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க. பாருங்கம்மா எனக்கு டேடா வேணுமாம்மா சொல்லிட்டாங்க. இல்லை 4 இயர்ஸ் நான் வந்து உன்னை வளர்த்துருக்கேன் அப்படி கூட உனக்கு டேடாவை பார்த்து டேடா வேணும் தோணுதில்லை, எல்லாம் உனக்கு பெரிய விஷயம் தெரியல, எல்லாரும் உனக்கு நான் வந்து ப்ளேம் பண்ணல ஓகேவா, நீ போ ஜிம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் மின் பார்க்குறான். எங்கே போ சொல்கிற சொல்லிட்டாங்க. போ டேடா கூட போ ஜிம் சொல்லிட்டாங்க. போக மாட்டேன் எங்கே வா சொல்லிட்டு பேபி தான் ஜிம் ஹேண்ட் பிடிக்குது என்ன சொல்லிட்டு நீ நானும் டேடா அப்புறம் வா சொல்லிட்டு ஜெமில் ஹேண்ட் பிடிக்கிறான். ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி வைக்கிறாங்க. நம்ம 4 பேர் ஒன்றா இருக்க சொல்லிட்டு அந்த பேபி 4 பேர் ஹேண்ட் வைக்கிது. ஜிம் டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. அங்கே பாரு உன் டேடா வேண்டி இப்போ ஓகேவா, நான் உனக்கு ஃபோர்ஸ் பண்ண அவனும் ஸ்டாப் பண்ண மாட்டேன், ஆனால் நான் வந்துட்டு நான் தனியாக இருப்பேன் ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜெமின் பார்க்குறேன். நம்ம அம்மா கூட இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. மின்னு பார்க்குறேன். அம்மா அப்படி பேசுறேன் அப்படி பண்ணாது ஓகேவா, எனக்கு வந்துட்டு 2 பேருமே வேணுமாம்மா சொல்லிட்டாங்க. எனக்கும் மற்றவங்க மாதிரி அப்புறம் ஜென்மா ஜூன்பா இருக்காங்களா அவங்கள மாதிரி எனக்கு வந்துட்டு வேணும் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் ஜென்மா இருக்காங்களா ஜென்ம ஜூன்லாம் இருக்காங்களா அவங்கள மாதிரி எனக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் வேணும், நீ மட்டும் தனியாக இருக்கல எனக்கு வந்துட்டு அக்காவும் வேணும்னு நினைக்கிறேன் சரி பேபி சொல்லிட்டு இருக்கு. ரஞ்சித்க்கு ஒரு மாதிரி இருக்குது. எங்கள் பாரு குழந்தைங்களுக்காக சொல்கிறாங்க. ஏங்க என்னால் சொல்லிட்டாங்க சரி ஓகே என்னால் இன்னொரு பாசம் சொல்லிட்டாங்க. என்னால் இன்னொரு பாசம் பற்றி யோசிக்க கூட முடியாது, இவங்க என்னால் ஒரு பாட்டு பற்றி யோசிக்க கூட முடியாது, எனக்கு குழந்தைங்க கூட போக சொல்கிறாங்க. அங்கே பாட்டா நீ வாழ விட பையனா ரொம்ப சின்ன வயசு சரியா, நீ இப்படிலாம் யோசிக்காத, உனக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்கான் சரியா சொல்கிறாங்க. நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டாங்க. நான் டிவோர்ஸ் பண்ணி ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டி நான் பண்ணிட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. தெரியும் ஓகே எனக்கு அவன் எல்லாம் பண்ணியிருக்க சொல்லி தெரியும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன்னு கேட்குறாங்க. ஏன் குழந்தைங்கள ஒரு டைம் கூட குழந்தைங்க ஸ்கேனில் பார்க்கணும் சொல்லி நான் பண்ணேன் பிளான் பண்ணி பண்ணேன் ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நீ பிளான் பண்ணி ரிவெஞ்ச் எடுத்தல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் ரிவெஞ்ச் எடுத்துல 4 இயர்ஸ் அது பார்த்தலையா ஜிம் டே கேட்குறாங்க. ஜிம் அவ்வளோ இருக்காங்க சொல்லு உண்மை சொல்லு நீ அவ்வளோ இருக்கிற என்ன கேட்குறாங்க. ரொம்ப இருக்கிறேன் போதுமா ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. நான் அவ்வளோ இருக்கல சரியா சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இல்லை அவன் எந்த ஒரு தப்பும் இல்லை, அவனை வெறுத்தாலும் என்ன அவ்வளோ பண்ணுற சரியா என்னால் அவ்வளோ இருக்க முடியாது சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாரு எனக்கு ஒரு பிடிக்கல ஓகேவா, எனக்கு வேலை லவ் எதுவுமே இல்லை, நீங்கள் எதுக்கு போயிடு ஜிம் சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக உனக்கு லவ் இருக்குது, நீ கோவமாக இருக்க சரியா டே சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கூட வர முடியாது சொல்லிட்டாங்க. நீ கூட வந்தது அவங்க டே சொல்லிட்டாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்கன்னா
மின்மின் இல்லாமல் இருந்துருவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் மின்மின் ஜிம் 2 பேரும் இல்லாமல் கூட இருக்காது, 2 பேரும் போடணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறான், நான் போக மாட்டேன் மம்மா சரி பேபி ஹஸ்பண்ட் அழுதுட்டு இருக்கு. இந்த பக்கம் மின்மின் பார்க்குறான், டேட்டா அவங்க பாரு நம்ம அம்மா இல்லாமல் இருக்க முடியாது ஓகேவா, நீ எனக்கு வேணும், நம்ம அம்மா சமாதானம் பண்ண, நம்ம 4 பேர் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் டே பார்க்குற அம்மா தான் வெறுக்கிறான், இல்லை ஒரு செகண்ட் கூட அம்மா வெறுக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கும் அந்த விதம் பண்ணி வந்து சொல்கிறாங்க கட்டுறாங்க. இல்லை அவன் அப்படி கூட 4 இயர்ஸ் பிரிஞ்சு வந்திருக்காங்க, அப்படி கூட இல்லை ஒரு செகண்ட் கூட அவன் வந்து ஏன்னா அவனுக்கு மாம் பண்ணுறது தெரியுமா, நான் வந்து உங்களுக்கு பெரிய செலவு பண்ணுறேன். ஆனால் அவன் சொல்கிறாங்க எனக்கு அதில் ஹார்ட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. தப்பு தான் சொல்லிட்டு மட்டுே தான் உங்கள் பாட்டை மன்னிச்சு கூட சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க ஜிம்முக்கிட்ட. ஜிம்முனாக்க இறங்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போதைக்கு ஜிம்முக்கு போகாது ஒரு லேசுங்க எப்படியும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி தானே அவங்க அப்புறம் ஸ்டே பண்ணிட்டோம், அப்புறம் போக மனசு மாட்டோம் சொல்லிட்டு எனக்கு இது வரைக்கும் அவங்க நினச்சிருப்பாங்க அப்படியே வந்து ஹார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறப்போ அவர் பக்கமும் கொஞ்சம் நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, பாரு நீ விட்டு இவங்க எங்கே ஸ்டே பண்ண மாதிரி கேட்குறாங்க. இந்த ரெண்டல் ஹோம் சொல்லிட்டாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, எனக்கு மேலே ஒரு ரூம் இருக்குது ஸ்டே பண்ணிக்கிறியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க, பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக எனக்கு அவரே சொல்லுவார் பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு சொல்லிட்டு, அதில் மேலே ஸ்டே பண்ணிட்டு ஓகே எனக்கு ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்காங்களா எங்கே ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேங்க சரி சொல்லிட்டாங்க. இப்போ மின்மின் பார்க்குறான், டேடா தூக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் முறைக்கிறாங்க மின்மின் பார்த்து, ஆனால் அவன் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இந்த பக்கம் நம்ம டே தூக்குறாங்க, டேடா மேலே கோவமாக சொல்லி கேட்குறாங்க. கோவம் அவனுக்கு ஏன் ரொம்ப அழ வச்சு நீங்கள் சொல்கிறாங்க, தெரியாமல் தப்பு பண்ணிட்டா சொல்கிறாங்க. சரி நீ எவ்வளோ அழகா சரி பேபி தான் டேஸ்ட் வாய்ப்பு பண்ண அழகா சரி பேபி சொல்லிட்டு இருக்கோம், ஏன் எங்களுக்கு தெரிய வர வீடியோஸ் உனக்கு கேட்குறாங்க. எங்களுக்குன்னு தெரியலடா தெரிஞ்ச முடியும் வந்துருப்பான் டே சொல்கிறாங்க. அப்படியா பேபி கேட்குறது சொல்லிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் உனக்கு பார்க்க கிராண்ட்மா எவ்வளோ ஆசை இருக்காங்க தெரியுமா சொல்கிறாங்க. கிராண்ட்மா எங்கே இருக்காங்க சொல்கிறாங்க. அவங்க சிட்டியில் இருக்காங்க, சேஃப் சிட்டியில் இருக்காங்க. ஓகே ரொம்ப ஆசை வெயிட் பண்ணிருக்காங்கடா, உங்களை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்லிட்டாங்க. அது பக்கம் ஜிம்மில் அப்படியே இருக்காங்க. அது பக்கம் உண்மையிலா அப்படியா சொல்லிட்டாங்க. அப்போ வர சொல்லு சொல்லிட்டாங்க. நமக்கு டேக் ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஒருவேளை அப்பா அம்மா வந்து கோப்படணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே யோசிக்கிறாங்க, இல்லை அப்பா அம்மா வந்தால் கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு ஓகே நான் வர சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் டே நான் மின்மின் தூக்கிட்டு மேலே போகிறாங்க. ஜிம் வந்து மேலே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஜிம் டே 2 பேர் ஸ்டே பண்ணிக்கோங்க சரியா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஃபுட்டெல்லாம் குக் பண்ண தெரியுமா, நான் குக் பண்ண வர சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, எனக்கு ஃபுட்டோட குக் பண்ண வர சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறாங்க, நீங்களே ஃபுட்டு குக் பண்ண தெரியுங்களா சொல்லிட்டாங்க. உங்கள் குக் தரேன் சொல்லிட்டு ஜின்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க, ஏன் நீங்கள் ஜிம்மின்னு டே ஒன்று சேர்ந்து நினைக்கிறீங்க சொல்லிட்டாங்க. ஜின்னு பார்க்குறேன், டே இது அவன் கேட்டு போதுறா அவ்வளோதான் சரியா, அவன் எதாவது கொண்டுருவான் சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் கொண்டே போட்டுருவான்டா என்ன, எனக்கு 4 வருஷமாக என் தம்பி பேரை பார்த்துட்டு இருக்கேன் சரியா, ஓன் பண்ணுற மாதிரி பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன், அவன் கூடவே இருக்கேன் சரிதான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க தப்பா எடுத்துப்பான் சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் அவனுக்கு வந்து புரியல, டே பக்கமும் நியாயம் புரியல ஓகேவா, நான் நினச்சேன் நான் ஹார்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டானே எனக்கு இப்போ தான் புரியுது. இதெல்லாம் யாரும் 3rd பர்சன் சொல்லிட்டாங்க, உங்கள் சுகாவோட அப்பா ப்ளே பண்ணாது அது நான் சொல்லிட்டாங்க. ஆமாம் சொல்லிட்டாங்க. அவன் இவங்களோட பக்கம் ஹார்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் ஜிம் ரொம்ப சொல்லிட்டா பியோரா அவனுக்கு ஹார்ட் பண்ணி தப்பு தானே, தப்பு தான் அவங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஆனால் தப்பு தானே பனிஷ்மெண்ட்லாம் போதும் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போயிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டீ தான் மின்மின் கூட அவ்வளோ ஹாப்பி கொஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கும் ஆசை பார்த்துருக்காங்க. என் சின்ன இவ்வளோ அழகாக இருக்கு ஆசை பார்த்துருக்காங்க. அப்படி நான் அழகாக இருக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி அம்மா மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஜின்னங்கெல்லாம் சொல்லுவாங்க, நான் பார்க்குறது வந்து காட்டி குட்டி மாதிரி இருக்கா சொல்லிட்டு அப்படி அமைச்சிட்டு காட்டி மாதிரி இருக்கா சொல்லிட்டாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கா அப்படி மூச்சு மாதிரி இருக்கா, அவன் தான் அழகாக இருப்பான் தெரியுமா சொல்லி அம்மா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. அப்படியே ஹார்ட் பண்ணேன் அது பேபி கேட்குது, அது தெரியாமல் பண்ணுறது சரியா சொல்லிட்டாங்க. சரி பேபி சொல்லிட்டு இருக்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, எவ்வளோ அழகாக வளர்த்துக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் நம்ம அம்மா அவங்களை வளர்க்குறதுக்கு சொல்கிறாங்க. ஆமாம் ஜின்ன அங்கிள் சொல்லுவாங்க அடிக்கடி வந்துட்டு நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்பா 2 குழந்தைங்க தூக்கிட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பேர் ஏஞ்சல் அப்படின்ட்டே சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க, ஆதார் ஹார்ட் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. நீ சும்மா அதை சொல்லிட்டு காய் தான் வந்துட்டு வந்துட்டு வாசல் பேபி தூக்கி வச்சுருக்காங்க. அம்மா ஜெமின் எப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜெமினுக்கு அம்மாவோட ரொம்ப பிடிக்கும், இவன் என்கிட்ட பசுவான்னு சொல்லிட்டாங்க. பசுவான் என்கிட்ட என்கிட்டவே எப்படின்னாக்க அம்மா அவன் கூடவே இருக்கணும் ஆசை அவனுக்கு அம்மாவை தவிர யாரும் விட்டு தர மாட்டா சொல்கிறாங்க. அப்படியே அம்மா ஒர்க் பண்ணுற மட்டும் தான் அம்மா தள்ளி இருப்பாங்க, மற்ற டைம்லாம் வந்துட்டு அம்மா கூட தான் இருப்பான். இப்போ பார்த்தாலும் அம்மா குக் பண்ணாக்க அம்மா கூட நின்று இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னு சொல்கிறாங்க. புதுமை டே பார்க்குறாங்க. அப்படியா அம்மா ஸ்பாயா ரொம்ப அம்மா ஸ்பாயாவான்னு சொல்லிட்டாங்க. நீ சொல்கிறாங்க நம்ம அம்மா டேடா 2 பேருக்குமே சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்க கேட்கறதுக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜெமின் வந்துட்டு ஜிம்முக்கு ஹக் பண்ணிட்டு இருக்கான். ஜிம் பார்க்க நீ நினைக்கிறேன் போ சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் அம்மா நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க, பாரு அவங்களுக்கு தெரியல உன் கூட அவங்க எவ்வளோ அட்டாச்சு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் தூக்குறாங்க. உனக்கு மம்மி பிடிக்கும் டாடா பிடிக்குமா ஜிம் கேட்குறாங்க. அம்மா தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பேபி பிடிச்சிக்க லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. இப்போ பேபி அது பெக் பண்ணிட்டு அம்மா லவ் யூ பேபி சொல்லிட்டு லவ் யூ ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. உனக்கு முன்னும் கோவமாக கேட்குறாங்க. எனக்கு தெரியும் கோவமாக சொல்கிறாங்க. இல்லைடா அவனை விட்டுட்டு போய் அவன் அப்பா கூட போயிட்டுன்னு சொல்கிறாங்க. பட் ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் இவ்வளோ ஏன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அவனுக்கு வந்துட்டு அவங்க அப்பா வேணாக்கா போய்ட்டு ஒன்று தப்பு இல்லை, நான் வந்து ஃபோர்ஸ் பண்ண வைக்க மாட்டேன் ஸ்டாப் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இவனுக்கு வேணா கூட போட்டு சொல்லிட்டாங்க. இவன் போக மாட்டாங்களா, அது வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க.
இப்போ நம்ம ஜிமின் தான் சரி சரி ஓகே எங்கள் ஆஃபீஸில் ஒர்க்கு போலமாக சொல்லிட்டாங்க. இல்லை ஒன் டே இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நாளைக்கு போய்க்கலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு மற்றவங்க ஒர்க் பார்த்துப்பாங்க சொல்லிட்டு இவங்க அப்படி இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான்டா நம்ம மின் இருக்க நைட்டு வந்துருப்பான் ஜிம்முக்கிட்ட. ஜிம் பார்த்தா நம்ம மின்கிட்ட பேசிவிட மின் பார்க்குற நம்ம அம்மா பேசுது சொல்லிட்டாங்க. நான் என்ன பேசணும் ஜிம் கேட்குறாங்க. நம்ம பேச்சு மாமா அது சொல்லிட்டாங்க. என்னடா பேசணும் ஜிம் கேட்குறாங்க. டேடா வந்துட்டா போக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம மின் பார்க்குறான். நீ வேணும் டேடா வேணும் அப்புறம் ஜெயமின் எனக்கு 4 பேர் 3 பேருமே வேணும்னு சொல்லிட்டாங்க. அது பக்கம் எமின் பார்க்குறான். அண்ணா நீ அம்மா விட்டு போவாதா சொல்லிட்டாங்க. இப்போ மின் பார்க்குறான். பாரு உன் டேடா வேணா வா கேட்குறா. இப்போ நம்ம ஜெயமின் பார்க்குறான். அம்மாவுக்கு பிடிக்காது சொல்லிட்டாங்க. இல்லை அம்மாவுக்கு பிடிக்கும்டா, நம்ம 2 பேரும் டேடாட்ட போய் பேசணும் வா, டேடா ஒன்று பார்க்கணும் ஆசைப்படுறாங்க சொல்லிட்டாங்க. வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. நீ வா சொல்லிட்டு அந்த பேபி இந்த பேபியோட ஹேண்ட் ஃப்ரீ கொடுத்து போயிருக்கு. இந்த பக்கம் ஜிம்ல எதுவும் சொல்ல ஸ்டாப் பண்ணி அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜிம்ல பார்க்குறேன் ஸ்டாப் பண்ணல சொல்லிட்டாங்க. நான் ஏன் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அமைதியாக விட்டுறாரு. எனக்கு அவங்க அப்பா அவங்க கூட போகணுன்னாக்க போகட்டும், அவளை ஃபியூச்சரில் வளர்ந்தது எனக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருக்கும் அவங்க அப்பா யாருன்னு சொல்லிட்டு. இப்போ தெரிஞ்சிச்சு இப்போ பிடிச்சி வச்சோம்னாக்கா அந்த குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு கேட்பாங்களே ஏமா எங்களுக்கு பிரச்சனை கேட்டால் என்ன பண்ணுறது. அப்போ அவருக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும்ல. ஆனால் அப்படி விட்டுட்டாரு. இந்த பக்கம் நம்ம மின்மின் இந்த டைமில் ஜேமியை கூட்டிகிட்டு வந்துருக்கான். டேடா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. மின்மின் சொல்லிட்டாங்க பாருங்க ஜேமின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே ஓடி தூக்குறாங்க. இந்த போய் உலக ஒரே மாதிரி இருக்குங்க தானே இப்போ இருக்கிற என்ன சொல்லிட்டா தெரியாது அவர் கண்ணுக்கு. பார்க்குறாங்க ஜேமின் சொல்லலாம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. டேடா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. டேடா சொல்லிட்டு தங்களும் ஒரே டைம் சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் மின்மின் சொல்லி டேடா கூப்பிட்றா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. கேட்குறாங்க ஆசை கூப்பிட சொல்லிட்டு ஜிம் இப்போ வேப்பிட்டு டாட்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேபிஸும் ரெண்டு அந்த தனித்தனியாக இருக்குது. ஃபீலிங்ஸ் தனித்தனியாக இருக்குல்ல. டேட்டா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஜெமின்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. டாட்டா நீ ரொம்ப ஹார்ட் பண்ணுறது தப்பு தான் மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. அம்மா கோவம் மேலே சொல்கிறாங்க. சரி கோவம் தான் சரி பண்ணிக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜெமினுக்கு மேலே கோவமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க. அம்மா கோவம் ஜெமின் கோவம் சொல்கிறாங்க. சொல்லக்கூடாது சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணி 2 பேரையும் ஹக் பண்ணிக்கிறாங்க வாங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. பார்த்தா 2 குழந்தைங்க இப்போ டேக் கூட ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேக் ப்ளே பண்ணுறாங்க 2 பேர்கிட்டையும். எனக்கு மின்னுக்கு ரொம்ப ஆசை. ஜிம்மின் ஒரு அம்மா லவ் கொடுத்தாலும் அப்பான்ற லவ் ஒன்று இருக்குல்ல, அது வந்து நம்ம நம்பிட்டு குழந்தைங்களை ப்ளே பண்ணுறப்போ அவங்க மின்மின் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பார்க்குறப்போ இருக்கும். இப்போ அந்த குழந்தைங்களை பேச பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஹாப்பினஸ் எல்லாம் கொடுக்க முடியும் அப்படி கூட பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறேன் அப்படிலாம் இல்லை ஓகேவா இப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்க வேண்டிய 2 பேரும் சொல்லுவாங்க. நம்ம டேவை ஹக் பண்ணிட்டு பயங்கர ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. காய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் நம்ம ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக காரில் வந்துட்டு இருக்காங்க. எங்கே நம்ம நம்ம கரன்சியில் பார்க்க போகிறோம் ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ இன்னும் 2 பர்சன் இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு ஜேகே ஏன்னா அதுக்கப்புறம் டேவோட பேரண்ட்ஸ் 4 பேர் இருக்காங்க. நம்ம டே ஃபோன் சொல்லிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காரு. அவர் மட்டும் அவர் சாப்பிட்றா சொல்லிட்டாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட வச்சுட்டு ஃபுட் எடுத்து மேலே வராங்க. டே சொல்லிட்டாங்க. டே பண்ண சொல்லிட்டு பேபி ஃபுட்டை ஃபீட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம டே 2 பேருக்கும் ஆக்கிருக்கோம் சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறது ரொம்ப அழகாக அவ்வளோ ஆசையாக ஒரு மாதிரி குழந்தைங்களுக்கு அவ்வளோ பாஸ்ட்டாக ஃபீட் பண்ணுறாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பி சாப்பிட்ருக்காங்க. இவன் ஜெய்மின் கூட கேட்டுட்டு அட்டாச் ஆகிட்டான். 2 பேர் கூட ரொம்ப அழகாக அட்டாச் ஆகிருக்காங்க. 3 பேரும் ரொம்ப ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிம்மில் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது ஒரு 2 hours ஆஃப்டர் தான்டா இப்போ நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸும் நம்ம டேவோட பேரண்ட்ஸும் நம்ம ஒயின் ஜாங்குக்கும் வந்துருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. டைம் பார்த்தா இப்போ வந்து நைட்டு ஒரு 9 o'clock இருந்தாங்க. அப்போ தான் இப்போ இதெல்லாம் மார்னிங் நடக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கு இல்லையா, அதெல்லாம் இப்போ நைட் ஆயிருக்குல்ல ஒரு 9 o'clock. அப்போ வந்து பார்க்குறாங்க. இந்த பக்கம் காய்கறி சூப் பண்ணுறாங்க. எல்லாரையும் வாங்க சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டில். எனக்கு அவங்க போட்டில் வந்து கூட்டிட்டு வராங்கன்னு பார்க்குறாங்க. எங்கே காய் இருக்காங்க சொல்லிட்டாங்க. வாங்க ஆண்டி சொல்லிட்டாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்காங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் ஜேகே வேணும் வந்துருக்காங்க. பார்த்து இந்த பக்கம் டே 2 குழந்தைங்க ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ தான் அவங்க பேக் தான் தெரியும். இந்த பக்கம் இவங்க டே பார்க்குறாங்க. டேம் சரி கூப்பிட்றாங்க. டே திரும்புறாங்க. 2 பேரும் சேர்ந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்த்து மட்டும் டேட்டு ஒரே மாதிரி இருக்காங்க. அதை பார்க்குற டேவோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படி பார்க்குறீங்க ஏன்னா அங்கே பாருங்க சொல்கிறாங்க. அச்சோ நம்ம கிராண்ட் சைல்டா சொல்லிட்டு டேவோட அப்பாவுக்கு அந்த ஹாப்பினஸ் கையில் பிடிக்கும்ல அப்படி குதிக்கிறாரு. அவர் ஒரு குழந்தை மாதிரி மாறிட்டாரு. காய் பார்க்குறாங்க. வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எப்படிங்க டே பார்க்குறாங்க. பாருங்க ஒரு கிராண்ட்பா போங்க ஓடுங்க சொல்கிறாங்க. ஆக்சிடென்ட் போய் கூப்பிடுங்க போங்க சொல்கிறாங்க. பிள்ளைங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு கிராண்ட் பாஸுக்கு தெரியாது. அதான் தான் ஓடி வராங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க. 2 பேர் தூக்கி பயங்கரமாக சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே பாரு இந்த பாரு இவங்க எப்படி இல்லை நம்ம டேமர் இருக்கா சொல்கிறாங்க. இவங்க மட்டும் எப்படி இருக்கா சொல்லி இப்படி காமிக்கிறாங்க. 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்காங்க. கிராண்ட்பா சொல்கிறாங்க. அப்படி குழந்தை பார்க்குறாங்க. 2 பேர் பார்க்குறாங்க. நீ ஜெய்மி தான் மின்மினாப்பா சொல்கிறாங்க. நான் ஜெய்மி அவன் தான் மின்மின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருக்காங்க. 2 பேரும் அவங்க அவ்வளோ ஹாப்பியாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன சவுண்டு சொல்லி பார்க்குறாங்க. ஜின்னு நம்ஜுனு அதுக்கப்புறம் ஜூனா பாப்பா நம்ம ஜூனா அதுக்கப்புறம் நம்ம ஜூன் எல்லாம் விழுந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ஷி பாப்பான்னு ஜூன் விழுந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா இந்த பக்கம் நம்ம டேவோட பேரண்ட்ஸ் அந்த பேபிஸ் அவ்வளோ கிஸ் பண்ணிட்டு அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெய்க்கும் டே பார்க்குறாங்க. எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்க 2 பேர் கொடுக்கறதாவே இல்லை. அப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜின்னு பார்க்குறாங்க.
ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன் இது சொல்கிறாங்க, டேவோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்படி அவங்க டேவோட பேரண்ட்ஸாக டேவோட தங்கச்சி ஒயின் அவங்க ஹஸ்பண்ட் ஜேகே சொல்கிறாங்க, ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்ஜின் பார்க்குறாங்க, உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜின்னு பார்க்க ஆசைறாங்க, டேவா வீட்டுக்கு வந்து வாங்க போகிறது உள்ளே வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. உள்ள வராங்க, வந்து உட்காராங்க. பார்த்து பேபிஸ் அவங்க கையிலே இருக்காங்க. நம்ம ஜிமினை பார்த்துட்டு டேவோட அம்மா அவ்வளோ கிஸ்ஸு, அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஜிமின் எனக்கு ரொம்ப அவ்வளோ ஆசைப்படுத்தாங்க, எனக்கு ஹேண்ட்ஸ் அந்த ஆசைக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க எங்கே தேடி திரும்ப எங்கடப்பா போயிட்டீங்க எங்களை விட்டு ஏதாவது கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, நம்ம ஜிம் உட்காந்துருக்குது. அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, எதுவும் பேசவே இல்லை. அவங்க கொஞ்சம் வருத்தம், ரொம்பவே வருத்தம் அப்படி இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் டேவோட அப்பா அப்படி இல்லை, என் பொண்ணுக்கு அவ்வளோ கோவம் எங்கள் மேலே ஆசை கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படியே இருக்காங்க, அவங்க கோவம் நியாயமானது விட்டுவா சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு வருத்தமே இல்லை. எனக்கு அந்த பையன் விட்டுவா லவ் பண்ணியிருக்கான், அவ்வளோ இப்படினாக்கா அவ்வளோ உண்மையாக இருக்காங்க லவ்ல. அப்படி இருக்கும்போது டேதனை ஹார்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு வந்துட்டு ஜிம்மோட வருத்தம் கிடையாது. உனக்கு ஏதாவது வருத்தம் வந்து சொல்லியிருக்கலாம்ல, தனியாக ஒரு இவ்வளோ 2 குழந்தைங்க தூக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்கு 4 வருஷம் சொல்லிட்டும்பா டேவோட அப்பா சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ டேவோட நம்பிட்டு பார்க்குறாங்க, இவ்வளோ கைண்ட் ஹார்ட்டோட பாசம் நான் ஆசைப்பட்டு அங்கிள் ஒருக்க சொல்லிட்டாங்க. எனக்கு எப்படிப்பா கோவம் வரும், அது அவன் எந்த தப்பும் பண்ணலப்பா, அவர் பியூர் ஏஞ்சல், டேவோட தப்பு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க, எனக்கு அதெல்லாம் புரியலன்னு சொல்ல மாட்டேன், ஓகேவா? உன் பக்கத்தில் நாங்கள் இருந்தோம், நான் அங்கிள் ஒயின் எல்லாமே உன் பக்கத்தில் இருந்தோம். உனக்கு எங்களை ஹெல்ப் பண்ண மனசு வச்சா கேட்குறாங்க. நாங்கள் என்னப்பா தப்பு பண்ணோம் கேட்குறாங்க. இவருக்கு சின்ன அமைதியாக இருக்காங்க. ஆன்ட்டி பாருங்கள், ஒரு வீட்டில் வாழணுனாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு இல்லம் சாமி வாழணுனாக்கா நம்ம ஹஸ்பண்ட் முற்றுவாக இருக்கணும். அவங்க கூட நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ஓகேவா? ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கூட நம்ம மட்டும் தான் லைஃப் வாழ முடியும். எனக்கு நான் வாழப்போது உங்கள் பையன் கூட சரி, ஆனால் அவரே எனக்கு ட்ரூவாக இல்லை, போய் நான் பேசி பண்ணியிருக்காண்டப்போ எப்படி வீட்டில் இருக்க முடியும்? நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் உங்கள் வேலை உங்க யாருமே போகவே இல்லை சரி, நீங்கள் எல்லாமே ரொம்ப கைகாக இருக்கிற சொல்லிட்டான். நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும் இவன், அதனாலும் என்னால் அவர் கூட லைஃப் வாழ முடியாது, அவரையும் சீட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஆண்டி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்ம பார்க்க புரியுது பையன் சொல்ல, ஆனால் அதுக்காக குழந்தைங்க கண்ணு காட்டாமல் டிஃப்ரெண்ட் பற்றி ஆசை சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி ட்ரீம் இருந்தோம் குழந்தைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன், ஜிம் உனக்கு நானும் அம்மா கொடுத்து கேரளா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லையா, டே பண்ண தப்பு மட்டும் கண்ணுக்கு தெரியல ஆசை கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க, குழந்தைங்க பார்க்கணும் எவ்வளோ ஆசை தான், நான் இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்கிறேன். நம்ம ஒயின் சொல்கிறா, நான் என்னுடைய நீக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆசைன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா, உங்க பாருங்க மின்மின் ஜெய்மின் அத்தைக்கிட்ட வாங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர் குறுக்குன்னு பார்க்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, அத்தைடா உங்கள் அத்தை அப்போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேர்கிட்ட போகிறாங்க, அத்தை சரி கூப்பிட்றாங்க. 2 பேரையும் நம்ம ஒயின் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. நான் எவ்வளோ ஆசைன்னு தெரியுமா, இவங்க 2 பேர் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ படகு கூட்டிகிட்டு வந்துட்டு ஜிம்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக என்னால் வந்துட்டு எதுக்கு முன்னாடி அப்புறம் டேவ் பனிஷ் பண்ணி யாரும் பனிஷ் பண்ணிக்க, ஓகேவா? ஆனால் எந்த நீ பிடிச்சி எங்கள் 2 குழந்தைங்க வச்சுட்டு 2 பேர் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் எவ்வளோ ஆசையோட தெரியுமா என்ன பசங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அப்படியே இருக்காங்க. ஜின்னு கலர் கஷ்டமாக இருக்குங்க அழகெல்லாம் பார்க்கறதுக்கு. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க, அவனுக்கு டேமில் கோவம் நியாயமானதான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மில் இருக்குன்னு ஜெக்கே எடுத்து கேட்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியல அவரோட ஹார்ட் தான் வந்துருக்கான்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்க வந்துருக்கான்னு சொல்லிட்டு ஏன்ட்டு சொல்லவே இல்லை ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க, பிகாஸ் அவனோட மேட்லியை லவ் பண்ணா சொல்கிறாங்க. ஜிம் அவங்க இருக்காங்க, என்ன சொல்கிறாங்க, அவனை கிரேஸை லவ் பண்ண மேட்லியை லவ் பண்ண, ஓகேவா? அவன் ரிவெஞ்ச் எடுக்கல, ரொம்ப லவ் பண்ணேன், எனக்கு அது புரிஞ்சிச்சு சார், ஓகே? நான் அப்போ இவன் எனக்கே தெரியாது அவன் ட்ரூவாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஓகேவா? கொரியா வர வரைக்கும் எனக்கு தெரியாது. கொரியா வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சொன்னான், நான் ட்ரூவாக லவ் பண்ணுறேன் அவன் லவ் சொல்லிட்டு அவன் எப்படி மீட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் சொன்னான். சரி, எனக்கு அவருக்கு தெரியாது, நான் கூட நினச்சேன் ரிவெஞ்சுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, நான் அவனை சமாதானம் பண்ண முடியல, எனக்கு அந்தளவுக்கு கோவமாக இருந்தான், அந்தளவுக்கு வந்துட்டு அவன் ஃபேமிலி லவ் பண்ணான், அதனால ஸ்டாப் பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கூட சொல்கிறாங்க தப்பு தான் ஜிம், நம்ம சாரி ஜெக்கே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க, எதுவும் சொல்லவே இல்லை. இந்த பக்கம் ஜெக்கோட பேரண்ட்ஸ் அங்கே தான், டேவோட பேரண்ட்ஸ் அங்கே தான் இருக்காங்க. நம்ம ஒயின் நடக்க பேபிஸை விடவே இல்லை, 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறோம். அவ்வளோ பாசம் அவளுக்கு, அவ்வளோ வந்து ஏக்கமாக ஒரு ஏக்கத்தோடு இருந்திருப்பா. 4 வருஷம் இந்த குழந்தைங்க எப்படி இருப்பாங்க சொல்லிட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி பார்க்க என்கிட்ட கூட சொல்லிட்டு நான் 2 அவரும் அந்த குழந்தைங்க வாங்கி கொஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பி பண்ணுறாங்க. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பிட்டாங்க, அவங்களுக்கு இத்தனை பேர் இருக்காங்க தெரியும். குழந்தைங்க ரொம்ப ஹாப்பிட்டாங்க. அந்த பக்கம் ஜின்னு பார்க்குறாங்க, பார்த்தியா இப்போ ஜின்னு சொல்ல கூட அவங்க கண்ணுக்கு தெரியல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி, ஓகே, அவங்க ஹாப்பியாக தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம டேயோட அம்மா பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, பாரு டே தப்பாக இருக்காருன்னு சொல்லிட்டு, ஓகேவா? நீங்கள் இப்போ பனிஷ் பண்ணிட்டேப்பா, இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு வாழ நினைக்கிறியா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா, எனக்கு பிரான்ச் மட்டும் வேலை இருக்குது, எல்லாம் நீ எங்களுக்கு வேணும், என்னோட சன்னியில் அப்போ வீட்டோட சண்டை அப்படியே கிம் கூட சன்னியில் நீ ஹாப்பியாக இருக்கணும் ஆசைப்படுறேன், உனக்கு ஆன்ட்டி என் கூட லவ் புரியவே இல்லையா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லுப்பா, நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறியா, உங்களுக்கு டே வேணும் பிடிக்க வந்து போட்டு உங்கள் டே கூட சேர்ந்துருக்கணும் சொல்லல, ஆனால் என் கூட இருக்காங்களா, நீ இப்படி யாரும் தனியாக இருக்கணும் சொல்லி கேட்குறாங்க. உனக்காக நாங்கள் இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லு, உனக்கு ஆன்ட்டி வந்துட்டு ஒரு ஆன்ட்டி மட்டும் வந்தனா, உனக்கு அம்மா உனக்கு கொடுக்கவே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. நமக்கு ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜிம் டேவோட அம்மா ஹக் பண்ண நல்லா இருக்காங்க. உண்மையில உங்கள் பையன் லவ் பண்ணி தெரியுமா ஆன்ட்டி சொல்லி தெரியும்ப்பா
தெரியும்ப்பா எனக்கு தெரியும் ஓகே எவ்வளோ பண்ணு சொல்லிட்டு நீ எவ்வளோ ஹார்டாக இருக்குன்னு தெரியும் ஓகேவா அழாது ஓகேவா ஆண்டி இருக்கும் பிராண்டி உன் பக்கம் தான் இருக்கா இப்போ வரைக்கும் ஓகேவா இப்போ உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் உனக்கு உன் பக்கம் தான் நிற்பான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க எனக்கு அவன் பண்ண தப்பு அன்னைக்கு சரியா இவன் நான் உன்னை ட்ரூவாக லவ் பண்ணல கூட நான் மேரேஜ் பண்ணிச்சப்போ சரி உனக்காக ஒரு அங்கீகாரத்தில் கொடுத்துருப்பேன் இந்த குழந்தைங்களுக்காக உனக்காக எல்லாமே பண்ணியிருப்பேன் தெரியுமா சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்மில் அப்படியே இருக்காங்க ஹக் பண்ணாங்க சாரி அங்கேயே சொல்கிறாங்க நீ அவங்களோட கோவத்தில் எங்களை விட்டு வந்துட்டு தெரியுமா எவ்வளோ உடஞ்சி போயிட்டு தெரியுமா பயந்துட்டு குழந்தை போயிருக்கேன் என்ன இருக்கு 2 குழந்தைங்களாச்சும் எப்படி ஹேண்டில் பண்ண எப்படி பார்த்து போகிறது யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லிட்டு எனக்கு என்னென்ன கற்பனை என்னெல்லாம் ஓடி திரும்ப மைண்டுக்குள்ளே நான் எப்படி சொல்லவே தெரியல பயந்து போயிட்டேன் வேண்டதுக்கு கடவுளே இல்லை தெரியுமா எல்லாருக்கிட்டையும் ப்ரேயர் பண்ணுவேன் நீயும் குழந்தைங்க சேஃபாக இருக்கணும் இங்கே இருக்கிற இடத்துல சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை வெல்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஈவன் நாங்கள் எந்த பொருள் எங்கள் கிராண்ட் சைடில் சொல்லிட்டாங்க பார்த்து ஆண்டியை சொல்லிட்டாங்க இல்லை அப்படி கூட யோசிச்சேன் எந்த பொருள் ஒரு டைம் பார்த்துட மாட்டோமா சொல்லிட்டு அவ்வளோ வந்து பயந்து போயிட்டு தெரியுமா சொல்லிட்டாங்க இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜிம்மு ஹெல்ப் பண்ணி எடுத்துருக்காங்க இப்போவும் நான் அவரை ரொம்ப நான் ஹெல்ப் பண்ணுறேன் சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணிக்க சரி கவலை இல்லை ஓகே நீ ஹாப்பியாக இருக்க போதும் தான் நான் சொல்கிறேன் சொல்லிட்டு ஜிம் நம்ம அட்டையோட ரொம்ப சொல்கிறாங்க இப்போ சின்னக்கு ஒரு மாதிரி எனக்கு உண்மையாக ரொம்ப நல்ல ஃபேமிலி எப்படி இப்போ ஃபேமிலி வந்து நம்ம ஜிம்மில் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறவங்க அம்மா என்னம்மா சொல்கிறீங்க எனக்காக சொல்கிறாங்க ஆமாம் நீ பண்ண வேலை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஒயின் பார்க்குறேன் நீ தள்ள சொல்லிட்டு இப்போ ஒயின் ஹக் பண்ணுறாங்க பாரு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டு யார் கேட்குறாங்க ஜிம் நம்ம இருக்காங்க சொல்லு உனக்கு எவ்வளோ உனக்கு வந்துட்டு டே கூட எடுத்து என்ன சொல்லியிருக்காங்க என்னால் டே கூட எடுக்க முடியாது ஆஃப்டர் மேரேஜ் அதாவது இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சொன்னால் நான் உனக்கு தனியாக கூட்டு போட்டு வச்சிருப்பேன் சொல்கிறாங்க அது நான் ஃபோர்ஸை பண்ணிக்க மாட்டேன் என்ன சொல்லி வச்சுக்கேன் கண்டிப்பாக உனக்கு எல்லாமே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறான் ஜிம் நம்ம இருக்காங்க அதை சொல்கிறாங்க அந்த பாரு உனக்காக நாங்கள் எல்லாமே பண்ண ரெடியாக தானே இருந்தோம் நீ விட்டு வந்தா சொல்கிறாங்க இப்போ டேயோட அப்பா பார்க்குறாங்க பாரு மதிய கேட்கா சரியா அவனோட இடத்துல வந்து பார்த்தோம்னு தெரியும் அவனுக்கு கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேயோட அப்பா ஜிம்முக்கு கொண்டு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி திருப்தியாக இருக்கேன் உண்மையாக அவங்க அவ்வளோ லெவல் கேர் கொடுத்துருப்பாங்க எந்தத்துல அவங்க ஃபேக்காக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹார்ட் பண்ணுறப்போ சொல்லி ஒரு மாதிரி அங்கிள் ஐம் சாரி சொல்கிறாங்க நீ சாரி சொல்ல நீ ஹாப்பியாக இருக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களா சொல்கிறாங்க இப்போ வேஸ்ட் பார்க்குறாங்க ஆமாம் டேட்டை செக் பண்ணுறாங்க ரெண்டு பேர் ஹக் பண்ணுறாங்கப்பா ரொம்ப நல்ல அவங்க அம்மா சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பக்கம் ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல இப்போ நம்ம ஜிம்மில் அப்படியோட அப்பா அங்கேயே ஸ்டே பண்ணுறாங்க ஜிம்மில் எல்லாருக்கும் குக் பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க பேபிஸ் எப்படின்னாக்கா ஜிம்மில் வரல ஸ்டில் இப்போ வரைக்கும் 2 பேரும் அவங்க எல்லாரும் மாறி மாறி வச்சுக்கிறாங்க நம்ம டேபிள் ஆசை தூக்கிட்டே இருக்காரு பேபிஸை நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி எனக்கு பேபிஸ் இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க இப்படி போவாங்க நினச்சி கூட நினச்சி பார்த்துக்க முடியாது இவ்வளோ அட்டாச்சாக இருக்கு நம்ம பிரிக்க கூட சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு சேம் டைம் பேபி இல்லாமல் அவராலும் இருக்க முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாரு சின்ன பார்க்குறாங்க பாரு கொஞ்சம் கூட அதை விட்டு கொடுத்து சரியாக சொல்கிறாங்க ஏன் கொஞ்சம் கூட அதை விட்டு கொடு ஓகேவா கொஞ்சம் கூட அதை விட்டு கொடுத்து அவங்க கூட ஹாப்பியாக இருக்க பாரு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஏங்க சொல்கிறாங்க பாரு கொஞ்சம் கோவம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல சரின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க எனக்கு ஜஸ்ட் கிராண்ட் சன் மட்டும் வேணாம் மட்டும் சரி நான் வேணா அவன் ஹாப்பியாக இருக்கும்னு கூட அதனால நீ அவன் மனசில் இடம் பிடிச்சி அவன் நம்ம சேலுக்கு வர வரைக்கும் நீ இங்கே இருந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கே முடிஞ்சாலும் சரி இங்கே அவன் மனசு இடம் பிடிச்சி அதுக்கப்புறம் மாற்றி கூட்டிட்டு ஓகே நீங்கள் வந்து 4 பேர் வீட்டுக்கு வரணும் அப்படி சொல்லிட்டு அப்பா சொல்கிறாங்க ஏன்னா ஜிம்மில் ஹாப்பினஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா டேவோட அப்பா சொல்கிறாங்க இப்போ மாதிரி அப்பா சொல்கிறாங்க ஆமாம் இப்போ தான் கிளம்புறோம் ஓகேவா எங்கள் கிராண்ட் சன் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் ஓகேவா எல்லாத்தையும் நாங்கள் எல்லாமே உங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி நாங்கள் பண்ணுவோம் நீ அவன் மனசை மாற்றி அவனை கூட்டிட்டு வர ஓகேவா அகைன் உனக்கு கிராண்டாக வெட்டிங் நாங்கள் பண்ணணும் உங்களுக்கு பேர் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியாக கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் பண்ணணும் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வரணும் ஓகேவா நீங்கள் 4 பேருமே ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க அந்த பக்கம் டேக் ஒரு மாதிரி அப்பா சொல்கிறாங்க அவன் மனசு இடம் பிடி வைக்கும் அதற்கு காயப்படுத்திருக்கேன் கொஞ்சம் கூட மனசு இடம் பிடிச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒயின்ஜெக்கெல்லாம் போயிடாங்க இந்த பக்கம் டே கூட தான் பேபிஸ் 24 boys அவங்க இருக்காங்க அவர் ஆஃபீஸ் ஒர்க் பார்க்கறதோட இந்த ஒர்க் காய் மட்டும் ஒர்க் பண்ணிருக்காரு மற்றபடி வந்து பேபிஸ் கூட தான் இருக்காங்க காய் மட்டும் நீ ஹாப்பியாடா சொல்லிட்டு அவர் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க ரம்ஜித் பார்க்குறாங்க மொத்த ஒர்க் மட்டும் கொடுத்துறேன் நான் சொல்லிட்டாங்க பரவாயில்ல எங்கள் பார்த்துட்டு சொல்லிட்டு இந்த பக்கம் காய் ஒர்க் பண்ணுறாங்க டே பார்த்தா பேபிஸ் கூட தான் ஷாப்பிங் கூட்டிட்டு போகிறதும் அந்த ஐஸ்லாண்டு ஃபுல்லாக சுற்றி வந்துட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும் செம்ம ஹாப்பிட்டாங்க நைட்டு தூங்குறப்ப தான் அம்மா வேணுட்டு கேட்குறாங்க எனக்கா ஜிம்மில் நம்ம தூங்க மாட்டாங்க அதனால தான் இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா 2 சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க என்ன பஸ் இருக்கா சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை அவங்க அப்பா வந்து இப்போ அவங்க அப்பா கூட இருக்காங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம சின்ன பார்க்குறாங்க டே அவனும் பாவம் 2வது டைம் மன்னிச்சிருந்தா லைஃப்பில் யாரும் தப்பு பண்ணுவாங்க சொல்கிறாங்க அவன் பண்ண தப்பு சரியா பண்ணி மட்டும் போலீஸ் பனிஷ் பண்ணலையா சொல்கிறாங்க அவங்க பண்ணி அவங்களுக்கு பார்க்க முடியல பார்க்க விடாம பண்ணியிருக்கியா சொல்கிறாங்க இப்போ நம்ம இருக்காங்க அதுக்கு ஏங்க சொல்கிறாங்க பாரு மன்னிச்சிட்டா சொல்கிறாங்க இப்போ நான் கேட்டேன் ஓகேவா காய் கிட்டே நம்ம உங்களோட ஃபேமிலி பற்றி கேட்டேன் உன் ஃபேமிலி யாரும் ஓகே தான் என்ன கஸ்டில் ஒன்று தேடுறாங்க மற்றபடி உன்னோட அண்ணா வந்துட்டு அகைன் அவரோட விருதுல இருக்கான்னு சொல்கிறாங்க அவன் கூட ஹாப்பியாக சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகேவா அவங்களுக்கு ரொம்ப கிட்ட நான் ஒரு கேர்ள் போய் பிறந்திருக்கான்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க கேர்ள் போய் பிறந்திருக்கா அவங்க லைஃப் பேக் டு நார்மல் ஆகிட்டு ஓகேவா எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இல்லை ஓகேவா ஃப்ரெண்டுக்கு ஆமாம் ஜியோவுக்கு தெரிய வந்திருக்கு சொல்கிறாங்க தெரிய வந்திருக்கு ஆமாம் ஜியோவுக்கு தெரிய வந்திருக்கு சுகாவோட அப்பா தானே பண்ணாரு சொல்லிட்டு ஆனால் அவங்க மேரேஜ் இருக்கல அதுன்ற சுகா ட்ரோலாக பண்ணுறாரு அவங்க அப்பா பண்ணதுக்கு கவலை பண்ண வர சரியா சொல்கிறாங்க அதனால ஜியோவை பண்ணிச்சிருக்கான் அவனே அவங்க அப்பா அவங்களே மன்னிச்சிருக்காங்க அப்படி இருக்கும் நீ என்ன
கஷ்டப்படுற சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்றாங்க. நீ கூட கஷ்டப்படுத்திக்கிற உடனே காயப்படுத்திக்கிற என் டேவை பனிஷ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு சொல்றாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அமைதியா இருக்காங்க. அப்படி டேஸ் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேபிஸ் டே கூட அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. அவ்வளோ ஹாப்பினஸ் நம்ம ஜிம் பார்த்துல கூட ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆனா இந்த ஹாப்பினஸ் ஒரு புது விதமா இருக்கு. அவங்க அப்பா கிட்ட அந்த லவ் கேர் கிடைக்கிறது, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிஃப்ட்லாம் சென்ட் பண்றது, அவங்க ஹாப்பியா இருக்காங்க, ரொம்ப ஜாலியாவே இருக்காங்க குழந்தைங்க வந்துட்டு. இப்போ நம்ம ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. ஜிம் பார்க்குறாங்க. ஜெமின் மின்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு அவங்க கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நம்ம போய் நிறைய சென்ட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் முடிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவங்களோட போய் என்ன பண்ணி கேட்குறாங்க. 2 பேர் டக்குனு கிஃப்ட் விட்டு விட்டுறாங்க. 2 பேர் கை வச்சுருப்பாங்க. கிஃப்ட் கை விட்டு பார்க்குறோம். அம்மா 2 பேர் நெக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எங்கே போகிறா சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டா சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க என்ன பண்ணுறேன் குழந்தைங்க பயமுறுத்துறியா சொல்கிறாங்க. நான் பயமுறுத்தாங்க எங்களோட சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியுமா குழந்தைங்க நம்ம சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறேன் இவங்களுக்கு அவங்க அப்பா மட்டும் போதும் நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா, அவங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அப்பா பார்த்துக்காங்க இல்லையா, அதெல்லாம் அப்படி இருக்காங்க ஓகேவா. ஆனால் நிலம் ஒரு செகண்ட் கூட ஒன் டே கூட இருக்க மாட்டாங்க. ஒரு நைட்டு கூட அவங்க இருக்க முடியாது ஓகேவா. இவன் டேவரை கூட பார்க்க முடியாதுடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அவங்க லவ் எல்லாம் கொடுக்க முடியாது ஓகேவா. ஆனால் அவங்களை எப்படி கம்பேர் பண்ணணும் அவங்களுக்கு தெரியாது ஓகேவா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க. நம்பிக்கை சொல்றாங்க. இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இப்போ சொல்றாங்க பாரு நீ ஒரு டேக் ஒரு சான்ஸ் கொடுன்னு சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க டேக் ஒரு சான்ஸ் கொடு ஓகே. அவன் ரொம்ப லவ் பண்ணுறா. ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு தாண்டி வேறு யாரும் யோசிச்சு கூட பார்த்தது இல்லாமல் அவன் அவ்வளோ லவ் பண்ண நிறைய சொன்னாடா என்கிட்ட. நம்பி சொல்றாங்க ஜின்னு பார்க்க டே பார்க்கணும்னு சொல்லி ஜிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட நிறைய ஷேர் பண்ண. அவனை எப்படி லவ் பண்ணா நீ அவனை எப்படி ஒன்றும் இருக்கலாம். அது நம்ம சாரி கரண்டால் எப்படி லைஃப் வந்து கலெக்ட் பண்ணீங்க சொல்லிட்டு ஓகேவா. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ரொம்ப லவ் பண்ணியிருக்கான். லவ் பண்ண மட்டும் தான் கூட அப்படி தான் இருக்கான் ஓகேவா. நீ தப்பா எடுத்துக்காது. அவங்க ரொம்ப லவ் பண்ணுறா. நீ கொஞ்சம் ஒரு சான்ஸ் கொடுறா அப்போ சொல்லிட்டாங்க. பேபி பார்க்கணும் அம்மா நீ இல்லாமல் இருக்க மாட்டேன் அம்மா பேபி சொல்லிட்டு உங்க டேடா போதில் சொல்றாங்க. இல்லை நீ வேணும் அம்மா அவரு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. என்ன சொல்லிட்டு ஜின்னு பார்க்கணும் பாரு உனக்கு வாழ லைஃப் இருக்குது ஓகேவா. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. இவ்வளோ தப்பு பண்ண சுகாடு அப்பாவே அவர் ஹாப்பியாக லைஃப் வாழ்ந்துருக்காரு. அவங்க பையன் கூட அவங்க சனி நான் சொல்லிட்டு எல்லாருக்கும் அவங்க அழகான லைஃப் வாழ்ந்துருக்காங்க. அவங்க அப்பாவும் கூட ஹாப்பியாக தான் இருப்பாங்க. நீ மட்டும் ஏடா உன்னை ஹார்ட் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு கேட்குறாங்க. இப்போ ஜிவனுக்குமே ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு சண்டை போனாக்கா டே அடிச்சுக்கோ சரி திட்டி கொஞ்சம் பண்ணிக்கோ கோவம் போயிடும் ஓகேவா. இந்த அளவுக்கு ஒரு பர்சன் பனிஷ் பண்ணுறது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அக்செப்ட் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த லைஃப் வந்துட்டு எனக்கு அவர் ட்ரூ லவ் பண்ணியிருக்காரு. எல்லாமே பண்ணியிருப்பாரு. என்ன ரிவெஞ்ச் என்ற பேரில் சில விஷயம் பண்ணியிருப்பாரு. இன்னும் இவர் 4 years ரிவெஞ்ச் எடுத்துறாரு. அந்த குழந்தைய பார்க்க விடாமல் பண்ணுறது அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஜிம் கொஞ்சம் மனசு சேஞ்ச் மனசு மாறிட்டு இருக்காங்க. லைஃப்பில் ஒரு டைம் தான் பண்ணுவாங்களே அதை வந்துட்டு முறையெல்லாம் வந்துட்டு வரைக்கும் பண்ணுறப்போ ஒர்க் பண்ணி அவங்களாக்கா ரீசன் கரெக்டாக இருக்கும்போது ரீசன் இல்லைனாக்கா நம்ம பறிக்க பண்ண முடியாது. ஆனால் ரீசன் கரெக்டாக இருக்கும்போது பறிக்க பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் முடிவு பண்ணுறாங்க. இப்போ நம்ம டீ கொஞ்சம் கொஞ்சமாக ஜிம்ட்டு க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 1 கிச்சன் நின்றுருக்காங்க. அப்போ ஜின்னு வீட்டில் இல்லை ஜின்னு பிடிச்சில் ப்ளே பண்ணிருக்காங்க வெளில கார்டனில். அப்போ நம்ம அதே வந்து உள்ள வராங்க. தண்ணி குடிக்க தான் இருப்பாங்க. தண்ணி குடிக்க வரும்போது நம்ம ஜிம்மு கிச்சன் நிற்க பார்க்குவோம். அவருக்கு அவரே ஹக் பண்ணிட்டு வந்து அப்படியே போயிட்டு நம்ம ஜிம்மில் அவர் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் அப்படியே ட்ரை பண்ணுற ஹக் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டேட்டா ஹக் பண்ணிக்கிறேன் கோவமாடா டே கேட்குறாங்க. ஜிம் பார்த்துங்க பாச கோவம் திட்டா அடிச்சுக்கு ஓகேவா. சண்டை போட ஓகேவா. நான் எனக்கு தள்ளி போகாத டேக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா. நீ இல்லாமல் இருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. எப்படி பண்ணட்டே எப்படி ஜிம்னு கேட்குறாங்க. தப்பு தான் சரியா. உன ஃபேக்காக லவ் பண்ணவில்லை. உனக்கு ஃபேக்காக நேரத்தில் எதுவும் பண்ணவில்லை சரி எல்லாமே ட்ரூவா என் மனசார பண்ண உனக்கு ஒவ்வொன்றும் சரியா. ஆனால் ரிவெஞ்சுன்னு சொன்ன தப்பு தான். உனக்கு ஹார்ட் பண்ணக்கூடாது தப்பு தான் சரி. யாரோ பண்ண தப்பு கொண்டு பனிஷ் பண்ணது தப்பு தான். மன்னிச்சுட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ரொம்ப வெறுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரி வரத்துக்கோ அதனாட்டு போகிறா சரியா சொல்கிறாங்க. எனக்கு கோவத்தை தான் விருப்பம்